ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்க்க போறது சோலோ லெவலிங் அனிமேயோட சீசன் 2 எபிசோட் 1ஓட எக்ஸ்பிளனேஷன் தான். போன தடவை சீசன் 1 போட்டேன், பட் அப்ப எனக்கு அவ்வளோ ரீச் இல்ல. பட் இந்த தடவை போட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 3K இல்லனா 4K லைக்ஸ் கொண்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு நல்ல ரீச் கிடைக்கும். குட்டியா ஒரு ரீகேப் வந்துட்டு அனிமேக்குள்ளேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சொல்லி போர் அடிக்க விரும்பல. சீக்கிரமா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட தங்கச்சி 2 கால் பண்ணி, நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா, மணி எத்தனைன்னு பாரு, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்ப அப்பதான் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு போனோட அவனோட தங்கச்சியை பார்த்து, உண்மையிலுமே இது நீதானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, ஏன் நான் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் தான் சீசன் 1ஓட குட்டி ரீகேப் சொல்றாங்க. அந்த டஞ்சன், அந்த கேட்ஸ் உருவானது, மனுஷங்க எல்லாமே பவர் அவேக்கன் பண்ணி அவங்க ஹண்டர்ஸா மாறினது, நம்ம ஹீரோ வந்துட்டு ரேங்கா இருந்தது. அதுக்கப்புறம் அவன் இந்த டபுள் டஞ்சனுக்குள்ள போயிட்டு அவன் வந்துட்டு கேமிங் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு அவனுக்கு லெவலப் பண்ற சிஸ்டம் கிடைச்சது. நிறைய சண்டை போட்டு அவனோட லெவல் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணது. அவங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கான அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபோட ரெசிபி கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஷேடோ மொனார்க்கா மாதிரி ஷேடோஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தினது. இது எல்லாமே சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் இப்ப இங்கே வந்தா ஹீரோ வந்துட்டு, என்ன நான் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பால. அதுக்காக தங்கச்சி ரெண்டு இல்ல பீப்புள் இப்படி கூட சீக்கிரமா மாறிடுவாங்க போல அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அவனை பார்த்து ஹேண்ட்ஸம்னு சொல்ல, அவன் தங்கச்சி இருந்துட்டு, உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே, நான் வேணா உனக்கு புதுசா யாராச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு வாய் மூடு அப்படின்ட்டு கண்ணத்து பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சியோட டீச்சர் இருந்துட்டு, அவ சூப்பரா படிக்கிறா, மத்தவங்களுக்கு எல்லாம் ரோல் மாடல் மாதிரி தான் இருக்கா, அவ கண்டிப்பா அவளுக்கு மெடிக்கல் ஸ்கூல்ல சீட் கிடைக்கும். பட் நான் உங்களோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அவ ஹண்டரா அவேக்கனானா அவளை ஹண்டரா இருக்க விடுங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் இருந்துட்டு, சரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், நீங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட தங்கச்சி ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவ ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சீராங் டஞ்சனுக்கு எல்லாம் போறப்ப அங்க போயிருப்பா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு அந்த தங்கச்சி கூட எடுத்த போட்டோ காமிச்சு, நான் தான் அவங்க அண்ணன், இது ரொம்பவே சின்ன உலகம் இல்ல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு, இங்க பாருங்க எங்க டீச்சர் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனா திரும்பி ஸ்கூல் போக போறது கிடையாது, ஹண்டர் ஆகுது கிவ் அப் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, நீ ரேங்க் ஹண்டர் தானே, ரேங்க் இருந்துட்டு வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், அன்னைக்கு உனக்கு அதுல அசால்ட் டீம்ல இருந்து ரிவார்டு கிடைச்சது, அது கூட ஒரு எக்ஸெப்ஷன் தான் அப்படின்னு சொல்ல, அந்த தங்கச்சி ஃப்ரெண்ட் இருந்துட்டு, ஆனா நீங்களே ஒரு ரேங்க் ஹண்டர் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நான் வந்துட்டு உன்னை கிவ் அப் பண்ண சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொரு ஹண்டர் வரான். அவனோட பேர் வந்துட்டு ஹுவாங் டாங் சூ. இந்த கண்ட்ரி எப்பவும் போல மோசமா தான் இருக்கு. ஹண்டர் அசோசியேஷனோட சீஃப் என்ன வெல்கம் பண்ண வருவாங்கன்னு நினைக்கல அப்படிங்கிறப்ப அந்த ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்த அந்த ஜின்சூல் இருந்துட்டு, நீங்க ஏமாத்திட்டு போன கண்ட்ரிக்கு மறுபடியும் அந்த 2 பேரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு, என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, நீங்க சர்வைலன்ஸ் டீம்ல இருக்கிறவங்க, நீங்க நோட்டீஸ் பண்ணாத மாதிரி நடிக்கலாம், பட் டஞ்சன்குள்ள என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியும், அந்த டி ரேங்க் ஹண்டரையும் சரி அந்த ரேங்க் ஹண்டரையும் சரி நான் கொல்லாம விட மாட்டேன், உன்னோட போர் எபிலிட்டி வச்சு என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலா போன சீசன் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு யாரையோ கொண்டிருப்பாங்க, எனக்கு வந்து ஞாபகம் இல்ல, டஞ்சன்குள்ள அவனோட பிரதர் தான் இவன் நினைக்கிறேன். அப்ப அந்த ஜின்சூல் இருந்துட்டு, நான் கடமையா தான் செய்றேன் அப்படின்னு சொல்ல, அவன் வந்து அங்க இருந்து எதுவுமே சொல்லாம போயிடறான். அதுக்கப்புறம் அந்த ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டும் அதுக்கப்புறம் அந்த கில்டு மாஸ்டர் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் அது உண்மையுமே விங்ஸ் தான், அவங்க இங்க இருந்து பறந்து போகலான்னு பாக்குறாங்க, பட் நிறைய தூரம் போக முடியாது, ஒரு நாள் போவாங்க, அது என்னன்னு விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேட்டுக்கு முன்னாடி சில ஹண்டர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு, உண்மையிலுமே நீ எங்களை பார்க்கணும்னு சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நான் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க, அவங்க இருந்துட்டு, சாச்சா நீங்க எங்களோட ட்ரைனிங்க பாக்குறேன்னு சொன்னது நல்லதான், இந்த பொண்ணு சேர்ந்து பார்க்க போறாளா, ஏன்னா பெர்ஃபெக்ட் டைமிங், ஏன்னா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல சீராங்கில் ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆச்சு, அதனால இது ஒரு கேட் ஏரியா ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒருத்த வந்துட்டு, சீக்கிரம் பேசி முடிங்க, நம்ம இங்க ஒன்னும் பிக்னிக்குக்காக வரல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, இது யாரு அப்படின்னு கேட்க, அவங்க 2 பேரும், இவரோட பேரு கிம்சுல், இவர் வந்து ஒரு ரேங்க் ஹண்டர், பார்த்தாலே தெரியும் ஒரு டேங்கர், அங்க இருக்கிற என்வரான்மெண்டோட ஃபெமிலியர் ஆகிறதுக்காக நாங்க பிராக்டிஸ் எடுக்க போறோம், எங்களோட அசால்ட் டீமோட லீடரே அவர்தான், ஆனா அவருக்கு நீங்க பார்க்க வந்ததுதான் பிடிக்கல அப்படிங்கிறப்ப அந்த கிம்முமே, எனக்கு ரேங்க் ஹண்டர்ஸே பிடிக்காது, அதுல 2 பேர் வந்திருக்காங்களா அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும், எங்களோட அசால்ட் டீம்ல ஒரு ரேங்க் ஹண்டர், 5 ரேங்க் ஹண்டர், அதுக்கப்புறம் 2 ரேங்க் ஹண்டர், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ரேங்க் ஹண்டர், மொத்தம் 10 பேர் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த டஞ்சனுக்குள்ள கூட்டிட்டு வந்து காமிச்சா, இவர் இருந்துட்டு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து கிவ் அப் பண்ணிடுவான்னு பார்த்தா, இவ்வளவு பேர் இருக்கிறனால இது ஈஸியா முடிஞ்சிருமே, அப்புறம் இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு அர்த்தமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவளுக்கு ரியாலிட்டி புரிய வச்சு இந்த ஹண்டர் ஆகணுங்க கிவ் அப் பண்றதுக்காக தான் ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப அந்த 2 பேர்ல ஒருத்தன், நீங்க இந்த தடவை ஓரமா நின்று வேடிக்கை பாக்குறீங்களா, புதுசா வந்தவங்களுக்கு நம்ம சான்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த கேட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்கால, அவ பேர் என்னன்னா ஹான்சாங், அவர் வந்து, வாங்க போலாம் மிஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, நீ போ உன்னை ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டஞ்சனுக்குள்ள போறப்ப ஹீரோக்கு என்னமோ ஒன்று ஃபீலிங் ஆகி, இந்த ஃபீலிங் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பெருசா ரெட் கலர் கேட் ஒன்று வருது. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஹான்சாங்க கூட்டிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறான், பட் முடியல. அந்த ரெட் கேட் குள்ள போறப்ப அவங்க 2 பேருமே அசால்ட் டீமோட கான்டாக்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. அந்த ஜின்சூல் இருக்கால ஹண்டர் அசோசியேஷன் சேர்ந்தவன், அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு எப்படி ஒரு லெவல் சீராங் கேட் ரெட் கேட்டா மாறிச்சு, உடனே அங்க வர அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க எல்லாருமே ஒரு பனி சூழ்ந்த இடத்துக்கு போயிருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த கிம் இருந்துட்டு, இது ரெட் கேட் அப்படிங்கிறப்ப அந்த ஹன்சாங் இருந்துட்டு, மிஸ்டர் ரெட் கேட்னா என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ரெட் கேட் வந்து ரெகுலர் கேட் மாதிரி கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற டஞ்சனுக்குள்ள போனோம்னா நம்ம வந்து வெளி உலகத்தோட கான்டாக்டே இழந்துருவோம், இதுல இருந்து வெளியே போகணும்னா ஒன்னு பாஸை டிஃபீட் பண்ணணும், இல்லனா இது கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்,
அதுக்கப்புறம் நிறைய மேஜிக் மான்ஸ்டர்ஸும் வரும். அப்படிங்கிறப்ப அவ இருந்துட்டு ஆனா இது சி லெவல் கேட் தானே அப்படிங்கிறப்ப அவளை ஒரு அட்டாக் வந்து அட்டாக் பண்ணுது. அங்க இருக்கிற ஒருத்தனோட கண்ணுலயே ஒரு ஐஸ் ஆரோ படுது. பட் இவள வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஐஸ் ஆரோ புடிச்சு காப்பாத்திட்டான். அப்ப அங்க இருக்கிறவன் இவன் எப்படி புடிச்சான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அப்ப அங்க அட்டாக் பண்ண வந்தது வந்துட்டு ஐஸ் எல்ஃப்ஸ். அப்ப ஹீரோ வந்துட்டு அங்க ரொம்ப தூரமா இருக்கனால என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. வீக்கா இருக்கவங்களை அது டார்கெட் பண்ணுது. 2 மாசத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தேனா நானுமே செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹான்சாங் கிட்டயும் அதனால ஐஸ் எல்ஃப்ஸ் ரொம்பவே கோஸ்ட் மாதிரி கொடூரமா கொல்லக்கூடியது. அதனால அது ஐஸ் லேயர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கிம் இருந்துட்டு எல்லாரும் கேட்டுக்கங்க, இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிருச்சு, யார் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, இது லெவல் பி கோஸ்டா மாறிடுச்சு, அதனால நீங்க எல்லாருமே நான் சொல்றதான் கேட்கணும், பட் என்னாலுமே எல்லாரையுமே லீட் பண்ண முடியாது, ஆனா நம்ம 2 டீமா பிரியலாம், என்ன ஃபாலோ பண்றவங்கள கண்டிப்பா நான் பத்திரமா வெளியே கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிறப்ப சில பேர் வரங்கிறப்ப ஒருத்தனை தள்ளி விட்டு நீலாம் கூட வரக்கூடாது, சீராங்கும் அது கீழே இருக்கிறவங்களும் வரக்கூடாது. இந்த இடத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது வெளி உலகத்துல 1 மணி நேரம் தான். இங்க பாஸ தோக்கடிக்கிறதுக்கு பல மாசங்கள் ஆகலாம், இல்ல அந்த டஞ்சன் கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால இருக்கிற பாரம் எல்லாத்தையுமே நான் இங்கே விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். கவலைப்படாதீங்க, பாஸ் டிஃபீட் பண்ணா நம்ம திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு பார்த்தால அவர் இருந்துட்டு நானுமே இவன் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க அந்த கிம்மோ அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்திக்காக போறல. அப்படிங்கிறப்ப அவரோட பேர் வந்து பார்க். அதாவது ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த ஏ ரேங்க் ஹண்டரால கூட அந்த ஆரோ வருதுன்னு கணிக்க முடியல, பட் நீ கரெக்டா கணிச்சிட்டியே, நீ கண்டிப்பா ஈ ரேங்க் கிடையாது தானே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாத இருக்கிறப்ப கண்டிப்பா இவன் ஏ ரேங்க் இல்லைனா அதுக்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆன்சாங் கிட்ட உங்களோட வேலை செய்ய போறோம்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த கிம் ரெண்டு அங்க இருக்கிற ரோட நாங்க எடுத்து நடக்க போறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நாங்க காட்டுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டீமுமே பிரிஞ்சு போறாங்க. அப்ப அந்த கிம் ரெண்டு பாத்தீங்களா இது ஐஸ் பேரோட மார்க் அப்படின்னா அந்த ஈ ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல சி ரேங்க் ஹண்டர் இருந்தா அந்த பி ரேங்க் ஹண்டர் இருந்தா ஆனா எதுக்காக அந்த ஈ ரேங்க் ஹண்டரை அந்த டீமோட கேப்டனா நினைச்சு நான் பேசினேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவங்க சொன்ன அந்த ஐஸ் பேர் அங்க அட்டாக் பண்ண வருதுங்க. அப்ப இவன் வந்து உங்களோட உயிரை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்டாக் அவனோட ஷீல்ட வச்சு தடுத்துட்டு அதை பாதியை வெட்டி கொண்டாரா. இன்னுமே நிறைய ஐஸ் பேர்ஸ் அட்டாக் பண்ண வருது. அப்ப அங்கேயுமே அந்த பார்க் இருந்து இந்த மார்க் எல்லாம் பார்த்தாலே தெரியுது இது ஐஸ் பேரோட டெரிட்டரி, நம்ம இங்க இருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இல்ல நம்ம உள்ளதான் போகணும், இது ஐஸ் பேரோட டெரிட்டரினா நம்ம அதுங்க கூட சண்டை போட வேண்டிய நிலைமை மட்டும்தான் வரும், அந்த ஐஸ் செல்ஃப் இங்க வராது அப்படின்னு சொல்ல அவன் நான் அப்படி யோசிச்சே பார்க்கல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து பரவாயில்ல இங்க ரொம்ப குளிரா இருக்குல்ல இந்தாங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்வென்டரி பாக்ஸ்ல இருந்து பொருட்களை எடுக்க அவங்க இருந்துட்டு இதென்ன சப்ஸ்பேஸ் ஐட்டமா, ஹை ரேங்கிங் ஹண்டர்ஸ் எல்லாம் மட்டும் தான் சில லோ லெவல் ஐட்டம்ஸ் இப்படி வைக்க முடியும்னு நினைச்சனே அப்படின்ட்டு அதெல்லாம் போட்டுக்க அந்த ஹான்சாங் இருந்துட்டு மிஸ்டர் உண்மையுமே நீங்க யாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து உன்னை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட கடமை, ஆனா அதுக்கு பலா நீ எதுவுமே கேட்க கூடாது, உங்களுக்காக தான் சொல்றேன், என்ன எதுவும் கேட்கவும் கூடாது டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப அவங்களுமே அந்த ஐஸ் பேர் அட்டாக் பண்ண வருதுங்க. அப்ப ஹீரோ வந்து அவனோட டைட்டில உல்ஃப் அசாசினுக்கு மாத்திரான். அப்ப அந்த ரெட் கேட்டுக்கு வெளியே அந்த ஒயிட் டைகர் கில்டுல ஒரு தருப்பான்ல பேக் அப்படின்ட்டு எஸ் ரேங்க் ஹண்டர் அவன் வந்து இது கம்ப்ளீட்டா சீல் ஆயிருச்சு, லக் இருந்தா ஏ ரேங்க் ஹண்டரும் பி ரேங்க் ஹண்டரும் உயிரோட வெளியே வரலாம் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் ஆனா ஈ ரேங்க் ஹண்டர்ஸுமே அதுக்குள்ள போயிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்டவர் வந்துட்டு சங் ஜின்வோ, அவரோட ரேங்க் என்னமோ ஈ தான், பட் அவர் திரும்பி ரீஅவேக்கன் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன், பட் அவரா அது வாயில இருந்து சொல்லல. அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்ல வந்தாலும் டாங்ஸோ அவன் வந்துட்டு ஒயிட் டைகர் கில்ட சேர்ந்த பெரிய ஆளுங்க வந்திருக்க, என்ன ஏ ரேங்க் கேட் எதுவும் ஓபன் ஆயிருக்கா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சேப்பா அப்படிங்கிறப்ப அந்த பேக் இருந்துட்டு எங்களோட இடத்துல நீ என்ன பண்ணிருக்க, நீ அமெரிக்கால தானே இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த டாங்ஸ் இருந்துட்டு உங்களோட இடமா அப்படின்னா ஏன் ஈ ரேங்க் ஹண்டர்ஸையும் மெம்பரா இல்லாதவங்களையும் இந்த கேட் குள்ள போக விட்டீங்க, அந்த சங் ஜின்வோ தான் சொல்றேன், அட இது ரெட் கேட் ஆச்சா, நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், பட் எப்படியா உள்ள செத்துருவான் அப்படிங்கிறப்ப அந்த ஜின்சூல இருந்துட்டு சங் ஜின்வோ நீ ரொம்ப லக்கி, இது ரெட் கேட் அப்படிங்கறனால அந்த டாங்ஸோவால உள்ள வர முடியல, பட் நீ உயிரோட வெளியே திரும்பி வருவியா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அங்க ஹீரோ இருந்துட்டு அங்க வந்து எல்லா ஐஸ் பேரையுமே கொண்டுட்டான், கொண்டனால லெவலும் ஏறி இருக்கு. அவன் இருந்துட்டு ரெட் கேட்டா எனக்கு இதனால நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப யார் சாமி நீ அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரோட கரியெல்லாம் சாப்பிட்டு இந்த கறி நல்லா இருக்குல்ல, உண்மையுமே மிஸ்டர் சங் ஜின்வோ அது எல்லாத்தையுமே தனியா டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த சீராங் ஹண்டர் சொல்ல அந்த பார்க் இருந்துட்டு அதோட கூடு பக்கத்துல தான் இருக்கும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த ஹான்சாங் இருந்துட்டு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் கூட சாப்பிட்டதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண போயிட்டாரு, உண்மையுமே ஒரு வித்தியாசமானவர் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இவங்க சொன்னாங்களா அந்த ஐஸ் பேர் இருக்கிற கூடு அந்த இடத்துக்கு தான் போயிருக்கான். அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் போன சீசனோட கடைசியில நிறைய சோல்ஜர்ஸையும் அதுக்கப்புறம் இந்த இக்ரிஸையுமே ஷேடோ சோல்ஜர்ஸா எனக்கு மாத்திருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே அங்க வர வச்சு இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டில் போயிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த ஷேடோ சோல்ஜர்ஸுமே போயிட்டு சண்டை போடுது. சில ஐஸ் பேர்ஸ் வந்துட்டு டிஃபீட் ஆகுது, சிலது வந்துட்டு அந்த ஷேடோ சோல்ஜர்ஸையுமே டிஃபீட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க, பட் அதுலயுமே பவர்ஃபுல்லான நிறைய மேஜ் ஷேடோஸ்மே இருக்கு, அதுங்க இருந்துட்டு ஹெல்ப் பண்ண அந்த ஷேடோ சோல்ஜர்ஸுமே திரும்பி ரிவைவ் ஆறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பவர்ஃபுல்லான மேஜ் ஷேடோ இவங்க ரிவைவ் ஆறாங்க, உண்மையிலுமே என்னோட எக்ஸ்பெக்டேஷனையே தாண்டிடுச்சு இதெல்லாம், பட் என்னோட மானவ நிறைய செலவாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பாக்ஸே வந்துருச்சா அப்படிங்கிறப்ப அந்த பாஸ் ஐஸ் பேர் இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸையுமே அசால்ட்டாவே போட்டு தள்ளிடுது. அப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாருமே சேர்த்துட்டாங்க, என்னோட மானவமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, அதனால இக்ரிஸ் நீ போ அப்படிங்கிறப்ப அந்த இக்ரிஸ் ஷேடோ வந்து போறான். அந்த பாஸ் பேர் இருந்து அட்டாக் பண்றப்ப இவன் இருந்துட்டு தப்பிச்சு அதோட தோல் பட்டையிலே வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அதோட அட்டாக்ல தப்பிச்சு முதுகுல குத்தி அதோட உடம்புல பல கீரல்களை போட்டாடுறான். இருந்தாலும் அது வந்துட்டு மறுபடியும் சண்டை போட வர மாதிரி இருக்கிறப்ப அதோட தலைய ஒரே துண்டா வெட்டிடுறான். இப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த சோடை மட்டும் அன்னைக்கு என் கூட சண்டை போறப்ப யூஸ் பண்ணியிருந்தானா என்னால இவனை எதிர்த்து நின்றுக்கவே முடியாது, இப்ப இருக்கிற என்னோட லெவல்ல இவனுக்கு ஈக்குவலா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன், இல்ல மேபி என்னை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இக்ரிஸ் கிட்ட போயிட்டு நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்றான். அதே சமயம் அந்த கிம்மர்ன்ட்டு ஒரு டீமை கூட்டிட்டு போனால அங்க அவங்க எல்லாமே செத்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப அவன் இருந்துட்டு வாய்ப்பே இல்ல, நான் வந்துட்டு ஒயிட் டைகர் கில்டுல ஒரு எலைட் மெம்பரா
கண்டரா ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிறான். ஏன்னா அந்த ஐஸ் எல்ஃப் இருக்குல்ல, அதுதான் இவங்க எல்லாத்தையுமே கொன்றுருக்கு. அது இவங்க பின்னாடி இருக்கிறவன் ஒருத்தனையுமே கொல்ல அவன் வந்துட்டு பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடிறான். அப்ப இந்த ஐஸ் எல்ஃபுக்கெல்லாம் ஒரு பாஸ் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நினைக்கிறேன். அது அந்த இடத்துக்கு வருது. அதோட எபிசோட முடிச்சாங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல அவங்க கொன்ன அந்த ஐஸ் பேர்ஸ் இருக்குல்ல, அதங்களையுமே ஹீரோ அவனோட அரை ஸ்கில் மூலியமா அதனோட ஷேடோவை அவனோட ஷேடோ மோனார்க்ல சேர்த்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த ரெட் கேட்டுக்கு வெளியே எல்லாருமே இதோட 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா உள்ள 3 நாள் ஆயிருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த அண்டர் டாங்ஸ் இருந்துட்டு அப்ப அந்த சங்ஜின் ஹூ நேரம் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். டைம் தான் வேஸ்ட். ஆனா ஒரு விஷயம், அவன் வந்துட்டு உங்களோட ஒயிட் டைகர் கில்டுல இல்லையே, அதுக்கப்புறம் இதுக்கு உங்களோட ஸ்ட்ரைக் டீம் கூட அவன் உள்ள போயிருக்கான் அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிறவர் இருந்துட்டு சங்ஜின் ஹூ எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் வந்துட்டு சீரன் கையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதுதான் உள்ள வெட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த டாங்ஸ் இருந்துட்டு, ஓ அப்படியா, யாரை ஏமாத்த பாக்குற, என்ன பார்த்தா அவ்வளவு முட்டாள் மாதிரியா இருக்கு, இந்த தடவை என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த பேக் அப்படிங்கிறவன் வந்துட்டு ஒழுங்கா கையை எடுங்க டாங்ஸோ அப்படிங்கிறப்ப அந்த டாங்ஸ் வந்துட்டு நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட பவரை ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல சண்டை போடுறானுங்க. அப்ப அந்த ரெட் கேட்டுக்குள்ள அந்த ஏ ரேங்க் ஹண்டர் கிம் இருப்பான, அவன் இருந்துட்டு எங்க கிட்ட தேவையான கியர் மட்டும் இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐஸ் பேரோட உடம்பெல்லாம் பார்த்துட்டு, இதனாலதான் ஐஸ் பேர் எதுவுமே எங்களை வந்து அட்டாக் பண்ணலையா, அந்த ஈ ரேங்க் ஹண்டரை இது எல்லாத்தையுமே தோக்கடிச்சான், இந்த ஐஸ் பேருங்கெல்லாம் செத்துருச்சுன்னா அந்த ஐஸ் செல்ஃப்ல இங்க தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பயந்துட்டு ஓடிடுறான். அங்க வெளியே அந்த டாங்ஸும் பேக்கும் சண்டை போட்டாங்களே, ஆக்சுவலா அவங்கள அந்த ஜின்சூல் இருந்துட்டு தடுத்திருக்கான். அவன் இருந்துட்டு ரொம்ப நன்றி, கடைசி நேரத்துல நீங்க 2 பேரும் உங்களோட பவரை குறைக்கலன்னா இந்நேரம் என்னோட கை தனியா கலந்து போயிருந்திருக்கும். இங்க பாருங்க ஹண்டர் டாங்ஸோ, அந்த சங் ஜின்ஹூ அப்படிங்கிறவனை 2 மாசத்துக்கு முன்னாடி நானே பர்சனலா போயிட்டு எவாலுவேட் பண்ணி பார்த்தேன். அவன் கன்ஃபார்ம் ஒரு ஈ ரேங்க் ஹண்டர் தான். அது மட்டும் இல்லாம உங்களோட பிரதர் வந்துட்டு மேஜிக் பீஸ்டோட கையில தான் செத்தாரு அப்படின்னு சொல்ல, அந்த டாங்ஸ் வந்துட்டு மேபி பப்ளிக் ஏமாத்துறதுக்கு நீங்க இப்படி சொல்லலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பையன் தான் அவனை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்ல, அந்த ஜின்சூல் இருந்துட்டு அப்புறம் ஏன் அந்த சங் ஜின்ஹூவை கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த டாங்ஸ் இருந்துட்டு ஒன்னும் இல்ல, சும்மா கொல்றதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தான், அவன் லக்கி காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப அங்க இருக்கிறவரு சங் ஜின்ஹூவை இவங்கெல்லாம் சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தான் அவரோட உண்மையான பவர் தெரியும், அவர் கண்டிப்பா வெளியே வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ரெட் கேட்டுக்குள்ள நம்ம ஹீரோவோட டீம் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கிம் இருந்துட்டு என்னோட டீம்ல இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனா அந்த வீக்கா இருக்கிறவங்க எப்படி உயிரோட இருக்கிறாங்க, அது காரணம் எங்கள்ட்ட கியர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு என்னோட டீம்ல இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க, அது காரணம் வெப்பனும் சப்ளைஸும் இல்லாததுனாலதான், அது எல்லாத்தையுமே நீங்க தானே திருடிட்டு வந்துட்டீங்க, யார் அதை பண்ணது, ஓ பார்க், இதெல்லாம் தெரிஞ்சதா இவங்க கூட வந்துட்டியா, யார் பண்ணதுன்னா 3 என்றதுக்குள்ள ஒத்துக்கங்க, 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அவனை புடிச்சு தூக்கி வீசிறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு வெளியே வாங்க, உங்களோட ஆரா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால உங்களால மறைஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஐஸ் எல்ஃப்ஸுமே இருக்கு. அப்ப ஹீரோ இதுதான் பாஸா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த பாஸ் எல்ஃப் இருந்துட்டு உங்களை மாதிரி உதவாக்காரங்களை கண்டுபிடிக்க தான் இங்க வந்தோமா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு யாரை பார்த்து உதவாக்காரன்னு சொல்ற அப்படிங்கிறப்ப அந்த பாஸ் எல்ஃப் இருந்துட்டு, ஓ நாங்க பேசுறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கே அப்பதான் அது தோணுது, பின்னாடி இருக்கிறவங்களும் மிஸ்டர் ஜின்ஹூ உங்களுக்கு மேஜிக்கல் பீஸ்டோட லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு மேபி இது இந்த சிஸ்டமால தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க அந்த பாஸ் இருந்துட்டு சரி என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமனை பார்த்தானா அவன் கூட சண்டை போட ஆசைப்படுறான் அப்படிங்கிறப்ப ஹீரோ டக்குனோட தலையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்க இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கூட ஹீரோ சண்டை போடுறான். அந்த குதிரையை தான் கொல்ல முடிஞ்சது. அந்த பாஸ் எல்ஃப் இருந்துட்டு நீ வந்துட்டு ஒரு ஹியூமன் கிடையாது, அதுக்கப்புறம் எதுக்கு ஹியூமன் மாதிரி நடிச்சிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கே அது தெரியாதோ, மனுஷங்களை கொல்லணும் அப்படின்னு எங்க காதுல வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும், உன்னை பார்த்து அந்த வாய்ஸ் எங்கள்கிட்ட கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு வாய்ஸா, ஒருவேளை அது சிஸ்டமா இருக்குமா, சிஸ்டம் வந்துட்டு நான் ஒரு பிளேயர் அப்படின்னு உணர்ந்து அவங்கள்ட்ட அதை சொல்லாம இருக்கா அப்படின்னு நினைக்க அந்த பாஸ் இருந்துட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாம ஃபைட் பண்ணணும், உனக்கு பின்னாடி இருக்கிற ஹியூமன்ஸ் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு உன்னை நாங்க விட்டுறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து எதுக்காக நீங்க ஹியூமன்ஸை கொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறப்ப எதுக்கா அப்படின்ட்டு அந்த பாஸ் சொல்ல வரான். பட் திடீர்னு ஒரு கிளிட்ச் ஆகி மறுபடியுமே உனக்கு பின்னாடி இருக்கிற ஹியூமன்ஸ் எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். மேபி இவனுமே அந்த சிஸ்டமோட ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கலாம். அப்ப ஹீரோ வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல இவ்வளவு பேர் இருக்கும் எங்க எனிமியாக்க பாக்குறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ ஆர்மியை அந்த இடத்துல வர வைக்கிறான். அப்ப அவங்க எல்லாம் மிஸ்டர் சங் ஜின்ஹூ இந்த ஐஸ் பேர் பிளாக் சோல்ஜர்ஸ் எல்லாம் நீங்க தான் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க அந்த ஐஸ் செல்ஸ்க்கும் நம்ம ஹீரோட ஷேடோ ஆர்மிக்கும் ஃபைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இவங்க எல்லாம் நம்ம இருந்தா இங்க எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறப்ப இவங்க அந்த ஐஸ் செல்ஃப் அட்டாக் பண்ண போறப்ப ஹீரோ வந்து அந்த அம்பை புடிச்சு அவங்களையே அட்டாக் பண்ணிட்டு அந்த பாஸ் கான்பிடென்ட்டா இருக்க காரணம் என்னோட சோல்ஜர்ஸ் என்னதான் இம்மார்டல் அப்படின்னாலும் அவங்களுக்கு மேஜிக் பவர் தேவை, ஒரு கட்டத்துல அவங்க மறந்து போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாஸ் அவன் கண்டிப்பா என்னை விட ஸ்ட்ராங்கா தான் இருப்பான், நானும் இக்ரீஸும் சேர்ந்தாலுமே அவனை தோக்கடிக்கிறது கஷ்டம், எனக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கான ஃபைட்டிங் ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த ஐசெல்ஃபோட பாஸ் இருந்துட்டு என்னோட பேரு பார்க்கா, உன்னோட பேரு என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு சங் ஜின்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போடுறாங்க. அப்ப அந்த பார்க்கா இருந்துட்டு இவ்வளவு ஜாலியா ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்ப அவனுக்கு மேல ஒரு ஃபயர் பால் விழுந்து அவனை அட்டாக் பண்ணிருது. ஹீரோவோட அந்த ஷேடோ மேஜஸ் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கிம் இருந்துட்டு முழிச்சு பார்த்துட்டு யாரும் என்ன அட்டாக் பண்ணாங்களே, அது அந்த சங்
யூஜின் பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். இந்த பார்க்காவும் உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்னு அட்டாக் பண்ண வர செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிம் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி உருவாக்குறப்ப ஒளிஞ்சாலும் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அந்த பார்க்கோ அட்டாக் பண்ண வந்தா புதுசா அங்க ஒரு ஷேடோ இருக்கு. எப்படின்னா அந்த கிம் அட்டாக் பண்ண வந்தால அப்ப ஹீரோ வந்துட்டு கிம் ஒரு அடுத்த மூவ் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிரீஸ வச்சு அந்த கிம்ம போட்டு தள்ளிடுறான். அந்த கிம்மும் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சே தானே பண்ண அப்படின்ட்டு செத்தோன கிம்ம வந்துட்டு ஹீரோ அவனோட அரை ஸ்கில் மூலியமா அவனோட ஷேடோ சோல்ஜரா மாத்தி அந்த பார்க்காவை அட்டாக் பண்றான். அப்ப ஹீரோ இனிமேல் உன்னோட பேரு அயன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அயன் இருந்துட்டு பயங்கரமா கத்தி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்ட உருவாக்குற மாதிரி இருக்கு. அப்ப அந்த பார்க்காவும் இருந்துட்டு உன பீஸ் பீஸா வெட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயன் ஷேடோ கூட சண்டை போடுறான். அப்ப அந்த பார்க்கா நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க சண்டை போறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹான் சாங் இருந்துட்டு ஹண்டர்ஸோட ஃபைட்லாம் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறப்ப அந்த பார்க் இருந்துட்டு வாய்ப்பே இல்ல, இந்த மாதிரி விஷயத்த நான் பார்த்தது கூட இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பார்க்க இருந்துட்டு உண்மையிலுமே இது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, நீ அந்த நைட் என் கூட வந்து சேர்ந்துக்குவேன் அப்படிங்கிறப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இக்ரீஸும் சேர்ந்து அந்த பார்க்க கூட சண்டை போடுறாங்க. இப்ப மறுபடியும் அந்த அயன் இருந்துட்டு கத்துறப்ப முதல்ல ஓ கதையை முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அயன் அட்டாக் பண்றப்ப இக்ரீஸோட அட்டாக்ல தப்பிக்கிறப்ப ஹீரோ வந்து அந்த பார்க்காவை குத்திரான். பட் அவன் இருந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு பயங்கரமான ஸ்ட்ரைக் கொடுக்கலாம்னு இருந்தேன் பட் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறப்ப அந்த பார்க்க என்ன ஈஸின்னு நினைச்சிட்ட போலயே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீ ஸ்ட்ராங் தான் பட் உன் கூட வந்தவங்க ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறப்ப ஹீரோட ஷேடோ ஆர்மி அவங்கள போட்டு தெளிச்சு அந்த கோவத்துல நான் அட்டாக் பண்ண போயிட்டு முட்டாள் மாதிரி உன் வெப்பனை தூக்கி வீசுறியே அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரு பூமராக் மாதிரி அவனோட டேகரை வர வைக்க அவன் வந்து தடுக்கிறப்ப அவனோட வெப்பன் உடஞ்சு போயிருது. அப்ப அயனை வச்சு அவனை டைட்டா புடிச்சுக்கிட்டு அவனோட மேஜ் ஷேடோ மூலியமா நெருப்பை வச்சு அவனை அழிச்சிடறான். அப்பவுமே அவன் அந்த அயன் ஷேடோ உடைச்சிட்டு உங்க யாரையும் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இது முடிஞ்சு அப்படிங்கிறப்ப அந்த பார்க்கா இருந்துட்டு நான் சொல்றப்பதான் இது முடியும் அப்படிங்கிறப்ப அந்த அயன் இருந்துட்டு அவனோட சுத்தியில வச்சு நங்கு நங்கு நசுக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அயன் போதும் நிறுத்து, கட்டுப்பாடோட இருக்க ட்ரை பண்ணு, உன்னால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி அப்படின்ட்டு போக இக்ரீஸும் அந்த இடத்துல இருந்து போக மத்த ஷேடோஸ் மட்டும் அயன் கூட நல்லா இணக்கமாய்க்கிறாங்க. அப்ப அவங்க 3 பேரும் எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு முடிஞ்சு, அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப வீட்டுக்கும் போலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சந்தோஷப்பட ஹீரோ வந்துட்டு ஆனா அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்காவோட பாடியை பாக்குறான். மேபி அவனோட ஷேடோவையும் இவனோட ஷேடோ ஆர்மியில சேர்த்துக்கலாம். அப்ப வெளியே அந்த ஹண்டர் இருந்துட்டு சார் நீங்க வேணா வீட்டுக்கு போங்களேன் நாங்க இங்க இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த பேக் இருந்துட்டு இல்ல பரவாயில்ல என் கில்டு மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்க மார்னிங் வரைக்குமாச்சும் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறான். பேக் நல்ல பேர்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கேட்டுக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்துட்டு கிம்மு தான் வரான், எனக்கு தெரியும் அவனால முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவன் வர கிடையாது, ஆங்சாங்கும் பார்க்கும் தான் வராங்க. அப்ப அந்த பேக் இருந்துட்டு நல்லவேளை உங்களுக்கு கண்ணு ஆகல மத்தவங்க எங்க அப்படிங்கிறப்ப ஹீரோவும் ஆங்சாங்கும் தான் வராங்க. அப்ப ஹீரோக்கு தெரிஞ்ச ஹண்டர் வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த கேட்டும் மூடிற அந்த பேக் இருந்துட்டு என்ன கேட் மூடிடுச்சு, அப்ப மத்தவங்க எங்க வெறும் லோ ரேங்க் ஹண்டர்ஸ் மட்டும் தான் வெளியே வந்திருக்காங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து வா உன்னை டிராப் பண்ணிரு அப்படின்னு போறப்ப அந்த பேக்கர் ஒரு நிமிஷம் இரு உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு டயர்டா இருக்கு வேணும்னா உங்க கில்ட சேர்ந்தவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டுக்கங்க அப்படிங்கிறப்ப அந்த பேக்கர் இருந்துட்டு இவன் வந்துட்டு என்கிட்ட இது ஒரு உதவியா கேட்கல எனக்கு ஆர்டர் போடுறான், சொல்ல போனா என்ன மிரட்டுறான் அப்படின்னு நினைச்சிட்டு என் கில்ட சேர்ந்தவங்க தான் காணாம போயிருக்காங்க, சோ அவங்களை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்க கில்டுல இருக்கிற 2 பேரை நான் தான் பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அந்த பேக்கும் ஆமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு விட்டுட்டு எதுக்கு இப்படி கோவமா இருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த பார்க்கர் தெரியல அந்த பாஸை டிஃபீட் பண்ணதுல இருந்து இப்படிதான் இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த இன்னொரு ஹண்டர் இருந்துட்டு அவர் வந்து டயர்டா இருப்பாரு மத்தபடி அவர் நல்லவர் தான் அப்படிங்கிறப்ப அந்த பேக்கர் மிஸ்டர் ஹான் என்னானாலும் இவனை நம்ம கில்டுல சேர்க்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆர்னும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சது தப்பா போகல அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாங் சாங்க போயிட்டு வீட்டுல விட அவர் இருந்துட்டு ஜின்ஹூ ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு இல்ல அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே போறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு வெளி உலகத்துல இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, உள்ள இருந்து இது மட்டும் தான் கிடைச்சது, இதுக்கு காரணம் அவனுக்கு எனக்கு நடுவுல இருக்கிற லெவல் கேப்பா தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த பார்க்காவோட உடம்ப நம்ம ஹீரோவோட ஷேடோவா மாத்த முடியல. அப்ப ஹீரோ 3 தடவை அட்டம் பண்ணி ஃபெயிலா போச்சு, இன்னைக்கு நாளே வேஸ்டா போச்சு அப்படின்ட்டு அந்த கிம்ம கொன்னதும் நினைச்சிட்டு இதோட 3வது தடவை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவனோட தங்கச்சி வரியா அவனோட பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வரேன் அப்படின்ட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூடயே அந்த யூஜின் ஹோன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல பாஸ் அவன் வந்திருக்கான். அப்ப ஹீரோ இப்படியே தான் ட்ரெஸ் போட்டு வெளியே வர போறியா, சரி வழியில ஒருத்தவங்களை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சாங்க தான் கூப்பிட போறான். அவர் சாரி ஃபார் த ட்ரபிள் ஜின்ஹோ அப்படின்னு பின்னாடி யூ என்ன ஜின்ஹோ அப்படின்னு கூப்பிடுறா அப்படிங்கிறப்ப ஹீரோ நைட்டு தூங்குனியா அப்படின்னு கேட்க அவர் இல்லன்னு சொல்ல ஹீரோ சரி காலையில தானே அப்படியே வீட்டுக்கு போன அப்படிங்கிறப்ப அவன் நைட்டு தூங்கல காலையில தான் வீட்டுக்கு போனாங்களா நைட்டு பூரா என்ன பண்ணாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பாஸ் ஒண்ணு அந்த பொண்ணு அண்டர் ஏஜ் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க இவன் இல்ல ஒண்ணுல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓடிட்டு போயிறான். அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல டஞ்சனுக்குள்ள ஹீரோ அவனோட ஷேடோஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்றப்ப அதை அந்த யூ பார்த்துட்டு பாஸ் இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ இதை நான் காட்டவே இல்ல, இதனோட ஒரு புது ஸ்கில், இதை எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோஸை வச்சு அங்க இருக்கிற மேஜிக் ஜெம் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண அந்த யூ பாஸ் அட்லீஸ்ட் இந்த ஜெம்மையாச்சும் நான் கலெக்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு ஷேடோவே எடுத்துட்டு வந்து அவன் கொடுக்குறப்ப அந்த யூ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் ஆண்டரா காமிக்கிறாங்க. அவன் ஓ நோ ஜீசஸ் அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாத்தையுமே ஒருத்தன் அடிச்சு போட்டுட்டு கவலைப்படாத அவங்க எல்லாமே இப்ப ஜஸ்ட் மயக்கம் தான் போட்டுருக்காங்க
இருக்காங்க. எனக்கு வேற இங்கிலீஷ் தெரியாதே. ஒரு அளவுக்கு தான் தெரியும். ஐ அம் எ ஹியூமன். ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் யூவும் பாருக்கு போறதா காமிச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம இதுவரைக்கும் 19 கொஸ்டின் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் பாஸ் அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோ வந்து சரி அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, யூ இருந்துட்டு அடுத்து அசோசியேஷன்ல கில்ட் மாஸ்டர் லைசன்ஸுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் அதை வச்சுதான் எங்க அப்பாவோட நெகோசியேட் பண்றதுக்கு ஒரு பார்கெயின் சிப்பா யூஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து அடுத்து கொஞ்ச வாரத்துக்கு நீ என்னால கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படிங்கிறப்ப, யூ இருந்துட்டு இங்க பாருங்க பாஸ், எனக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்லிருங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து ரொம்ப குடிச்சிட்டியோ அப்படிங்கிறப்ப, அந்த யூ இருந்துட்டு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், என்னை விட அவனுக்கு 10 வயசு அதிகம். ஆனா அவன் என்னைக்குமே நான் தம்பியா பார்த்ததுல நாங்க டைமே ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஆனா நீங்க என்னை காப்பாத்தி என்னோட பிளானுக்குமே ஒத்துக்கிட்டீங்க. அவனுக்கு பதிலா நீங்க எனக்கு அண்ணனா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவ்வளவுதானே, இன்னையில இருந்து நீ எனக்கு தம்பி அப்படின்னு சொல்ல, அந்த யூ இருந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி, இந்தாங்க உங்களுக்கு கறி வேணுமா, நான் உங்களுக்கு கிரில் பண்ணி தரேன், அது லெமன் போட்டுமா அப்படிலாம் கேட்க, ஹீரோ வந்து ரொம்ப குடிச்சிட்ட போலயே, உன்னை வச்சு இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு ஹண்டர் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டால, அவனை அங்க அமெரிக்கால இருக்கவங்க புடிச்சிட்டு ஒருத்தர் இருந்துட்டு இவன் யார் ஐடென்டிஃபை பண்ணீங்களா அப்படிங்கிறப்ப, இன்னொருத்தர் இருந்துட்டு இவன் வந்து இவனை ஹண்டர்னு சொல்லிக்கிறான். ஃபாரினர்ஸ் இருந்தவன் 10 வருஷமா கேட்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்தானாமா. அதுக்கப்புறம் தான் நம்ம அமெரிக்கால இருக்கிற ஒரு கேட்டுக்கு இவன் வந்தானாமா. இன்னுமே வேண்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியல. அதனால ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு தான் விசாரிக்கணும். நம்ம வாஷிங்டன்ல இருக்கிற ஒரு எஸ்ராங் ஹண்டரை இதுக்காக கூப்பிட்டுருப்போம். அவர் வந்து பேலன்ஸ் என்கொயரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்க யார் வந்துட்டு இருக்கானா, அந்த டாங்ஸ் இருக்கான்ல, அவனை தான் திரும்பி இங்க வர வச்சிருக்காங்க. அப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு ஓகே சரி இவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, இன்னொருத்தர் இருந்துட்டு அது கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, என்னோட பேரு சங் டூ ஹான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பிட்டு நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்ப, ஜின்னா இருந்துட்டு ஒர்க்குக்காக நீ போறியா, ரொம்ப பிஸி தான், சரி யார் கூட போற அப்படிங்கிறப்ப, ஹீரோ இருந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் என் ஃப்ரெண்டு கூட போறேன்னு அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு எனக்கு தெரியாம எப்படா கேர்ள் ஃப்ரெண்ட் செட் பண்ண அப்படின்னு கேட்கிறா. ஹீரோவோட அம்மாவுக்கு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் செய்யறதுக்கு இன்கிரீடியன்ட் இருக்க ஒரு டஞ்சன் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் போறான். அப்ப ஹீரோ வந்து கடைசி அந்த செர்பரஸ் கூட சண்டை போட்டுப்ப என்னோட லெவல் 20, இப்ப அதை விட 3 மடங்கு அதிகமாயிருக்கு, என்னால கண்டிப்பா இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சனுக்குள்ள போறப்ப அவனுக்கு கொஸ்ட் வருது. இந்த டீமன் கேசல் ஃபுல்லா டீமன் நிறைஞ்சிருக்கு, நீங்க டீமன் சோல்ஸா கலெக்ட் பண்ணணும், 10,000 டீமன் சோல்ஸா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோ இருந்துட்டு ஜாஸ்தியா இருக்கே, பட் இந்த தடவை வேற ரீசனுக்காக வந்திருக்கேன், அதனால 10,000 இல்ல 1,00,000 டீமன் சோல் வேணும்னாலும் நான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த யூ இருந்துட்டு கில்டு மாஸ்டர் லைசன்ஸ் வாங்கினான். அப்ப அவங்க அப்பா இருந்துட்டு உன் அண்ணனோட பிளான் தெரிஞ்சும் கில்ட ஓங்கிட்ட ஒப்படைக்க சொல்றல அப்படின்னு கேட்க, அண்ணா வெளியால கில்டு லீடர் ஆக்கணும்னு பாக்குறான், அது நம்ம கம்பெனிக்கு ரிஸ்க் அப்படிங்கிறப்ப, யூவோட அப்பா இருந்துட்டு அந்த ஹண்டரோட பேரு சங்ஜின் வூ தானே, அந்த டபுள் டஞ்சன் இன்சிடென்ட், அதுக்கப்புறம் அந்த ஹாங் டாங்ஸோட டீம் அனலைசேஷன், அதுக்கப்புறம் டஞ்சனுக்குள்ள பிரிசனர்ஸை கொன்னது அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே அவன் இன்வால்வ் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாம ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த ரெட் கேட் இன்சிடென்ட்ல கூட அவன் தான் உயிர் படைச்சவங்களை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட எல்லா ரைடு மிஷன்லயுமே அவனுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். இப்ப கில்டு மாஸ்டர் லைசன்ஸ் கூட அவனோட ஹெல்ப் மூலியமா தானே வாங்கியிருக்க, அப்படி இருக்கிறப்ப உன்கிட்ட கில்ட கொடுக்கணுமா அப்படிங்கிறப்ப, யூ இருந்துட்டு இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் கொடுக்கணும், ஏன்னா பிரதர் அப்படின்னு பேசியிருக்க, அவர் இருந்துட்டு சரி நான் உனக்கு கொடுக்கறதுல தப்பு இல்ல, பட் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த ரெட் கேட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ஹண்டர் சங்ஜின் வூவை ஒயிட் டைகர் கில்டுல சேர்த்துக்கணும்னு அவங்க துடியா துடிச்சிட்டு இருக்காங்க, உன்னால சங்ஜின் வூவை நம்ம கில்டுல சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, யூவும் முடியும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உன நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அங்க நிறைய டீமன்ஸா கொண்டு இருந்தாலும் அந்த டீமன்ஸோட மானலாம் கண்டாமினேஷன் ஆயிருக்கு, அதனால அதோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு வருது. ஹீரோ வந்து இவ்வளவு டீமன் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாம போச்சு அப்படிங்கிறப்ப அவனுக்கு அப்பர் ஃப்ளோர் போறதுக்கு பர்மிட் கிடைக்குது, அது வந்துட்டு ஒரு இடத்துல தான் போய் யூஸ் பண்ண முடியும். ஹீரோ இருந்துட்டு இந்த இடம் உண்மையுமே பெருசா இருக்கு, அது வரைக்கும் நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் பேரோட பாஸ் மான்ஸ்டரை ஷேடோ எடுத்திருப்பான்ல, அந்த ஷேடோ மேல ஏறி நீ பெருசா இருக்க என்ன அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு இருக்கப்ப அந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் வந்தது, இதனடா தலைவலி அப்படிங்கிறப்ப அந்த ஐஸ் பேரே அதுங்க எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் நவுத்திட்டு போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு உண்மையிலே ஸ்ட்ராங்கா தான் இருக்க, இனிமேல் உன்னோட பேரு டேங்க் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சாயன் இருந்துட்டு நீச்சல் அடிச்சிட்டு காமிக்கிறாங்க, அங்க பொண்ணுங்க இருந்துட்டு இப்போ போல அழகா இருக்காங்களா அப்படிங்கிறப்ப அவ வேற ஒன்னு நினைச்சு பாக்குறா. அவரோட கில்டு மாஸ்டர் சோய் கிட்ட எதுக்காக ரெக்க இருக்கிற எறும்புங்க இருக்கிறத பப்ளிக்கு தெரிவிக்காம சில பேர்கிட்ட மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்க, அந்த சோய் இருந்துட்டு அது அசோசியேஷன்ல தான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா நிறைய பேனிக் கிரியேட் ஆகல, கவலைப்படாத நம்ம இந்த நேஷன்லயே பெரிய கில்டா மாறி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு இந்த கீ எனக்கு கிடைச்சோன்னே இது எஸ் ரேங்க் டஞ்சன் நினைச்சேன், பட் வர மான்ஸ்டர் எல்லாமே பி ரேங்க்ல தான் இருக்கு, இதுங்க கூட்டமா வருது, நான் ஒவ்வொரு ஃப்ளோரும் மேல ஏறி ஏறி போறப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது மான்ஸ்டர்ஸ், இருந்தாலும் கூட பர்மிட்ஸ் வச்சிருக்கிற டீமன்ஸை நான் தேடி கொள்ற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த டீமன் கேசல் உண்மையாலுமே ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ல பில்ட் பண்ணப்பட்டிருந்தா இதுல 100 ஃப்ளோர் இருக்கும், டாப்புக்கு போறப்ப நான் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக போறணும், அது மட்டும் இல்லாம சாப்பாடு எவ்வளவு ஊரம் இருக்கும்னு தெரியல, ஜின்னா வேற ஒரு வாரத்துல வந்திருப்பேன்னு சொல்லியிருக்கேன், சோ இது வந்துட்டு டைமுக்கு எதிராக நடக்கிற போராட்டம் தான், எவ்வளவு தூரம் கிளைம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 50வது ஃப்ளோருக்கு போற பாஸ் மான்ஸ்டர் பார்த்துட்டு அவனோட ஷேடோவெல்லாம் வர வச்சுட்டு ரெட் நேம் இருக்கிற எனிமியா அப்படின்னு பாக்குறான். அவரோட பேரு வல்கன், ரெட்டா இருந்தாலே தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவை ரெக்ரூட் பண்ண ஒயிட் டைகர் கில்டுல இருந்து அந்த ஹானும் அதுக்கப்புறம் பார்க்கும் வந்திருக்காங்க. அப்ப அவர் இருந்துட்டு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் தங்கச்சிக்கும் அவர் ஏதோ ட்ரிப் போயிருக்காரு அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கு, அவர் வேற எந்த ஒரு மிஷனுக்கும் போன மாதிரி தெரியல, கண்ட்ரியோட பார்டரை கிராஸ் பண்ண முடியும் தெரியல, கடைசியா ட்ராக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவரு ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல மறைஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த பார்க்க ரெண்டு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு இதாம எனக்கு வேலையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து அவனோட ஷேடோஸ் கிட்ட அந்த பாஸ் என்கிட்ட விட்டுட்டு மத்த
எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றான். அவனோட ஷேடோஸ் பயங்கரமா சண்டை போடுது. முக்கியமா இக்ரிஸ் தான் வேற லெவல்ல சண்டை போடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கு, அதனால என்னால நிறைய மானாவே சேமிச்சு வைக்க முடியுது, நிறைய சோல்ஜர்ஸையும் சேர்த்து வைக்க முடியுது. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த டீமன் எவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப டக்குன்னு அது வந்து இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. அப்ப ஹீரோ வந்து அவங்க எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ட்டு அவ்வளவு பெரிய மான்ஸ்டரை குத்தி தூக்கி வீசிறான். ஹீரோ நான் இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான என்னோட பாயிண்ட நிறைய ஸ்ட்ரென்த்ல போட்டணும் அப்படின்றப்ப அது மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. அப்ப ஹீரோ அயன்னு கூப்பிட்டு அதோட ஷீல்ட வாங்கி அதோட பஞ்ச் எல்லாத்தையுமே தடுக்கிறப்ப இவ்வளவு பெருசா இருந்தா எப்படி இவ்வளவு கண்டினியூஸா பஞ்ச் பண்ணுது, கண்டிப்பா எனக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கணும் அப்படின்ட்டு அவரோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அதை அட்டாக் பண்ணலான்னு போறான். பட் அப்பதான் அவனுக்கு வந்து ரூலர் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் டெவலப் ஆனது ஞாபகம் வந்து அதை பயன்படுத்த போயும் அது வந்துட்டு அதை தடுக்குது. அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் பண்ற அட்டாக் எல்லாமே இதுக்கு தெரிஞ்சிருக்கேன், இதோட வீக் பாயிண்ட் அதோட ஸ்மால் ஹெட் தான், ஃபர்ஸ்ட் இதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எப்படியாச்சும் தடுக்கணும், அந்த இடத்துக்கு போன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணி தான் அதுல வேர்ல்ட் ஆஃப் ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஐட்டமும் ஹீரோ கிடைக்குது. அப்ப அவங்க பிடிச்ச ஹண்டர் கிட்ட அந்த டாங்ஸு போயிட்டு என்னால நம்பவே முடியல, எல்லாருமே உன்ன மேஜிக்கல் பீஸ்ட் பேசுறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்க அந்த ஹண்டர் சங்க இருந்துட்டு நான் உன்ன மேஜிக்கல் பீஸ்ட் கிடையாது, வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறப்ப அந்த டாங்ஸ் இருந்துட்டு வாய முடியும், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, நல்ல நேரத்துல என்ன கூப்பிட்டாங்க நானே கடுப்புல இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த சங்க இருந்துட்டு வேணும்னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், இந்த கேட் அதுக்கப்புறம் மேஜிக்கல் பீஸ்ட் பத்தி எப்படி மனுஷங்களுக்கு தெரியும், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட இருக்கு, இந்த கேட் டஞ்சன் அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாமே வெறும் ட்ரெய்லர் மாதிரி தான், அதை விட மோசமான ஒரு ஃபோர்ஸ் இருந்துட்டு ஃபைனலா அவேக்கன் ஆயிருக்கு, அது வந்துட்டு ஒரு மோசமான பேரழிவு, அவ்வளவு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும், அந்த பேரழிவை நடக்காம தடுக்கிறதா என்னோட கோல் அப்படின்னு சொல்ல அந்த டாங்ஸ் இருந்துட்டு இப்ப உலகத்துல எத்தனை ஹண்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா போதும் அப்படிங்கிறப்ப அந்த சங்கு இருந்துட்டு இல்ல, அதுல நிறைய பேரால அந்த ஃபோர்ஸ்க்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது, அவங்க உடனே அழிஞ்சு போயிடுவாங்க, உங்களை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டாங்ஸ் இருந்துட்டு சரி உன்ன மாதிரி ஒரு மேஜிக் பீஸ்ட் கூட ஹியூமன்ஸ் மாதிரி பேர் இருக்கே, ஒரு ஒய்ஃபும் 2 குழந்தைங்களும் இருக்காங்களா, உன்னோட பையன் பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த சங்கு இருந்துட்டு ஞாபகம் இருக்கு ஜின்ஹூ அப்படின்னு சொல்றாரு. சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. அப்ப அந்த டாக்ஸ் வந்துட்டு உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா உன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பாவுக்கும் கோவம் வருது. அப்ப அங்க ஹீரோ வந்துட்டு 75வது ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டர்ட்ட போயிட்டு இப்படி பருவம் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல, உங்க மாதிரி டீமன்ஸ்க்கு கூட பயம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியா போட்டு தள்ளிறான். அதனால அவனோட லெவலுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டாங்ஸும் ஹீரோட அப்பாவும் சண்டை போட்டிருக்காங்க போல. அப்ப அங்க இருக்கிற ஆபீசர் இருந்துட்டு நான் கேள்விப்பட்ட மாதிரியே தான் 2 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் சண்டை போட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுவாங்க, நம்ம வந்துட்டு லக்கி தான், ஏன்னா அந்த எஸ் ரேங்க் ஹண்டர் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவர்கிட்ட தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோட அப்பா எவ்வளவு பவர்ஃபுல் பாத்துக்கோங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்துட்டு ஃபுட் வேற தீர்ந்து போச்சு, இப்போ நான் 75வது ஃப்ளோர்ல இருக்கேன், அப்படின்னா இன்னும் 75 ஃப்ளோர் இருக்கு, ஆனா இங்க நிறைய நல்ல பொருள் கிடைச்சிருக்கு, 50வது ஃப்ளோர்ல கிடைச்ச இந்த இயரிங் அதுக்கப்புறம் இப்ப கிடைச்ச இந்த நெக்லஸ் இது எல்லாமே என்னோட ஸ்டாட்ஸ் 5 பாயிண்ட் அதிகப்படுத்திருக்கு, தனித்தனியா அது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு செட்டா இருக்கிறப்ப தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போல, இதுல இன்னொரு ஸ்லாட் இருக்கிறப்ப இந்த செட்ல இன்னொரு ஐட்டமும் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்கும் போல, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை வந்துட்டு என்னோட ஆர்மில இருக்கிற மேஜிக் ஷேடோஸ்க்கு யூஸ் பண்ணா அவங்களோட மேஜிக் பவர் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் என்னோட கொஸ்ட் ரிவார்டா இந்த கர்ஸ்ட் லூட் பாக்ஸை நான் சூஸ் பண்ணேன், இதுக்கப்புறம் இது எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன், வழக்கம் போல இதுல கீ தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கீயை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியல அப்படின்னு அவனோட சிஸ்டம்ல வருது. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, இந்த ஐட்டம்ஸை கலெக்ட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு நான் வரல, 50வது ஃப்ளோர்ல அந்த வல்கன் மான்ஸ்டர் இருந்து கிடைச்ச அந்த வேர்ல்டு டீயோட ஃபிராக்மெண்ட், அதுக்கப்புறம் இங்க மெட்டஸ தோக்கடிச்சு கிடைச்ச எக்கோ ஃபாரஸ்டோட வாட்டர், அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை உருவாக்குறதுக்கு தேவையான 2 இன்கிரீடியன்ட் கிடைச்சிருச்சு, இன்னும் ஒண்ணுதான், அதை கண்டுபிடிச்சா என்னோட அம்மாவை காப்பாத்திடலாம், அடுத்த தடவை வந்து நான் கண்டிப்பா அதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து திரும்பி போயிடறான். அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த டீமன் கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப்ல 2 இன்கிரீடியன்ட் எனக்கு கிடைச்சிருச்சு, இன்னும் மிச்சம் இருக்கிறது அந்த டீமன் கிங்கோட பியூரிஃபைடு பிளட் தான், அதுக்காக நான் ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகணும், உள்ள இருந்ததுனால என்னோட லெவல் நிறையவே அதிகமாயிருச்சு, பட் அஃபிஷியலா என்னோட ரேங்க் வந்துட்டு ஈ தான், ஈ ரேங்க் மிஷனுக்கு போனா என்னால நிறைய லெவல பார்க்க முடியாது, சோ இதுக்கு முன்னாடி என்னோட லெவல மறைச்சு வைக்க முடியாது போல, நிறைய அசஸ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹண்டர்ஸை ரெஜிஸ்டர் பண்ற இடத்த காமிக்க அங்க ஒயிட் டைகர் கில்ட சேர்ந்த ஒருத்தர் இருந்துட்டு புதுசா யாரையும் சேர்க்கணும், இவன் சி ரேங்கா இருக்கலாம் அவன் ஈ ரேங்கா இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு உடனே அந்த ஒயிட் டைகர் கில்டோட பிரசிடென்ட் பேக்குக்கு கூப்பிட்டு நான் மேனேஜ்மெண்ட் டிவிஷன்ல இருந்து கூப்பிடுறேன், அந்த ஹண்டர் சங் ஜின் வூ இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பேக்குமே அங்க கிளம்பிடும். அப்ப அங்க ஒருத்தர் இருந்துட்டு எதுக்கு நர்வஸா இருக்காது அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு நான் ஹண்டர் ஆகிறது பணம் சேர்க்கறதுக்கு தான், அப்பதான் என்ன விட்டுட்டு போனேன் என்னோட பொண்ணோட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு கவலைப்படாத, நீ டி ரேங்க் வந்துட்டுனா அங்க இருக்கிறாங்களா அவங்களே உன்னை இன்வைட் பண்ணுவாங்க, ஈ ரேங்கா இருந்தா மட்டும் தான் உன்னால வாழ முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோ ரேங்கா இருந்தா வாழ முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோவுமே டெஸ்ட் பண்ண கூப்பிடுறாங்க. உள்ள போனோம்னா நீங்க சன்ஜின் ஹூ ரீஅசஸ்மென்ட் பண்ண தானே வந்திருக்கீங்க, சோ மெத்தட் சேம் தான், அந்த பிளாக் பால்ல கை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வைக்கிறப்ப எரர்னு வருது, ஏதாச்சும் டெக்னிக்கல் எரரா இருக்கும், மறுபடியும் வைங்க அப்படிங்கிறப்ப மறுபடியும் எரர் தான் வருது. அப்ப டைரக்டர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த மெஷின்ல எரர்னே வருது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்படி வராதேன்ட்டு மறுபடியும் அப்படி வரப்ப அவர் வந்துட்டு இதுல மெஷின் பிரச்சனையே கிடையாது, அவரோட மேஜிக் பவரை வந்துட்டு இந்த மெஷினால எவால்வேட்டே பண்ண முடியல, இவர் தான் நம்ம கண்ட்ரியோட 10th எஸ் ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க ஜின்சிலும் சோயும் பேசி இருக்கிறப்ப சோய் இருந்துட்டு அந்த விங்ட் ஆண்ட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஜின்சில் இருந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் மானா ரெசிடென்ஸ் எல்லாமே முன்னாடி இருந்த ஸ்பெசிமனோட ஒத்து போகுது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு எந்த ஒரு முடிவையும் நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப அந்த சோய் இருந்துட்டு சரி நான் ரெட் கேட் இன்சிடென்ட் பத்தி
பத்தி கேள்விப்பட்டேன். ஒயிட் டைகர் கில்டு இருந்துட்டு அவங்க கில்டுல உள்ளாத ஒருத்தனை உள்ள அனுப்பி பாஸையே டேக் டவுன் பண்ணிட்டாங்களாமே. யார் அந்த ஹண்டர் அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு நாங்க இருந்தேன் பட் கடைசி வரைக்கும் இல்லாதனால எனக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிறப்ப அந்த சோய் இருந்துட்டு அங்க ஏதோ நிறைய சத்தம் கேக்குது அப்படிங்கிறப்ப இவன் இருங்க நான் பாத்துட்டு வரேன் அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு இரு எனக்கு ஆர்வமா இருக்கு நானும் வரேன் அப்படின்ட்டு போறான். அங்க இருக்கிற எல்லாருமே அந்த மெஷினாலேயே எவாலுவேட் பண்ண முடியலையா, இப்பதான் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரா மாறுறத நான் நேர்ல பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க உங்களோட ஹண்டர் லைசன்ஸ் நாங்க அப்டேட் பண்ணிரோம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க பாருங்க ஹண்டர் கில்டோட ரெப்ரசன்டேட்டிவ் வராரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் தான் ஃபயர் டைப் ஹண்டர் எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கஸ்ட், இவனோட நிக் நேம் அல்டிமேட் ஹண்டர், இவன் இருந்தா எனக்கான நிக் நேம் கிடைச்சது அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு இவன் தான் இந்த நியூசன்ஸ்க்குலாம் காரணமா அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் ஹண்டர்ஸ் கில்டோட ரெப்ரசன்டேட்டிவ் சோய், நீங்க என்னோட கில்டுல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து டைம்லப்பா அப்படின்ட்டு போயிடலாம். அப்ப அவங்க எல்லாம் சோயவே ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு ஏன்பா என்னோட ஐடென்டிட்டி சொன்னேன் தானே நான் ரொம்ப செல்ஃப் இம்பார்ட்டன்டா இருந்துட்டேன் போல அப்படிங்கிறப்ப அந்த ஜின்சுல் வந்துட்டு அப்ப உண்மையுமே ஹண்டர்ஸ் அங்க எஸ் ரேங்க் தான் போல ட்ரேஸை விடாம போயிட்டாரு, ஒரு அசாசின் டைப்பா இருப்பாரு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு பேக் ஓடி வரான். அதை பார்த்த உடனே சோய் இருந்துட்டு இவங்களோட ஒயிட் டைகர் கில்டு பக்கத்துல இல்ல அங்க இருந்து இங்க ஓடி வந்திருக்கான் அப்படின்னா இந்த ஹண்டர் அவ்வளவு முக்கியமானவன் அப்படின்னா அந்த ரெட் கேட்டை கான்குரர் பண்ண மெம்பர் இல்லாதவன் இவன் தானா அப்படின்ட்டு அங்க இருந்து போறப்ப பேக்கும் பார்த்துட்டு சே இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அம்மா கூடிய சீக்கிரமே நீங்க எந்திரிக்க போறீங்க அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போறப்ப அங்க ஜின்சுல் நின்னுட்டு உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன், எங்களோட சர்வைவலன்ஸ் டிவிஷன் தான் லாவை பிரேக் பண்ற ஹண்டர்ஸை பாத்துக்கிறவங்க, என்னால மக்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும்னு நினைச்சேன் பட் தப்பு கணக்கு போட்டேன் போல, நீ வந்து கிரிமினல் அப்படின்ட்டு நாங்க மானிட்டர் பண்ணல, எங்களோட சர்வைலன்ஸ் டிவிஷன் தான் ஹண்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், இருந்தாலும் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் முன்னாடி எங்களால எதுவுமே பண்ண முடியல, உங்களை பார்க்க ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த பிரசிடென்ட் வந்துட்டு நான் தான் ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் கோ குன்ஹி, நீங்க எஸ் ரேங்க் ஹண்டர் ஆனதுல கன்கிராச்சுலேஷன் பட் இந்த ரீஅசஸ்மெண்ட்லாம் வெறும் வேஸ்ட் தான், இருந்தாலும் எதுக்கு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டா அப்பதான் உங்களை மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்கள எங்களால உடனே கண்டுபிடிக்க முடியும், நாங்க என்னதான் ஹண்டர் அசோசியேஷனா இருந்தாலும் எங்கள்ட்ட நிறைய நல்ல ஹண்டர்ஸ்லாம் கிடையாது, எல்லாருமே பணத்துக்காகவும் ஸ்டேட்டஸ்க்காகவும் பெரிய பெரிய கில்ட சூஸ் பண்ணிடுறாங்க, எங்க அசோசியேஷன்ல இருக்கிற டாப் ஹண்டரே ஜின்சோல் தான் பட் அவன் ஒரு ஏ ரேங்க் தான், சோ நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துறேன், நீங்க எங்களோட அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு முக்கியமான பொசிஷன் கூட தரேன், ஏன்னா இந்த கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் கிடையாது, சிட்டிசன்ஸை மேஜிக் பீஸ்ட் இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹண்டர்ஸ் தான், அதுல சென்டரா பேலன்ஸ்டா இருக்கிறது அந்த 5 கில்டு தான், ஆனா நீங்க அதுல ஏதாச்சும் ஒண்ணுல சேர்ந்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து பிரேக் ஆயிரும், சோ எங்க கூட சேர்ந்தீங்கன்னா நம்ம 6வது புது பவரா மாறி அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து எதுக்காகனா அப்படின்னு கேட்க ஏன்னா உங்கள்ட்ட நிறைய பவர் இருக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இது ஒரு நல்ல டீல் தான், ஒரு முக்கியமான பொசிஷன் கிடைக்கிறதும், அதுக்கப்புறம் மீடியா டிவி எல்லாத்தையுமே இவரே ஹேண்டில் பண்ணிக்குவாரு, அதுக்கப்புறம் இந்த சேர்மன் இவர் தான் இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க், இந்த வயசுல கூட இப்படி ஒரு உடம்பு வச்சிருக்காரு, நான் லெவலப் ஆயிட்டு இருக்கேன் ஆனா இந்த வயசுலயும் எனக்கு சமமா இவர் இருக்கிறாரு, இவரோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணா உடனே என்னோட வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல நான் இதை மறுத்தறேன் அப்படிங்கிறப்ப அவர் உடனே இவனும் பணத்துக்கு தான் ஆசைப்படுறான் போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு சண்டை போடணும் அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு மேஜிக் பீஸ்ட் கூட சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து ஆமா நான் வந்துட்டு டஞ்சனுக்கு சொந்தமானவன் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உண்மையுமே சீரியஸா தான் சொல்றான், இந்த மாதிரி ஒரு சென்சேஷனை ஃபீல் பண்ணியே எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு 20 வருஷம் இல்ல 10 வருஷம் எனக்கு வயசு கம்மியா இருந்தா கூட இவன் கிட்ட இருந்து சண்டை போட்டிருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு சரி நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல புரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என் தங்கச்சி வீட்டுல தனியா இருப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். அப்ப அந்த பிரசிடென்ட் இருந்துட்டு அப்ப அந்த சேர்மன் இருந்துட்டு எஸ் ரேங்க் கீழரால கூட எனக்கு வயசாகிறத தடுக்க முடியாது அப்படின்ட்டு கேள்விப்பட்டப்ப நான் எவ்வளவு டிசப்பாயிண்ட் ஆனேன் தெரியுமா, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிரு யாருமே நான் தொந்தரவு பண்ண வேணாம், அப்படியே சரக்கு போடலாமா அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு நான் சரக்கு அடிக்கிறது இல்ல சார் அப்படிங்கிறப்ப சேர்மன் இருந்துட்டு ஓகே இவன் சரக்கு அடிப்பான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு எங்க அம்மாவை கியூர் பண்றதுக்காக நான் சீக்கிரம் லெவல பாக்கணும், அதனால இந்த மாதிரி ஐடலாலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் தான் அங்க ஹீரோ அப்பா கிட்ட அடி வாங்கின டாங்ஸுவை காமிக்க அவன் எந்திரிச்சிட்டு அடிப்பட்ட என்ன எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க டைரக்டர் அப்படின்னு கேட்க அங்க வந்தவன் உன்னை அடிச்சவன் உண்மையாலுமே மேஜிக் பீஸ்டா அப்படின்னு கேட்க பின்ன ஒரு மனுஷனால இவ்வளவு பவர் கொண்டு இருக்க முடியும் நினைக்கிறீங்களா, அவன் மேஜிக் பீஸ்ட் தான் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சரி குணமான அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாரு அப்படின்னு போக அந்த டாங்ஸு அவனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் பட் ஒன்னையவே இப்படி அடிச்சு போட்டுருக்கான் அவனை பிடிக்க முடியும் எங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னு போறப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்லிருக்காருன்னா என் ஃபேமிலி பக்கத்துல மட்டும் போகாத, இது உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், போனேன்னு வச்சுக்க செத்தாலும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவன் அதை நினைச்சிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டான் என்ன பயமுறுத்தலாம் நினைக்கிறானா, அவனை கிரஷ் பண்ற அளவுக்கு என் ஏதாச்சும் ஆர்டிஃபேக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது மனுஷங்களால உருவாக்கப்படுற ஒரு ரெலிக், ஹண்டர் வேர்ல்டுல ஸ்கில்ஃபுல்லான கிராஃப்ட்ஸ்மேனாலே உருவாக்க முடியாத ஐட்டம்ஸ் தான் அது, பட் இப்போ ஆன்லைன் ஆக்ஷன்ஸ்ல கூட கிடைக்கும், பட் எதுக்காக இவ்வளவு விலையா இருக்கு, அந்த டீமன் கிங்கோட கேசலுக்கு போனோம்னா எனக்கு இது வேணும், என்கிட்ட இருக்கிற டிரான்ஸ்ஃபர் பண்ற இந்த கிறிஸ்டலை நான் விற்கலாம், இது மேஜிக்கை டபுள் பண்றதுனால நல்ல பிரைஸுக்கும் போகும், பட் பிரச்சனையே நான் ஈ ரேங்க் ஹண்டர் அப்படிங்கிறதா என்கிட்ட இருந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், என்னது ஒரு கில்டுல ரெக்கார்ட் பண்ண பாக்குறாங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் அந்த சேர்மனும் பார்த்துட்டு போட்டோல இருக்கிறத விட இப்ப வேற மாதிரி இருக்கானே ஒருவேளை அவன் ஃபால்ஸ் ரேங்கரா அப்படின்னு கேட்க ஜின்சுல இருந்துட்டு இல்ல சார் அவன் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கான், அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு தங்கச்சியோட டியூஷன் ஃபீஸ்னு எல்லாத்தையுமே தனியால சமாளிச்சிருக்கான், முக்கியமா அந்த ஹண்டர் அசோசியேஷனோட ஒரு ரைட்லயுமே கலந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு என்னதான் அவன் அப்படி சொன்னாலும் பணத்து மேல அவனுக்கு ஆசை இருக்கு போல அப்படிங்கிறப்ப ஜின்சுல இருந்துட்டு இல்ல சார் அவன் மைனிங் பண்ண டீம்ல போயிருக்கான் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவர் இதுக்கு முன்னாடி இந்த வேலை செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்லன்னு சொல்ல அவர் இருந்துட்டு அப்பனா நீ காம்பேட்
டைப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப போல கவலைப்படாத மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க ரிலாக்ஸா வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. அப்ப ஹீரோ ஹை லெவல் டஞ்சன்ஸ கான்குரர் பண்ற பெரிய ரைட்ஸ்ல டீம் ஒர்க் ரொம்பவே முக்கியம். மேஜிக்கல் பீஸ்ட கொல்றதுக்கு அசால்ட் டீம், மேஜிக்கல் ஸ்டோன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண மைனிங் டீம், பீஸ்டோட உடம்ப கலெக்ட் பண்றதுக்கு ரெக்கவரி டீம். இப்ப அங்க உள்ள இருக்கிறது அசால்ட் டீம் அப்படிங்கிறப்ப அங்க அந்த சோய் தான் இருக்கான். ஆனா வந்து கொஞ்சம் பின்னாடி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் பவரை வச்சு அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு சரிப்பா டேங்கர்ஸ் இப்ப உங்களோட டர்ன் அப்படின்னு சொல்ல டேங்கர்ஸ்மே அந்த திரும்பி வர ஃபயரை தடுத்துறாங்க. அவன் வந்துட்டு ரொம்ப இதுங்களை எரிச்சுட்டா இவங்களோட பாடி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் காமிச்சிருக்கேன். எல்லாமே எரிஞ்சிருச்சு. ஸ்மெல்லுக்கு சென்சிட்டிவா இருக்கிற லேடிஸ் கொஞ்சம் பார்த்துவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க பாஸ் மான்ஸ்டர் மட்டும் டிஃபீட் பண்ணவே இல்லை. அப்ப ஹீரோ வந்துட்டு நேத்து அவனை பார்த்தப்பே அவங்கிட்ட ஸ்ட்ராங்கான ஆறாவை நான் ஃபீல் பண்ணேன். ஏரங் கேட்ல இருந்து யாருக்குமே எதுவுமே ஆகாம வெளியே கூட்டிட்டு வந்துட்டானே. அதுக்கப்புறம் இவதான் அந்த ஹண்டர்ஸ் கில்டோட வைஸ் கில்ட் மாஸ்டர், இந்த கண்ட்ரியோட 9th ரேங்க் ஹண்டர். உலகத்திலே சில பேர்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஆறா இருக்கு. இவ டான்சர் சாஹின் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்க அவன் மறைஞ்சு போக நான் ஏதோ ஒரு ஆறாவை ஃபீல் பண்ணனே, அந்த ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் வந்துட்டார் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்ப தடைமேல அவன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு போறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையுமே அவளுக்கு நல்ல சென்ஸ் இருக்கு. இப்ப அவங்க வெளியே போனனால எங்களோட டீம் உள்ள போகணும் அப்படின்ட்டு போறப்ப போயிட்டு அவங்க அந்த கார்ட்ஸை கலெக்ட் பண்றது, மேஜிக்கல் ஸ்டோனை கலெக்ட் பண்றது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இந்த சைட்ல இருந்தா பாஸோட ஸ்ட்ராங்கான மேஜிக்கல் பவர் வந்துட்டு இருக்குது. இது அந்த டீமன் கிங் கேசல்ல நான் தோக்கடிச்ச மான்ஸ்டர்ஸை விட பவர்ஃபுல்லா இருக்கு. ஏ ரேங்க் பாஸ் மான்ஸ்டர் எப்படி இருக்கணும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க ஹீரோ ஈ ரேங்க் அப்படிங்கறனால ஒரு மாதிரி பேசுறாங்க. ஹீரோ வந்து எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க. இங்கே நான் இருக்க போறேன் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து இடிச்சுட்டு கண்ணு தரையாடா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு முறைதான் முறைக்கிறான். நீங்க போங்க சார், உண்மையுமே இவன் ஈ ரேங்க் தானா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஏன் சார் உண்மையுமே இவன் ஈ ரேங்க் தானா, ஏன்னா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே, இவன் வர நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட போங்க, நீ வரலையாப்பா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து இல்ல நான் கொஞ்ச நேரம் மைனிங் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப சரி பண்ணிட்டே ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்ட்டு அங்கிருந்து போறப்ப உடனே ஹீரோ வந்து அதை கீழே போட்டுட்டு இதுதான் எனக்கான சான்ஸ், நான் மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கு, இந்த இடத்துல தான் அந்த பாஸ் மான்ஸ்டர் இருக்கா, என்னோட காரணங்கள் இதை பண்ண வேணாம் தான் சொல்லுது, ஏன்னா பண்ணனா இந்த கேட்டு க்ளோஸ் ஆகி அந்த ஹண்டர்ஸ் கில்டுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துடும், ஆனா கொஞ்சமா பண்ணா எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த சாயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதோட எபிசோட முடிச்சாரா. அந்த சாயன் இவனை கண்டுபிடிச்சோன்னே ஹீரோ வந்துட்டு ரொம்ப கேர்லஸா இருந்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வழி தவறி இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவர் இருந்துட்டு இது ரொம்பவே ஆபத்தான இடம், பாஸ் ரூம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையுமே அவளோட பேருக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறா, அவ பேசுற வரைக்கும் அவ வந்ததை நான் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்க அவளும் நான் இப்ப அவன் கையில வெப்பனையா பார்த்து அப்படின்னு நினைச்சிட்டு மான்ஸ்டர் கோவப்படுத்தினா இங்க இருக்கிற மைனி டீம் எல்லாமே இறந்துருவாங்க, அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறப்ப அவர் ஃபீல் பண்ணி ஹீரோ உடனே போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இவங்கிட்ட அந்த ஸ்மெல்லே வரலையே, உண்மையிலுமே நீ ஹண்டர் தானா, பேரு சங்ஜின் ஓவா, சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி வழி தவறி எல்லாம் வராதிங்க, டஞ்சன்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ஏன் அந்த ஸ்மெல் வரல, ஈ ரேங்க் அப்படிங்கறனாலயா, ஆனா இவங்கிட்ட மட்டும் தான் இனிமையான ஒரு ஸ்மெல் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறா. அப்ப போறப்ப ஹீரோ கிட்ட அங்க இருக்கிறவங்க மிஸ்டர் சாயன்ட்டு உன்னை பார்த்து பேசினாங்களாமே, எங்களால அவங்கள தூரத்துல இருந்து மட்டும் தான் பார்க்க முடியும், ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல கூட நம்மளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யூஸ்வலா ஹண்டரோட ஸ்மெல்லே பிடிக்காது, அது ஏன்னு தெரியாது, எப்பவுமே ஹேண்ட் கர்ச்சீஃபை வச்சு மூடிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா என்கிட்ட அவ கர்ச்சீஃபை எடுத்தாலே அதுக்கு காரணம் நான் பிளேயர் அப்படிங்கறதுனாலயா, அந்த எல்ஃப் பாஸ்மே இதே தான் சொன்னான், உண்மையிலுமே இந்த பிளேயர் அப்படின்னா யாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துட்டு உண்மையிலுமே நீங்க இருந்ததுனாலதான் வேலை வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு, ரெக்கவரி டீமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம், நீங்க தெரியாம மிஷன்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சோம், சரி ஹண்டர் சங் இனிமேல் என் கூடயே வந்து வேலை செய்றீங்களா, உங்களுக்கு நல்ல சம்பளம் தர அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல சார் ஒரு நாளைக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சரி அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வர முடியுமா, நாளைக்கு பேக் டு பேக் ஏ ரேங்க் டஞ்சன் சி ரேங்க் டஞ்சன் 2 இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாளான்றைக்கு வேற எனக்கு ரீவாலுவேஷன் இருக்கு, இன்னைக்கு வேற இங்க ரைடுக்கு வந்துட்டேன், ஒரு நிமிஷம் நாளைக்கா அப்படின்னு நினைச்சிட்டு நாளைக்கு 2 மிஷனுமே சைமல்டேனியஸா நடத்த போறாங்களா அப்படின்னு கேட்க அவரும் வந்துட்டு ஆமா நாளைக்கு தான் டீம் வராங்க, 2 அசால்ட் டீமை வச்சு நாளைக்கு இந்த கண்ட்ரிலேயே நம்ம தான் ரைடு மிஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒர்க்குக்கு வரணும் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு அப்ப ஒத்துக்கிட்டீங்களா, அப்போ உடனே உங்களுக்கு சம்பளத்தை டபுள் மடங்கு கொடுக்க சொல்றேன், அட்லீஸ்ட் இதை வச்சு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க சாயன் இருந்துட்டு அப்படியே போன் பண்ணி அந்த மைனிங் டீம்ல இருந்த ஹண்டர் சங் ஜின்வோ பத்தி கொஞ்சம் விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்க அங்கிட்டு போன்ல பேசுறவர் வந்து அவரை பத்தி மிஸ்டர் சோய் சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல இந்த சாயன் இருந்துட்டு அவன் நடந்துகிட்ட பிஹேவியரும் வேற மாதிரி இருந்துச்சு, அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே, அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இருந்து வந்த அந்த நல்ல வாசனைய இது வரைக்கும் எந்த ஒரு ஹண்டர் கிட்டயுமே நான் ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க மைனிங்க்கு போறப்ப அங்க இருக்கிறவங்க அவனை நல்லா வாமா வெல்கம் பண்றப்ப இந்த அனிமே ஸ்டார்டிங்ல அவனுக்கு அந்த ஈ ரேங்க் இருக்கிறப்ப ஒரு குரூப் இருப்பாங்கல்ல அந்த ஞாபகம் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு இந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு போய் அவங்களோட வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வழக்கம் போல செம்மையா ஒரு வேலை செய்யறாரு, ரெக்கவரி டீமோட இப்ப நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டோம், அடுத்த ஏ ரேங்க் டஞ்சனுக்கு போறதுக்குள்ள நமக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும் லஞ்சுக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவரும் எங்க கூட வந்திருப்பா 5 மடங்கு சம்பளம் தர அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல சார் நான் வரல அப்படிங்கிறான். அப்ப அங்க சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு மைனிங் டீம்ல இருந்து ஒரு ஆள் கிடைக்குமா, ஏன்னா யூஸ்வலா லக்கேஜ் தூக்கிட்டு போறவங்க வரல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவரும் நீங்க வேணா ரெக்கவரி டீம்ல கேட்டு பார்க்கலாமே, அங்க இருக்கிறவங்க தான் அங்க லக்கேஜ் எல்லாம் நல்லா தூக்குவாங்க அப்படிங்கிறப்ப நான் கேட்டேன் அவங்கள்ட்டயுமே ஆள் பத்தாம இருக்குதான், யாராச்சும் வரீங்களா அசால்ட் டீம் கூட வந்தா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவர் வந்துட்டு எங்களோட லெவலுக்கு ஏ ரேங்க் டஞ்சனுக்குள்ள வர முடியாது சார், பணம் கொடுத்தாலும் நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்ல ஹண்டர் சங்
உள்ள ஹை லெவல் மேஜிக் பீஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து எனக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கிறப்ப தைரியத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார், இவர் நேத்து தான் எங்க டீம்ல சேர்ந்தாரு, அதனால இவருக்கு அவ்வளவுக்கு ஒன்றும் தெரியாது, அது மட்டும் இல்லாம இவர் ரேங்க் தான் அப்படிங்கிறப்ப அந்த சன் இருந்துட்டு பரவாயில்ல கரெக்டா இருப்பாரு, நான் தான் அந்த அசால்ட் டீமோட கேப்டன் சன் ஹியோன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனோட பேரை சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சன் அப்படிங்கிற வந்துட்டு நேத்தை விட கேட் பெருசா இருந்தாலும் நேத்து இருந்ததை விட மேஜிக் பவர் கம்மியா தான் இருக்குது, கவலைப்படாதீங்க இது ஈஸியா தான் இருக்கும், இல்லனா நம்மள மாதிரி ஒரு செகண்ட் டீம் இங்க அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு 6 ஏ ரேங்க் ஹண்டர் 3 பி ரேங்க் ஹண்டர், வேற ஒரு கில்டுல இருந்தா இவங்க இந்த மாதிரி செகண்ட் டீமா இருக்க மாட்டாங்க, ஹண்டர் கில்டுல இந்த அளவுக்கு ஒரு செகண்ட் டீம் இருக்கு, மேஜிக் பவர் என்னதான் இங்க கம்மியா இருந்தாலும் எனக்கு அந்த ரெட் கேட்ல வந்த ஃபீலிங் வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு போறப்ப அங்க இருக்கிற பொண்ணு இருந்துட்டு பயப்படாதீங்க கேப்டனால லீட் பண்ண போற நாங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்போம், நீங்க எங்க பக்கத்துலயே இருந்தா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்றாங்க. அந்த கேப்டன் சன்னும் இன்னைக்கு மட்டும் இதை கரெக்டா பண்ணிட்டேனா நான் அபிஷியலா கேப்டன் ஆயிருவேன், நான் ஒரு நல்ல ஏ ரேங்க் ஹண்டர் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணி ஆர்டரே இல்லாம எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. அப்ப உள்ள இருந்து ஜாக்கல் அப்படிங்கிற நாய் மாதிரி பீஸ்ட் தான் வந்து அட்டாக் பண்ணுது. டேங்க்குமே அவனோட வேலையான தடுக்கிறத செய்யறான், ஸ்வாட்ஸ்மேனுமே அவனோட வேலையை கரெக்டா செஞ்சு அதை வெட்டுறான். மேஜ் பொண்ணுமே அவளோட மேஜிக் வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது ஏ ரேங்க் டஞ்சன், இதுக்குள்ள சி ரேங்க் மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்து இதுல காலர் இருக்கு அப்படின்னு யாரோ வளர்த்து இந்த மாதிரி ஹண்டிங் டாக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப உள்ள இருந்து ஹீரோ சொன்ன மாதிரியே ஹை ஆர்க்ஸ் அப்படிங்கிற மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் வராங்க. அப்ப அதுல ஒன்னு இருந்துட்டு ஒரு ஸ்பியரை தான் தூக்கி வீசுது, ஆனா அதுவே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப அந்த டேங்க் மாதிரி இருந்தவன் டாண்டிங் ஸ்கில் அப்படிங்கிற ஒன்னு யூஸ் பண்றான், பட் வேலைக்காவல பேக்ல இருக்கிறவங்க அதை அட்டாக் பண்ண வர நாங்க அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டோம் அப்படின்னு ஃபயரை வச்சு அட்டாக் பண்றான். இருந்தாலும் அது மேஜிக் ரெசிஸ்டன்ட் வந்து சூப்பரா இருக்கு, அதனால அதுக்கு எதுவுமே ஆகல. அப்ப இன்னொரு பொண்ணு இருந்துட்டு அவளோட பாம்பு மாதிரி மான்ஸ்டர் வச்சு கட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு தான் என்னால ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த ஃபயர் மேஜ் இருந்துட்டு 2 ஃபயர் நைட்டை வர வச்சுட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இதுதான் என்கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு, இது நிறைய மேஜிக்கல் பாயிண்ட கன்சியூம் பண்ணும், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்க ஒரு பொண்ணு கராத்தே மாதிரி நல்லா சண்டை போடுறா, பட் அவளை வந்துட்டு ஒரு ஆர்க் அடிச்சு போட்டுருது. அப்புறம் அவளை வடிக்கிறப்ப இன்னொருத்தி ஃபயர் மேஜிக் வச்சு அதை அட்டாக் பண்ணிடுறான். சோ இதனால எல்லாருமே ஹீலர்னு கூப்பிட்டு அங்க ஆளுங்க பத்தல. அந்த கேப்டன் சன்னுமே நம்ம ஆளுங்க குறைவா இருக்கிறோம், எல்லாருமே 3 பேர் இருக்கிற குரூப்பா பிரிங்க, இல்லனா நம்மளோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இந்த ஆர்க்ஸ் எல்லாமே ஏ ரேங்க் ஹண்டர் அளவுக்கு இருக்கு, அதனால பி ரேங்க் ஹண்டருக்கு இது எதிர்த்து நிக்க சான்ஸ் இல்ல அப்படிங்கிறப்ப கரெக்டா ஒருத்தனோட கையை அப்படியே வெட்டிடுது. ப்ளீஸ் யாரும் செத்துறாதீங்க அப்படின்னு நினைக்க மறுபடியும் அந்த பொண்ணு வந்துட்டு அவரோட பாம்பு மான்ஸ்டர் வச்சு புடிச்சு வைக்க அந்த ஹீலர் பொண்ணு இருந்துட்டு அவனோட ஃபுல் கையுமே அப்படியே ஹீல் பண்ணிடுறா. ஆனா ஒரு பெரிய ஆர்க் மான்ஸ்டர் பின்னாடி வந்து நிக்க அவளோட விதியை அவ ஏத்துக்கிறா. ஆனா திடீர்னு ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்கில் மூலியமா அதோட கழுத்தை புடிச்சு நசுக்கி அதோட தலைய முதுகு தண்டோட அப்படியே புடுங்கி எடுத்துறான். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மான்ஸ்டரையுமே அவங்களுக்கே தெரியாம அட்டாக் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வெளியால தான், நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதான், பட் என்னால மத்தவங்களை இறக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அவங்க நோட்டீஸ் பண்ணாதபடி இதுங்க எல்லாத்தையுமே நான் வீக் ஆக்கணும் அப்படின்னு ஸ்டெல்த் ஸ்கில் யூஸ் பண்றான். அந்த கராத்தே மாதிரி இருந்த பொண்ணும் ஈஸியா ஒரு ஆர்க்க கொன்னறா. அந்த கேப்டன் இருந்துட்டு அங்க ஹெட் மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் கிட்டையும் நல்லா சண்டை போறான். அதை அட்டாக் பண்ண வரப்ப அவன் தடுத்து அதை அப்படியே வெட்டி கொன்னறான். அனிமேஷன் தாறுமாறா இருக்கு கைஸ். அப்ப அவன் இருந்துட்டு யாருக்கு எதுவும் ஆகல, நம்ம உயிரோட இருக்கிறதே மிராக்கிள் தான் அப்படிங்கிறப்ப அந்த ஹீலர் பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் இருந்துட்டு ஆமா திடீர்னு எல்லாமே வீக்கா மாறிடுச்சுங்க, இதை நீங்க தான் யாராச்சும் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஒரு பொண்ணு ரெண்டு எனக்கு அட்டாக் பண்ற மேஜிக் மட்டும் தான் தெரியும், அப்புறம் லைட்டா டெலிகனேசிஸ் பண்ண தெரியும், அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப இன்னொரு பொண்ணு இருந்துட்டு அசாசின் டைப் ஹண்டர் இல்லாம இந்த விஷயத்த யாராலுமே பண்ணிருக்க முடியாது, எப்படியோ நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோவை பார்த்து மேஜிக் கேஸ்ட் பண்றவங்களை வச்சுட்டு அவன் ஸ்டெல்த் ஸ்கில்ல யூஸ் பண்றதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சானா. ஆனா நாங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு அவனுக்கு ஏதாவது நன்றி சொல்லணும், அவனுக்கு காரணம் இருக்கும், அதனால இந்த தடவை நான் யார்ட்டையும் சொல்லாம விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அங்க இருக்கிறவங்க நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்ல திரும்பி போலாமா, ஏன்னா உள்ள போனா நமக்கு இன்னும் ஒரு 2 ஹீலர் 3 அட்டாக் மேஜ் வேணும், நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கறனால உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது, பட் நம்ம திரும்பி போய் தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அப்ப ஹீரோவும் அவன் கிவ் அப் பண்ண மாட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே டஞ்சனை கான்கோர் பண்ண தான் ஆசைப்படுவாங்க, ஆனா அவன் அறிவாளியா இருந்தா அப்படிங்கிறப்ப அவன் சன் இருந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறப்ப எங்க உள்ள போலான்னு சொல்லிடுறீங்களோன்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப இல்ல நான் என்ன அவ்வளவு முட்டாளா அப்படின்னு கேட்கறேன். ஆனா போறப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பேரியர் இருக்கு, அப்ப எடுக்க முடியுமா அப்படின்ட்டு அதுல ஒரு மேஜ் பொண்ணு போய் பார்த்துட்டு இந்த லெவலுக்கு ஹை லெவல் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குன்னா அங்க நல்ல வேலை வெளியே வர முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரியரை லிஃப்ட் பண்ண பாக்குறாங்க. திடீர்னு அவங்க ஏதோ ஒரு மேஜிக் பவரை உணர்றாங்க. ஹீரோ வந்துட்டு பி ரேங்க் ஹண்டராலேயே அதை உணர முடியுதுன்னா ஏன் வெளியே இருக்கிறப்ப எங்களால உணர முடியல அப்படிங்கிறப்ப அந்த மேஜ் எல்லாமே கர்ஸ் மேஜிக்கால பாதிக்கப்பட்டுறாங்க. அப்ப அந்த கேப்டன் வந்துட்டு சீக்கிரம் டிவைன் மேஜிக் யூஸ் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஃபுல்லா அந்த ஹை ஆர்க்ஸ் இருக்கு. கேப்டன் கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும் போல அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு நம்ம இங்க சண்டை போட்டோம்னா தேவையில்லாம செத்து போயிடும் அப்படிங்கிறப்ப அதுல ஒரு ஆர்க்கு முன்னாடி வந்துட்டு என்னமோ அவங்க பாஷையில பேசுது. அதுக்கப்புறம் அப்படியே கிளிச் ஆகி மனுஷங்களோட பாஷையில பேசுது. நான் தான் கர்கல்கான் அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் கர்கல்கான் இந்த பேரியரை நீ தான் போட்டியா அப்படின்னு கேட்க அது இருந்துட்டு ஆமா நான் எங்க பெருமைக்குரிய ஆர்க் ட்ரைபோட ஒரு மெஜிஷியன் அப்படிங்கிறப்ப உன்னை விட ஸ்ட்ராங் ஆனவங்க இந்த கேவுக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு கேட்க அந்த கர்கல்கான் என்னை விட யார் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு, ஒன்னு என் சோல்ஜர்ஸோட கையில செத்து போங்க, இல்லனா உள்ள வந்து என்ன பாருங்க அப்படிங்கிறப்ப கேப்டன் வந்துட்டு உள்ள வந்து நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஆர்க்ஸுமே அப்படியே திரும்பி போயிருது. அப்ப ஹீரோ கூப்பிட்டு ஹண்டர் சங் நாங்க அந்த பாஸ் மான்ஸ்டர் பார்த்த உடனே அட்டாக் பண்ணுவோம், அப்ப அது டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கிறப்ப
இந்த பேரியர் அதால மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த சான்ஸை பயன்படுத்தி வெளியே தப்பிச்சு போயிட்டு மெயின் அசால்ட் டீமை உள்ள வர வைங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சாகிறதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு எங்களோட மிஷன் உயிரோட வரதில்ல, இந்த கேட்டை மூறது அப்படிங்கிறப்ப அந்த ஹீலர் பண்ணும் இதை என்னோட ஃபேமிலி கிட்ட கொடுத்துருங்க, நாங்க அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும், ஆனா நீங்க அப்படி கிடையாது, அதனால உயிரோட தப்பிச்சிருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாங்க அந்த டபுள் டஞ்சன்ல எந்த மோசமான நிலைமையில இருந்தோமோ அந்த மாதிரி தான் இப்ப இருக்காங்க, ஆனா அப்ப எல்லாருமே அவன் உயிர் தப்பிக்க பார்த்தாங்க, ஆனா இவங்க அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா மோசமா எதுவும் நடக்காது நம்புறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க வெளியே ஹீரோ அந்த சாயன் தேடி வந்துட்டு மைனிங் டீம்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்க அந்த மைனிங் டீம் ஹெட் வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு ஹண்டர் சங்ஜினுவை பார்க்க வந்த அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு கேட்டுக்குள்ள ஒரு லக்கேஜ் தூக்குறவரா போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க அந்த ஆர்க்கோட கேசலுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அது பிரம்மாண்டமா இருக்குது, நிறைய வகையான ஹை ஆர்க்ஸ் அங்க இருக்குது. அப்ப அது எல்லாத்தையுமே பாஸ் இருக்குல்ல அது வந்துட்டு இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு அந்த கார்கால் தான் அதான் தெரியல, ஆனா அது இருந்துட்டு வெல்கம் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸ்டார்டிங்ல சாயன் இருந்துட்டு ஒரு ஈராங் கண்டர் ஈராங் டஞ்சனுக்குள்ள போயிருக்கான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நேத்து கூட அந்த பாத்ரூம் முன்னாடி ஒரு வெப்பனோட நின்றுட்டு இருந்தான், ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் உள்ள போறேன் அப்படிங்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன பிசினஸ் வெப்பன் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேட்க அவர் அந்த மைன் பண்ற கோடாரியை கொடுக்குறப்ப வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்க இல்லைங்க வேற குரோபார் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் வந்து அதை வாங்கிறப்ப வெறும் கையோட போறதுக்கு இது நல்லது தானே அப்படிங்கிறப்ப அவளும் ஒண்ணுமே சொல்லாம போயிடுறா. அப்ப உள்ள அவங்க இருக்கிற அந்த ஹால்ல அந்த ஹை ஆர்க்ஸ் எல்லாமே பயங்கரமான சத்தத்தை எழுப்பிட்டு இருக்குது. அப்ப அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு ஹை ஆர்க்ஸ் இருக்கு, இதுக்கு மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நம்ம சிட்டியே தரமட்டம் ஆயிரும், அது முக்கியமா அந்த 4 ஆர்க்ஸ் அதுல இருந்து வர 6ஆவதே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் சன் இருந்துட்டு இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும்னா இந்த பாஸை நம்ம தோக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த ஹை ஆர்க் இருந்துட்டு என்ன பயமா இருக்கா ஹியூமன்ஸ் அப்படின்னு மேஜிக் பவர் ரிலீஸ் பண்ண அவங்க எல்லாம் என்ன ஒரு மேஜிக் பவர், இதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் எதுவும் வித்து வேட்டு மெஜிஷியன் தான் அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் எதுக்காக எங்களுக்கு இங்க வர சொன்ன அப்படின்னு கேட்க அந்த கர்கால் கான் இருந்துட்டு ஒண்ணும் இல்ல உங்களை ஒவ்வொருத்தங்களா கொன்னு அப்படியே அக்கா பிரிச்சு சாப்பிட்டு என் சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் என்டர்டைன்மெண்ட்டை காமிக்கதான் அப்படின்னு கேட்க அவன் இருந்துட்டு எங்க உயிரெல்லாம் வெறும் என்டர்டைன்மெண்ட் தானா அப்படின்னு நினைக்க அந்த கர்கால் கான் ஹீரோ பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு இந்த மனுஷங்களுக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கானே ஃபன்னா இருக்க போகுது அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறான். பட் அவங்க பயத்துல யாருமே நகரவே இல்ல. சரின்ட்டு அவன் போயிட்டு அட்டாக் பண்ண போனா ஒரு பேரியரை போட்டு தடுத்துருது. அடுத்து கிராவிடேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை மேல தூக்குது கீழே அடிக்குது, இப்படியே மேல கீழன்னு அடிச்சுட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அப்ப டக்குன்னு ஹீரோ போய் பிடிச்சிட்டு கேப்டன் இது வந்துட்டு ஹண்டர்ஸ்க்கு சொந்தமான டஞ்சன் தான், பட் உங்களோட மொத்த டீமுமே இப்ப டேஞ்சர்ல இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஹையா இருக்க ஈஸியா தூக்கி அடிச்சுட்டு உங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இங்க இருக்கிற மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் என்கிட்ட விட்டுறீங்களா அப்படின்னு கேட்க அவனும் ப்ளீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த கர்கால் கான் இருந்துட்டு உன்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு புரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நானும் தான் இவ்வளவு பவர்ஃபுல்லான பிரசன்ஸை தடவையா உணர்றேன், பட் என்ன பண்றது நம்ம ரெண்டு பேரும் கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ ஆர்மியை வர வச்சுட்டு நான் உன்னை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அங்க வெளியே அந்த ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்த ஜின்சுல் வந்திருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்க சீக்கிரம் லீடரை வர சொல்லுங்க அப்படிங்கிறப்ப மைனிங் லீடரும் வந்து என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க ஹண்டர் சங்ஜின் ஹூ எங்க அப்படின்னு கேட்க ஹீரோ ஒருத்தர் முறைச்சிருப்பால அவன் வந்துட்டு சார் அவனை பத்தி ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சு அன்னைக்கு ஒன்னால என்ன கொல்ற மாதிரி முறைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சரி இப்ப எங்க அவன் அப்படின்னு கேட்க அந்த மைனர் லீடர் இருந்துட்டு அட்டாக் டீமுக்கு பொருளுங்களை தூக்க ஆள் இல்ல அப்படின்ட்டு அவங்க கூட போயிருக்கான் கேட்டுக்குள்ள அப்படிங்கிறப்ப அப்ப அந்த ஜின்சுலும் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன் எஸ்ராங்க் ஹண்டர் ஆனதுக்கு அப்புறம் அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உள்ள போறப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்க அவன் நாளைக்கு நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றான். இந்த லீடரும் ஹண்டர் ஜாயனும் இதே கேள்விதான் கேட்டாங்க அப்படிங்கிறப்ப உள்ள இருந்து பயங்கரமான மேஜிக் பவர் வருது. உடனே வந்துட்டு இந்த கேட்டை மறுபடியும் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த சாயனுமே ஃபீல் பண்ணி எப்படி இத்தனை ஹை ஆர்க்ஸா அவங்க டீம் கொண்டாங்கன்னு தெரியல, பட் பாஸ் ரூம்ல இருந்து இது வந்தா அவங்க ரொம்ப ஆபத்துல இருக்காங்க அப்படின்ட்டு போறா. அங்க அந்த கார்கால்கான் இந்த டம்மியான டீமை வச்சு என்னோட சோல்ஜர்ஸை தோக்கடிக்கலாம்னு நினைச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்காக நீ வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மொனார்க் டொமைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு டீமன் கேஸ்ல நான் 70 லெவல் போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்கில் எனக்கு கிடைச்சது. அங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஷேடோவுமே பயங்கர பவர்ஃபுல்லா மாறி இருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவன் என்னால ஒரு நேரத்துல 2 தான் சமன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த ஐஆர்எக்ஸ் அட்டாக் பண்ண வருது. டேங்க் ஷேடோ இருந்துட்டு ஸ்டன்னை பயன்படுத்தி பாக்குது, வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் அதோட ஆக்ஸை வச்சு அவங்க எல்லாத்தையுமே வெட்டிடுது. இக்ரீஸுமே ஒரே அட்டாக் தான் பல ஹை ஆர்க்ஸை தோக்கடிச்சாராம். நம்ம ஹீரோ மட்டும் சும்மாவா டப்புன்னு நிறைய ஹை ஆர்க்ஸை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க இருக்கிறவங்க வைஸ் மாஸ்டர் மாதிரி இருக்கான். இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறவன் எதுக்கு பொருளை தூக்கம் தான் அப்படின்னு நினைக்க ஹீரோ இருந்துட்டு இதுங்க வந்துட்டு பி ரேங்க் ஹண்டர் அளவுக்கு பவரா இருக்கும், உன்னை கொல்றதுக்கே 5 ஷேடோஸ் தேவைப்படுது, இதோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உன்னோட சோல்ஜர்ஸ் யூஸ்லெஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதையே தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஏன்னா இவங்களை திரும்பி என்னால ரெசரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அது ப்ரொடெக்ஷனுக்கான யூஸ் பண்ண அந்த கிறிஸ்டலை வச்சு ஆக்சலரேஷன் மூலியமா ஸ்பீடா ஹீரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கிராவிட்டி மேஜிக் மூலியமா கல்லுங்களை மேல தூக்கி அதுங்களையுமே ஹீரோ மேல வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அந்த கார்கால்கான் இருந்துட்டு உன்னால திரும்பி அதுங்களை வர வைக்க முடியும்னா உன்னோட எம்பி தீர்ற வரைக்கும் அதுங்களை நான் அழிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹண்டர் சங்கன்னு தப்பிச்சு ஓடுறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஸ்பெல்ஸை வச்சு என்ன தூரமா வச்சிருக்கவே ட்ரை பண்ணுதா அப்படிங்கிறப்ப அந்த கர்கால்கான் இருந்துட்டு எவ்வளவு நேரம் நீ தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்கலாம் அப்படிங்கிறான். அங்க வெளியே சார் அந்த கேட்டோட லெவல் கிட்டத்தட்ட எஸ்ராங்க் அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஜின்சுல் இருந்துட்டு அப்ப சீக்கிரம் மாஸ்டர் கில்ட கூப்பிடுங்க, நம்ம உள்ள இருக்கிற டீமுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கார்கால்கான் இருந்துட்டு என்னோட ஹார்க்ஸ் தான் ரொம்ப
ஸ்ட்ராங் ஆனது அதிக எண்ணிக்கையில இருக்கு. கூடிய சீக்கிரத்துல உன்னோட மேஜிக் பவருமே தீர்ந்து போயிரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ கூடிய சீக்கிரமா இங்கேதான் உண்மையான நெக்ரோமான்சரோட ஸ்கில்லையே நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை ஆர்க்ஸையுமே அவனோட சோல்ஜர்ஸ் தான் மாத்தி வச்சிருக்கான். அங்க 2 ஹை ஆர்க்ஸ பார்த்துட்டு நீங்க 2 பேரும் என்னோட ஷேடோவா மாற போறீங்க, அதுக்கப்புறம் நீ இந்த அப்படின்னு கார்கால்கான பார்த்து சொல்ல அது இருந்துட்டு கிளிச் ஆக ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த ஹியூமன் லார்டு நான் எங்க இருக்கேன் கண்ணை முழிக்கிறப்ப என் மண்டைக்குள்ள ஹியூமன்ஸை வேட்டையாடணும் அப்படிங்கிற கமாண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. காரணம் இல்லைன்னா பரவாயில்ல, அவன் கமாண்ட கேட்கறதுனால ஒன்னும் ஆகிராது, சீக்கிரம் போயிட்டு வழியில இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் கொல்லுங்க, அவனோட பணத்தை என் காலடியில போடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப அங்க அந்த சோய் இருந்துட்டு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த டஞ்சன் பிரேக் ஆச்சுன்னா ஜேஜோ ஐலாண்ட்ல நடந்த மாதிரி இங்க ஒரு விஷயம் நடந்துரும். நல்ல வேளை நமக்கு டைம் இருக்கு, இருக்கிற எல்லா ஹண்டர் ஃபோர்ஸையுமே அங்க கேட் முன்னாடி இறக்குங்க அப்படிங்கிறப்ப அவளும் இருக்கிற எல்லா ஏ ரேங்க் ஹண்டர்ஸுக்குமே மெசேஜ் அனுப்பிட்டேன் சார் அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு ஒஸ்ட் கேஸ் சினோரி என்னன்னா மேபி நம்ம அந்த ஒயிட் டைகர் கில்டு கிட்டையும் ஃபீல்டு கில்டு கிட்டையும் ஹெல்ப் கேட்க வேண்டிய நிலைமை வரும், முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வராம தடுக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க அந்த டேங்க் ஷேடோ இருந்துட்டு அந்த ஜெனரல் ஆர்க்கோட தலையை வெட்டிருது. அந்த இக்ரிஸ் சொல்ல தேவையே இல்ல, வேற மாதிரி அனிமேஷன் கைஸ், பட்டாசா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட ஜெனரல் தான் நல்லா சண்டை போடுறாங்க போலயே அப்படிங்கிறப்ப அந்த கர்கால்கானுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த ஹண்டர்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப அவங்கள மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஆடியன்ஸ் எந்த வேலையும் பண்ணக்கூடாது, இவ்வளவு திமிரா பேசுற உன் வாயை இனிமேல் பேச முடியாத மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கர்ஸ் மேஜிக்க போட பாக்குது. பட் அவனோட ஒரு ஸ்கில் மூலியமா அது பண்ண முடியல. ஹீரோ வந்துட்டு கர்ஸ் பைசன்லாம் என் மேல வேலை செய்யாது அப்படின்ட்டு அவனோட மேஜ வச்சு ஃபயர் அட்டாக் பண்ண போறப்ப அது மறுபடியும் ஷீல்டு போறப்ப இவன்ட்ட தான் மேஜோட பவரை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு கிறிஸ்டல் இருக்குல்ல, அதை வச்சு உன்னோட அந்த ஷீல்ட உடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் பாலை வச்சு அதோட ஷீல்ட சக்சஸ்ஃபுல்லா உடைச்சிடறாங்க. அதோட மாஸ்க்குமே பிஞ்சுக்கிட்டு போயிருது. அப்ப சாயன் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இப்படி இவனால இவ்வளவு சோல்ஜர்ஸை சமன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வைஸ் மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்ப சாயன் இருந்துட்டு உங்களை பார்க்க தான் வந்தேன், நல்லா இருக்கல, நீங்க சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த கார்கால்கான் இருந்துட்டு ஒரு ஜெயண்ட் மேஜிக்க போட்டு பெரிய ஜெயண்ட் மாதிரி மாறி ஹீரோவை மிதிக்கிறப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. சாரி எனக்கு இந்த ஜெயண்ட்ஸ பிடிக்கவே பிடிக்காது, அதோட எனக்கு ஒரு கெட்ட மெமரி இருக்கு அப்படிங்கிறப்ப அது இருந்துட்டு ஃபயர் டிராகன் அப்படிங்கிற ஸ்பெல் மூலியமா ஒரு டிராகன் ஹெட்டை வச்சு நெருப்பை வச்சு அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அத மாதிரியே நிறைய டூப்ளிகேட் பண்ணி நிறைய ஃபயர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இதுக்கப்புறமா எங்களை எதிர்த்து நிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ அதுல தப்பிச்சு அதோட ஒரு கண்ணை போய் குத்திட்டு ஜெயண்டா மாறணும்னா இவ்வளவு பெருசா இருக்கிறப்ப எனக்கு தான் அட்டாக் பண்ண ஈஸியா இருக்கும், ஒரு அசாசின் டைப்பான ஹண்டரான எனக்கு காடே இல்லாத உன்ன மாதிரி மேஜ் டைப்ப அட்டாக் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அப்படிங்கிறப்ப அது பிளேசிங் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு ஃபயர் ஸ்பெல்ல போடுது. அதுல இருந்தெல்லாம் ஹீரோ தப்பிச்சு அவனோட டாகரை வச்சு அட்டாக் பண்ணி பாக்குறான். பட் அதுக்கு எந்த டேமேஜுமே ஏற்படல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை புடுங்கி அதை அடிக்கலான்னு பாக்குறப்ப அது இருந்துட்டு செயினை புடிச்சு ஹீரோமே புடிச்சு இழுத்துருது. ஆனா ஹீரோ அந்த செயினை வச்சு அதை கட்டி போட்டு அப்படியே கீழே புடிச்சு இழுத்து விட்டாராம். அப்ப அந்த ஜின்சுலு இது எல்லாத்தையுமே பாக்குறப்ப சாயன் இருந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க இல்ல மேஜிக் பவரை டிடெக்ட் பண்ணி எங்க ஹெல்ப்புக்கு வரலான்னு பார்த்தோம், பட் ஹெல்ப் தேவைப்படாது போலயே அப்படிங்கிறப்ப அந்த சாயன் இருந்துட்டு டாப் கிளாஸ் ஃபைட்டரா இருக்கான், சம்மனிங் மேஜிக் வேற பண்றான், இதுதான் இவனோட பவரா அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்க ஜின்சுலு இருந்துட்டு அவ்வளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ இருந்துட்டு எப்போ ஒரு மேஜ் அவனோட காட்ஸை இழக்கிறானோ அப்பவே அவன் தோத்துட்டான் அப்படிங்கிறப்ப அந்த கார்கால்கான் இருந்துட்டு என்னோட பாடியை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க இருக்கிற ஷேடோ கூட சண்டை போடுது. பட் தாக்கு பிடிக்க முடியல, அந்த ஷேடோஸ் அதை போட்டு தள்ளிடுது. அது இறந்ததுனால அந்த டஞ்சனுமே கிளியர் ஆயிடுச்சு. அப்ப ஹீரோ வந்து இந்த ரிவார்ட் எல்லாம் நானே எடுத்துக்கிறது சரியா வராது, ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனை மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்கால்கான ஷேடோவா மாத்திரான். ஷேடோவா மாறினதுக்கு அப்புறம் ரொம்ப அமைதி ஆயிட்டியே அப்படிங்கிறப்ப அதுக்கு நேம் கொடுக்க சொல்லி கேக்குது. ஹீரோ வந்து பேர் மறந்து போச்சு, சரி உன்னோட பேரு கீபான்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். ஆனா மேமால டஸ்க்னு நான் கேள்விப்பட்டேன், பாப்போம். அது மட்டும் இல்லாம அவன் இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி எலைட் ரேங்க் சோல்ஜர் அப்படின்னு வருது. இந்த ஹை ஆர்க்ஸுமே எனக்கு கிடைச்ச நல்ல கெயின் தான் அப்படிங்கிறப்ப மத்தவங்க அங்க வரப்ப ஐயோ எக்ஸ்ட்ராக்ஷன்ல போக்கஸ் பண்ணதுனால இவங்களை கவனிக்காம விட்டுட்டேனே அப்படிங்கிறப்ப அவங்களாம் வந்துட்டு இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அந்த ஜின்சுல் முன்னாடி வந்துட்டு நாங்க தான் ஹண்டர் அசோசியேஷனோட சர்வைவலன்ஸ் டீம், இங்க நிக்கிறவரே எங்களோட டாப் சீக்ரெட்டான ஒருத்தர், சோ இதெல்லாம் நீங்க சீக்ரெட்டா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவரோட எஸ் ரேங்க் பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு, சோ இவர் சேஃபா இங்க இருந்து போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு போறப்ப அந்த கேப்டன் சன் இருந்துட்டு உங்கள்ட்ட பயங்கரமான பவர் இருக்கு, ஆனா நீங்க பொருளுங்களை தூக்குற வர வந்ததுக்கு உங்களுக்கு காரணங்கள் இருக்கும், இருந்தாலும் எங்களோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால எங்க டீமும் நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் இந்தாங்க இதை நீங்களே உங்களோட ஃபேமிலி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போறான். அப்ப அந்த சாயன் கூப்பிட போறப்ப வைஸ் மாஸ்டர் கையில அதுக்கு கோடாரி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த சாயன் இருந்துட்டு என்ன வியாடா நினைச்சிருப்பான்ல அப்படிங்கிறப்ப யாரு அப்படின்னு கேட்க யாரும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த சன் இருந்துட்டு சோய் கிட்ட சொல்ல ஒயிட் டைகர் கில்டு கிட்ட இருந்துமே ஹெல்ப் கிடைச்சதுனால இந்த விஷயம் சுமூகமா முடிஞ்சுச்சு. சோல்ஜர்ஸை சமன் பண்றான், ஸ்பீடு அசாசின் டைப் ஹண்டர் அளவுக்கு இருக்கு, இறந்து போன மேஜிக்கல் பீஸ்ட வேற கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா, நம்புறது கஷ்டமா தான் இருக்கு. ஹண்டர் சன் நானும் அந்த ஹண்டர் சஞ்சன்வோ ரெண்டு பேர்ல யார் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு ஒரு ரைடு அப்படிங்கிறது நிறைய ஹண்டர்ஸ் அவங்களோட ரோலை பண்றதுனால சக்சஸ்ஃபுல்லா முடியும், பட் ரொம்ப கஷ்டமான ஏ ரேங்க் டஞ்சனை நீங்க தனியா சமாளிச்சிருங்களா அப்படின்னு கேட்க அந்த சோய் இருந்துட்டு இல்ல அப்படின்னா என்னோட அல்டிமேட் ஹண்டர் அப்படிங்கிற டைட்டில் வெறும் ஜோக்கு தான் போல அப்படிங்கிறப்ப மாஸ்டர் அப்படின்னு அந்த சன் கூப்பிட இல்ல ஒண்ணு
ஒண்ணும் இல்ல, நான் என்னோட பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு யூவ பார்க்க போயிட்டு உங்க அப்பா கிட்ட அந்த கில்டு மாஸ்டர் விஷயத்தை பத்தி பேசினியா அப்படின்னு கேட்க, அந்த யூவும் பாஸ் அதை பத்தி தான் அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. அங்க கட் பண்ணி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கதா காமிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் இருந்துட்டு இவங்க எல்லாருமே என்ன இன்டர்வியூ எடுக்க தான் வந்திருப்பாங்க. லீ மின்சங் மனுஷங்களோட கேப்பபிலிட்டிஸை தாண்டினவன், இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதோட எபிசோட முடிச்சாராங்க. ஸ்டார்டிங்ல பேக்கியாகும் அந்த சோயும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு வரவும் அங்க இருக்கிற பிரஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, லீயா உங்க கில்டுல சேர்த்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, பேக் இருந்துட்டு லீயா அது யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு நான் அதுக்காக இங்க வரல அப்படிங்கிறப்ப, சோ இருந்துட்டு அவர் ஆல்ரெடி ஃபீல்டு கில்டுல சேர்ந்துட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியும், சோ நானும் அதுக்காக வரல அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அட போங்கப்பா பெரிய விஷயம் வந்து நினைச்சு வந்தோம் அப்படின்னு போயிடுறாங்க. அப்ப பேக் இருந்துட்டு உங்களோட ஒரு பார்ட்டி ஏ ரேங்க் கேட்டு கிட்டத்தட்ட எஸ் ரேங்க் கேட் அளவுக்கு மாறி மாட்டிக்கிட்டாங்களாமே அப்படிங்கிறப்ப, சோ இருந்துட்டு ஆமா பட் உங்க ரெட் கேட் இன்சிடென்ட்ல ஆன மாதிரி யாருமே சாகல, சோ அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினவருக்கு எங்க கில்டுல கிராண்டான வெல்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப, அந்த பேக் இருந்துட்டு எங்களுக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு, அது மட்டும் இல்லாம எங்க சைடு கேஷுவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த சோ இருந்துட்டு என்ன இன்னொரு எஸ் ரேங்க் ஹண்டரையும் ஓம் பக்கம் இழுத்துக்கலான்னு பாக்குறியா அப்படிங்கிறப்ப, நானும் அதே தான் கேட்க வந்தேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முட்டிக்கிட்டு இருக்கிறப்ப, அங்க ஒரு கில்டு மாஸ்டர் வந்துட்டு என்னப்பா எங்க கில்டுல இருக்கிற லீயா உங்க சைடு சேர்த்துக்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு லீயா பத்தி கவலையே கிடையாது ஓரமா போ அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு நான் ரீஎவலேஷன் பண்ணலாம்னு வந்தேன், என்ன இங்க ஒரு கும்பலா இருக்கு அப்படின்னு பாக்குறான். சோ ஹீரோவை ரெக்ரூட் பண்ணதான் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லீயா அப்படிங்கிற ஒரு ஆக்டர் அவன் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறப்ப ஹீரோ தங்கச்சி ஸ்கூல்ல எல்லாம் அதான் பாத்துட்டு இருக்காங்க. அவன் இருந்துட்டு நான் வந்துட்டு ஹண்டர் அவைக்கன் ஆயிருக்கேன், ஃபர்ஸ்ட் எனக்கு குழப்பமா தான் இருந்துச்சு, பட் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு ஃபீல்டு கில்டுல லிம்க்கு கீழே நான் வந்துட்டு வேலை செய்ய போறேன் அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிறவங்களா அப்ப நீங்க நடிப்பை விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்க, அவன் மனசுக்குள்ள அப்கோர்ஸ் இல்ல, எனக்கு இப்போ ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு, அந்த கில்டு கூட 2 வருஷம் தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அது வரைக்கும் ஹண்டரா இருப்பேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆக்டரா மாறிடுறல அப்படிங்கிறப்ப, ஹீரோ அங்க உள்ள போக பாக்குறப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி சார் போனீங்கன்னா கேமராவை மறைப்பீங்க எங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறப்ப, அந்த சேர்மன் தாத்தா வந்துட்டு அவரை உள்ளனா எனக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்குமே, இந்த டைம்ல உங்களை பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த வேணாம்னு தானே சொன்னேன், அவரு என்னோட கெஸ்ட் நீ உள்ள வாங்க சங் அப்படிங்கிறப்ப, இந்த லீ இருந்துட்டு காரியத்தையே கெடுத்துறான் அப்படின்ட்டு இருங்க நான் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு போறப்ப, ஜின்சூல் இருந்துட்டு அவரை டெஸ்ட் பண்ற வரைக்கும் யாரும் உள்ள போக கூடாது அப்படிங்கிறப்ப, லீ இருந்துட்டு நான் யாருன்னு தெரியுமா எனக்கு தடுத்தவங்க வேலையே போயிடும் அப்படிங்கிறப்ப, ஜின்சூல் இருந்துட்டு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது பட் பிரச்சனை பண்ண பாக்குறீங்கன்னா அது நல்ல ஐடியா கிடையாது அப்படின்னாரா. அப்ப உள்ள சேர்மன் இருந்துட்டு 2 வருஷம் கழிச்சு எஸ்ராங் ஹண்டரோட பவர் என்னன்னு பாக்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உள்ள ஹீரோ போனா உங்களோட எபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோ இருந்துட்டு ஷேடோ சமன் பண்ணிட்டு இதுதான் அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு ஒரு சம்மனிங் மேஜிக் அப்படிங்கிறப்ப, ஹீரோ கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படிங்கிறப்ப, சேர்மன் இருந்துட்டு ஆனா ஜின்சூல் இதை விட நீங்க நிறைய பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொன்னானே அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையுமே பாத்துட்டாங்க போல அப்படின்ட்டு நிறைய ஷேடோஸ் சமன் பண்ணி இன்னும் 100 கூட என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த அளவுக்கு மேஜிக் பவரா இவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருப்பான் போலயே அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு எஸ்ராங் ஹண்டர் லைசன்ஸ் கொடுக்க, ஹீரோ இருந்துட்டு அப்பாடா இதுக்கப்புறம் அங்க கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே எந்த ஒரு கவலையுமே இல்லாம வித்து நல்ல கியர்ஸ் எல்லாம் வாங்கி அந்த டீமன் கேஸ்ல கான்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, சேர்மன் இருந்துட்டு நீங்க பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஹீரோ போயிட்டு இருக்கப்ப அந்த சோய் இருந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட நன்றி சொல்லணும் அப்படிங்கிறப்ப, அந்த பேக்கு நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ ரெண்டு எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு போறப்ப ஃபுல்லா அங்க ரிப்போர்ட்டர் வந்துடுறாங்க. அப்ப இவனோட சிஸ்டர் ஃப்ரெண்ட் அந்த சாங்கு பாத்துட்டு இங்க பாரு உங்க அண்ணன் டிவில இருக்கான் அப்படிங்கிறப்ப, அவளுமே இவன் எஸ்ராங் கண்டறத பாத்துறான். அந்த மைனிங் டீம்ல இருக்கிறவங்களும் பாத்துட்டு இருக்கப்ப ஒருத்தனை பார்த்து ஹீரோ முறைச்சிருப்பான்ல, அவன் வந்துட்டு என்ன அவன் டிவில வரானா மறுபடியும் யாராச்சும் கொண்டிருப்பான் போல அப்படின்ட்டு வந்துட்டு அவனும் எஸ்ராங் கண்டான்னு ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த பொண்ணும் பாக்குறா, அந்த சாயனுமே பாக்குறா. அப்போ நாட்டோட 10வது எஸ்ராங் கண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரஸுமே அவங்கிட்ட ஓடுறப்ப, அந்த லீ இருந்துட்டு என்னோட பிரஸ் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு பாக்குறான். அதுக்கப்புறம் அங்க யூவை காமிக்க, அவன் இருந்துட்டு சாரிப்பா மிஸ்டர் சங் நம்ம கில்டுல சேரல அப்படிங்கிறப்ப, ஹீரோ என்ன சொல்லியிருக்கானா, நான் வந்துட்டு சில விஷயங்களை தனியா தான் செய்யணும், அதுக்காக நான் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும், கில்டுல சேர்ந்தா அது வந்துட்டு எனக்கு ஒரு தடையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை சொல்லிட்டு மிஸ்டர் சங்கர்ன்ட்டு அவரை என்ன ஃபாலோ பண்ண சொன்னாரு அப்படிங்கிறப்ப, இந்த யூவோட அப்பா இருந்துட்டு என்ன பேசுற தெரியுமா, ஒரிஜினலா இந்த ப்ராஜெக்ட் உங்க அண்ணன் கொடுக்க வேண்டியது, நீ வந்து என்னமோ பெருசா ஸ்பீச் கொடுத்த, இப்ப உன்னால எதுவுமே பண்ணவும் முடியல, அது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே விட்டுட்டு போறேன்னு சொல்ற, இது நியாயமா அப்படின்னு கேட்க, யூ இருந்துட்டு ஹீரோ கூட இருந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு சாரிப்பா பட் நான் அவரை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க பேக் இருந்துட்டு இந்த பிரஸ் கூட எல்லாம் டீல் பண்ணினா டயர்ட் ஆயிருவீங்க, வாங்க நாங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறோம் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டப்புனு அங்க இருந்து ஸ்பீடா போயிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப அந்த சோய் இருந்துட்டு அவன் ஒரு மேஜ் மட்டும் இல்லாம பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறப்ப, அந்த பேக் இருந்துட்டு என் கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடா இருக்கான், ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான் போல எப்படி அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி ஹீரோ வந்து எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஃபயர் அட்டாக்ஸ் எல்லாம் தாங்குற மாதிரி எக்யூப்மெண்ட் கேட்கறான். அந்த கடைக்காரர் இருந்துட்டு இதோ இந்த க்ளோக் பாருங்க, இது உங்க ட்ரெஸ் மேலேயே போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ரிங்கு, அதுக்கப்புறம் இதை கூட பாருங்க அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து கொஞ்சம் பிரைஸ் கம்மியாகுமா அப்படின்னு கேட்க, அவர் வந்து இல்ல சார் என் கடையில சொன்ன விலை தான், வேணும்னா இந்த கண்ணாடியை உடைச்சிங்கன்னா உங்களுக்கு அதை ஃப்ரீயா தருவோம், ஏன்னா அதுல மேஜிக் போட்டு வச்சிருக்கோம், ஏராங் ஹண்டரால கூட அதை உடைக்க முடியல அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து உண்மையமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி உடைக்கலான்னு போறப்ப, அவர் இருந்துட்டு சார் சார் சும்மா தான் சொன்னோம், லைட்டா வைப்ரேட் ஆனாலே இங்க இருக்கிற அலாம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து அப்படியா என்ன மன்னிச்சிருங்க இந்த ஷார்ட் பிளேட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படிங்கிறப்ப, பின்னாடி ஒருத்த வந்துட்டு வாங்க சார் வெப்பன் எல்லாம்
நான் தான் காட்டுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ போனோன்னே அவன் ஒண்ணுமே பண்ணாமையே அந்த கண்ணாடி இருந்துட்டு உடஞ்சிருக்குது லைட்டா. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து எவ்வளவு விலைன்னு காமிக்க அவங்க அதிகமா சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த விலைக்கு இது ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த சிஸ்டம் ஷாப்ல இருந்து வாங்குற டேகரை கொடுத்து இது எவ்வளோன்னு கேட்க அவரும் பார்த்துட்டு இது ஒரு நல்ல கிராஃப்ட்ஸ்மேன் செஞ்ச மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து என் சிஸ்டம் ஷாப்ல தான் வாங்கினது அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு 100 மில்லியன் போகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து வெறும் 2.8 மில்லியன் கோல்டுக்கு தானே வாங்கினேன், ஷாப்ல வாங்குறதுக்கு நல்ல வேல்யூ இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த பேக் அங்க அவன் ஸ்ட்ராங் ஆனவன் தெரியும். அவனோட அன்யூஸ்வலான மேஜிக் பவர், அவனோட பிசிக்கல் பவர், அவன் செகண்ட் அவைக்கனிங் ஏற்கனவே ஆகி முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டே போறான்? ஒருவேளை அவன் செகண்ட் அவைக்கனிங் ஆகாம தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஹண்டரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோட தங்கச்சி இருந்துட்டு நல்ல வேலை யாரும் இல்ல, இப்ப ஸ்கூல் போலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து மீடியாவா அசோசியேஷன் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இங்க பா டிவில நீ வரதுனா வா, பட் என்ன இன்வால்வ் பண்ணாத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சரி அடுத்த ஒரு வாரத்துக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிறப்ப காலிங் பெல் அடிக்கிறப்ப ரிப்போர்ட்டர் அப்படின்னு போய் பார்த்தா அந்த யூ தான் வந்துட்டு யூ ரிப்போர்ட்டிங் சார், அதுக்கப்புறம் நீங்க தான் பாஸோட தங்கச்சியா, நான் தான் அவரோட ரைட் ஹேண்ட் மேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு மாட்டினாண்டா அப்படின்ட்டு இவன் கூட தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு வேலை விஷயமா போறேன் அப்படிங்கிறப்ப அவனும் ஆமா ஆமா ஒரு வேலை விஷயமா போறோம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப ஹீரோ இருந்துட்டு இப்ப வேணா மீடியா வராம இருக்கலாம், பட் யாராச்சும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்க்ஸோட ஷேடோவை சமன் பண்ணிட்டு அட நீங்க 4 ஜெனரல் இருந்தீங்களே 3 பேர் தான் இருக்கீங்க, ஓ ஒருத்தனை சீலிங்ல தூக்கி அடிச்சதுனால அவனோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலையா, சரி நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க 3 பேரே போதும், நீ உனக்கு நான் 2 சோல்ஜரை தரேன், என்னோட தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்பவே நம்மளோட செக்யூரிட்டியை டைட் பண்ணிக்கலாம், பேட்ரோலுக்கு போங்க அப்படின்ட்டு சிட்டி முழுக்க அமைச்சிட்டு இது சொசைட்டிக்கு நான் பங்களிக்கிற மாதிரியா அப்படிங்கிறான். அப்ப வானத்துல ஒரு எறும்பு போயிட்டு இருக்குது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப ஹீரோ ரெண்டு நான் சொன்னதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க வேணாம் அப்படிங்கிறப்ப அந்த யூ ரெண்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, சரி ஒரு வாரம் என்ன வேலை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி நீங்க எஸ் ரேங்க் தானே இன்னும் ஸ்ட்ராங் ஆக போறீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆமா அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் அவன் ஃபயருக்கு எதிராக வாங்கின அந்த ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிறப்ப அவனுக்கு கொஸ்ட் வருது, டீமன் மோனார்க் பேரனோட சோலை கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ரூன் ஸ்டோன் கிடைக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு போன தடவை கிடைச்சதை விட ரிவார்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குது, என்னால வெயிட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு 76வது ஃப்ளோருக்கு போறான். அப்ப அங்க யூவோட அம்மா பையன் போயிட்டான்னு கவலையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு நம்ம வளர்த்த பையன் போயிட்டான் அவ்வளவுதான், அப்படின்னா வீட்லயே இருக்கிற அளவுக்கு அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு. அப்ப அங்க டீமன் கேசல்ல ஒரு பெரிய மான்ஸ்டர் இருந்துட்டு சுத்திட்டு இருக்குது. அப்ப ஹீரோ வந்துட்டு சரி இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம், வெளியே வா டஸ்க் அப்படிங்கிறான். வேற பேர் தான் சொல்றான், நம்ம டஸ்க்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த டஸ்க் ரெண்டு ஹையார்க்கா இருக்கிறப்ப ஒரு ஜெயண்ட் மாதிரி மாறி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் மாறி இருக்கு. முக்கியமா ஒருத்தவங்களோட மேஜிக் பவர் இன்க்ரீஸ் பண்ற அந்த ஆர்பி ஹீரோ வச்சிருப்பால அதையுமே அந்த டஸ்க் கிட்ட கொடுத்துருக்கான். அப்ப அது இருந்துட்டு அந்த ஆர்போட உதவி மூலியமா அதோட மேஜிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஃபயரை வச்சு அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ பாக்குறப்ப ஃபுல்லா சாம்பலா மாறிடுச்சா, இந்த அளவு பவர்ஃபுல்லா, சரி இப்போதைக்கு இதுகிட்டே இந்த ஆர்ப் இருக்கட்டும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் யூவோட அப்பாவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா இருந்துட்டு யூ வந்தா நீங்க வேலைனால கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு வந்திருக்கிறது நம்ம ஹீரோவோட அம்மாக்கு இருக்கிற அதே எட்டர்னல் ஸ்லம்பர் தான், பட் காசு இருக்கனால காப்பாத்திட்டாங்க போல. அந்த டாக்டர் இருந்துட்டு மேஜிக்க உங்களால நிறைய நேரம் தாங்க முடியலனா இது வந்துட்டு உங்களுக்கு வரலாம், உங்க ஃபேமிலியில யாராச்சும் மேஜிக் பவரோட இருக்காங்களா அப்படிங்கிறப்ப யூவோட அப்பாவும் ஆமா என் பையன் ஹண்டர் தான் அப்படிங்கிறப்ப ஆனா அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்ட்டு அவர் போறப்ப யூவோட அப்பா இருந்துட்டு உலகமே மேஜிக்கா மாறிட்டு இருக்கிறப்ப என்னால மேஜிக்க தாங்க முடியலையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹண்டர் இருந்துட்டு மீன் பிடிக்க போலாம் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு நம்ம பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த எறும்பு வருது. அங்க டீமன் கேசல்ல ஹீரோ இருந்துட்டு நான் என்னோட சோல்ஜர்ஸை 6 டீமா பிரிச்சு தனித்தனியா அனுப்பிச்சு வச்சது நல்லாவே வேலை செய்யுது. அவங்களுக்கு 2 ஆர்டர் கொடுத்தேன், ஒன்னு கண்ணுக்கு தெரியுற எனிமையை கொல்றது, இன்னொன்னு அடுத்த ஃப்ளோருக்கு போறதுக்கான பெர்மிட் தெரிஞ்சோன்னு என்ன கான்டாக்ட் பண்றது. இது மூலியமா பெர்மிட்டை தவிர மற்ற ஐட்டம் கிடைக்காது, பட் இதனால அடுத்த ஃப்ளோருக்கு நான் சீக்கிரம் போறேன். பட் 80வது ஃப்ளோருக்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ராக்ரஸ் ஸ்லோ ஆயிடுச்சு, ஏன் அது அப்படின்னு பாக்குறப்ப என்னோட மேஜிக் பவர் இருந்துட்டு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட டீம் ஏ சோல்ஜர்ஸை யாரோ அட்டாக் பண்றாங்க, அந்த டீம்ல இருக்கிற ஹை ஆர்க்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு இங்க மேஜிக்கல் பீஸ்ட் இருக்கான்னு சரி நானே போய் பாக்குறேன் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு டீம் பியும் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா டீம் ஏ பக்கத்துல டஸ்க் தானே இருந்திருக்கணும், அப்புறம் டீம் பி அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா டஸ்க் இருந்துட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வீக்கான எனிமியை போயிட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனிமியோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அடுத்து அட்டாக் பண்ண போறது அப்படிங்கிறப்ப அந்த டேங்க் ஐஸ் பேர் இருக்கும்ல அவங்களோட டீமை தான் டீமன் நைட்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. அப்ப ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பவர்ஃபுல்லா இதனாலதான் சோல்ஜர்ஸால எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண போறப்ப அதுல இருந்து தப்பிச்சு சிம்பிளா ஒண்ணு எத்தியே தள்ளி விட்டாராம். அதுக்கப்புறம் வெப்பனை வச்சு இன்னும் 2 டீமன் நைட்டை போட்டுட்டு எப்பவுமே எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் பயப்படுமா அப்படின்ட்டு, பட் இப்ப எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க.
ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த கடைசி டீமன் நைட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அவர் வந்துட்டு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விடுறப்ப அது வந்துட்டு ஒரு எல்ஃப் மாதிரி இருக்கா, என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்து நீங்க எங்களை அட்டாக் பண்ணீங்க, இப்போ உங்களோட உயிரோட இன்னுமா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு கிங்க ப்ரொடெக்ட் பண்றதா, அவர் வந்துட்டு லார்ட ப்ரொடெக்ட் பண்றதா எங்களோட டியூட்டி, நான் சேஃபா இருக்கிற வரைக்கும் அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப இதுதான் சான்ஸ் நான் அட்டாக் பண்ண பாக்குறா, பட் அவனோட டஸ்க் ஷேடோ வந்துட்டு அதை தடுத்தாரான். அப்ப இவன் மறுபடியும் நான் என்ன வேணாலும் பண்றேன் என்ன கொண்டாதீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அடுத்த லெவலுக்கு போற பெர்மிட் அவனால எடுக்க முடியுமா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு என்னையும் என்னோட ஃபேமிலியும் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த என்ட்ரி பெர்மிட்டை தரேன், அது எங்களோட ஃபேமிலி கிட்ட தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான என்ட்ரி பெர்மிட்டும் நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து உங்கள்ட்ட இருக்கனால தான் நான் தேடியும் கிடைக்கலையா, ரியல் கொஸ்டின் என்னன்னா உங்களை என்னால நம்ப முடியுமா அப்படிங்கிறப்ப அவர் வந்து கண்டிப்பா நான் ஏன் போய் சொல்ல போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி அப்புறம் முதல்ல நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். அங்க ஒரே ஒரு எறும்பை காமிச்சிருப்பாங்களா போன எபிசோட்ல, அது இருந்துட்டு ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்குது. இங்க அவர் வந்துட்டு நான் வந்துட்டு எசில், நான் ராடிரு ஃபேமிலியோட பெரிய பொண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் அதை கேட்க விரும்பலையே, அந்த பருக்காவை தவிர மத்த மேஜிக்கல் பீஸ்ட்டையும் சிஸ்டம் இருக்கான்னு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க மண்டையில ஏதாச்சும் மனுஷங்களை கொல்லணும்னு கமெண்ட் கேக்குதா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அது இல்ல, ஆனா நாங்க இங்க வந்ததுல இருந்தே இந்த இடத்த பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிற ஹீரோ வந்துட்டு இங்க வந்தீங்களா, அப்ப இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு டீமன் ட்ரம், அதுக்கப்புறம் சுயநினைவுக்கு வந்து நாங்க இங்க இருந்தோம் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் அந்த டீமன் ட்ரம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு வாருக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தோம், எல்லா டீமன்ஸையுமே ஒன்னு சேர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனிமிக்கு எதிரா அப்படின்னு சொல்றப்பவே இதுக்கு மேல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியாது, இந்த பேச்சுவார்த்தையவே நாங்க தடை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப திரும்ப சொல்லி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாரா. ஹீரோ வந்து இதுக்கு மேல கேட்க முடியாது போல அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அங்க ஹீரோட இடத்துல ஜின்சூல் இருந்துட்டு ஜப்பான்ல ஒரு ஐலாண்ட்ல இந்த ரெக்கை இருக்கிற எறும்புக மேஜிக் பீஸ்ட் இருந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. 296 பேரு காயம்பட்டிருக்காங்க, 108 ஹண்டர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதுல 4 இ ரேங்க் ஒரு பி ரேங்க் ஒரு சி ரேங்க் ஹண்டர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த சேர்மேன் இருந்துட்டு ஒரு விங்டு ஹண்ட் இவ்வளவு பண்ணிருக்கா அப்படிங்கிறப்ப ஜின்சூல் இருந்துட்டு எஸ், அதுக்கப்புறம் ஏ ரேங்க் ஹண்டர் வந்து அதை கொண்டாரு, சோ ரிசர்ச்சுக்கு அப்புறமும் இதுக்கப்புறமும் அது வந்துட்டு ஒரு ஏ ரேங்க் மேஜிக் பீஸ்ட் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த சேர்மேன் இருந்துட்டு அந்த ஐலாண்ட் ஜேஜோ ஐலாண்ட் வந்து 120 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, இதை விட இன்னும் பறக்கிற சக்தி அந்த எறும்புகளுக்கு கிடைச்சதுன்னா அது நம்ம இடத்துக்கு வந்துரும், சோ எல்லாருமே அலர்ட்டா இருங்க, ஜப்பான் கிட்ட இருந்து உதவி கேளுங்க, அதுங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி யாருக்குமே எதுவுமே ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும், நான் ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் அந்த ஜேஜோ ஐலாண்டுக்கான 4வது ரைட் மிஷனை இப்ப அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க அந்த எசில் மயக்கம் போட்டதுக்கு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அது பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படிங்கிறப்ப பரவாயில்ல என் மேல அக்கறை இருக்கே அப்படிங்கிறப்ப அதை விடு இந்த இடம் தானே அப்படிங்கிறப்ப அவ்வளவு ஆமா இந்த இடத்துல தான் அந்த என்ட்ரி பெர்மிட் இருக்கு அப்படின்னு சொல்றா. உள்ள போன எசிலோட அப்பா இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க, அவனோட நிழல்லையே எத்தனை பேர் இருக்காங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா, என் பொண்ணை ஏமாத்தி இந்த இடத்தை அபகரிக்கலான்னு பார்த்தா நீங்க வந்து உயிரோட போலாம் நினைக்காது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அடுத்த ஃப்ளோருக்கான பெர்மிட்டை கொடுத்தீங்கன்னா உங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவரும் வல்கனதுக்கு அப்புறம் மெட்டசே தோக்கடிச்சிட்டான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோக்கு அடுத்த பர்மிட்டையுமே கொடுத்துட்டு அதான் தேவையான கிடைச்சது இல்ல இங்க கிளம்பு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து உங்க பொண்ணையுமே நான் கூட்டிட்டு போறேன், அதாவது அவளுக்கு அடுத்த பர்மிட் எங்க இருக்குன்னு தெரியுமா, சோ ஒரு கைடா கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அவளை சேவா பாத்துக்கொள்ள அப்படிங்கிறப்ப ஹீரோவும் கண்டிப்பா அப்படிங்கிறப்ப சரி அப்பனா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெக்க இருக்கிற எறும்பு மேஜிக் பீஸ்ட் இருக்குல்ல அதோட உடம்பு வந்துட்டு ஒரு கில்டுல ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அப்போ ஒருத்தி வந்து கில்டு மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு 89வது ஃப்ளோர் வரைக்குமே கிளியர் பண்ணிட்டான். அப்ப அவன் டிகிரிஸ் அதுக்கப்புறம் டேங்கோட லெவலுமே ஜாஸ்தியா இருக்கு, இப்ப 2 பேருமே எஸ் ரேங்க் அதுக்கப்புறம் ஏ ரேங்க் அளவுக்கு ஆயிட்டாங்க, எனக்குமே சண்டை போடுற எபிலிட்டி ரெண்டு அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த எசில் பேச்சுவார்த்தைக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா வேஸ்டா போச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறப்ப அந்த எசில் இருந்துட்டு என்ன எப்படி சொல்றீங்க 90வது ஃப்ளோர்ல இருந்து ஹை ரேங்கிங் நோபல்ஸ் தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஏன் எசில் உன்னை விட நான் வீக்கா இருந்தா என்ன நீ பேச்சுவார்த்தை நடத்துவியா, நீ அங்க இருக்கிற அந்த டீமன்ஸோட ரேங்கிங்ல போட்டி போட்டுட்டு தானே இருக்க, கவலைப்படாத உங்களோட ஃபேமிலியா ஃபர்ஸ்டா வர வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எதுக்காக நீங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஏன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல அவளுக்கு வெக்க வந்துருது. ஹீரோ வந்து இந்த மாதிரி சிம்பிள் மைண்டடான ஆளுங்கள்ட்ட நான் நல்லாவே ஒத்து போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சரி நீங்க இருந்து போலாம், ஏன்னா இந்த இடத்துல இருந்து இனிமேல் கஷ்டமா இருக்கும்னு சொன்னல பெர்மிட் எங்க இருக்கு லொகேஷன் மட்டும் சொல்லிடு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் வேஸ்ட் நினைச்சிட்டீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இல்ல நீ டயர்டா இருப்பல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் உங்க கூடயே வந்து நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்றீங்கன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து சரி அப்படின்னா வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு எஸ்எல் சொன்னது என்னன்னா 90வது ஃப்ளோர்ல இருந்து எனிமி எல்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருப்பாங்க, நிறைய எண்ணிக்கையில இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஃப்ளோரா நான் கிளியர் பண்ணி போயிட்டே இருந்தேன், என்ன நடந்தாலும் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப்க்கு தேவையான இன்கிரீடியன்ட்டை நான் கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க சோய் இருந்துட்டு சாயன் கிட்ட ஜேஜோ ஐலாண்டுக்கு ரைடுக்கு போக போறாங்களாம், அதுக்கு நான் நீ அதுக்கப்புறம் அந்த ஒயிட் டைகர் கில்டோட பிரசிடென்ட் பேக் அதுக்கப்புறம் மத்த இஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்காங்க, முக்கியமா நம்மளோட பக்கத்து நாடு ஜப்பான் கிட்ட இருந்தும் நமக்கு உதவி கிடைக்க போகுது, அந்த எறும்புங்க எல்லாமே வானத்துல பறந்து அட்டாக் பண்ணக்கூடியதுங்க, சோ யார் அதுங்களை அழிச்சாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது அப்படிங்கிறப்ப இவளும் எப்ப நம்ம ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படிங்கிறப்ப அந்த பிளான் இன்னும் போடல, பிளானுக்காக பெரிய பெரிய கில்டுல இருந்து ஆளுங்க நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வராங்க அப்படின்னு சொல்றான். அங்க ஹீரோ 100வது லெவலுக்கு போயிட்டான், அந்த இசையில என்ன யாருமே இல்ல அப்படிங்கிறப்ப வானத்துல இருந்து ஒரு டிராகன்ல அந்த பேரன் வரப்ப ஹீரோ இருந்துட்டு இங்க இருக்கிற டீமன்ஸோட லார்ட் பேரன் அவனோட ஆரா ரொம்பவே அதிகமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒருத்தனை எல்லாம் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப எசிலும் பார்த்து பயப்படுறப்ப எசிலாலேயே சென்ஸ் பண்ண முடியுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஏர்ல அவன் கூட சண்டை போறது கஷ்டம்
கஷ்டம். இது ஒரு ஃப்ளையிங் டிராகன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த பேரன் இருந்துட்டு அதோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எப்படி நிறைய ஷேடோஸை கொண்டு வரோம் அதே மாதிரி நிறைய டீமன்ஸை கொண்டு வருது. இதனாலதான் அதோட பேர்லயுமே மொனார்க் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அப்ப ஹீரோ நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப எசில் இருந்துட்டு இப்ப என்ன பண்றது ஜின்ஹூ அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ ஆர்மியை வெளியே வர வைக்கிறான். அப்ப அதுங்கெல்லாம் அட்டாக் பண்ண டேங்குமே அட்டாக் பண்ணுது, அயனுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. டஸ்க் இருந்துட்டு அதோட ஃபயர் பவரை வச்சு அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கிறப்ப எசில் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி காம்பேட் பவர்லாம் ஜின்ஹூ கிட்ட இருக்கா. ஆனா அந்த பேரன் இந்த இடத்தை ரூல் பண்றது. ஜின்ஹூ வெளியே இருந்து அத்துமீறி வந்திருக்கிற ஒரு ஆளு யார் சைடு நான் எடுக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த பேரன் இருந்துட்டு வானத்தை நோக்கி ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றப்ப வானத்துல இருந்து நிறைய லைட்னிங் கீழே அட்டாக் பண்ணுது. அப்ப அது இருந்துட்டு இந்த எசிலையுமே அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அவளை காப்பாத்திட்டு இது சாதாரண லைட்டிங் கிடையாது, இதுல ஸ்டன் எஃபெக்ட்டுமே இருக்கு, என்னோட சோல்ஜர்ஸ் நான் திரும்பி கொண்டு வந்தாலும் கூட அதனோட மேஜிக் பவரை ரொம்பவே குறைச்சிரும், அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டெல்த் ஸ்கில் அதுக்கப்புறம் டேஷ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி வேகமா தெரியாத மாதிரி பின்னாடி போய் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அது தடுத்துருது. அப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட ஸ்டெல்த் ஸ்கில்லையே தாண்டி என்ன பார்த்துட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோவை தூக்கி அடிச்சுட்டு எங்க போனாலும் அட்டாக் பண்றப்ப ஹீரோ இப்படியே போனா அந்த அட்டாக்ல நான் மாட்டிப்பேன் டஸ்க் இக்ரிஸ் அப்படிங்கிறப்ப டஸ்க் இருந்துட்டு ஹீரோ அதுக்கு மேஜிக் பவர் அதிகரிக்க கொடுத்த அந்த ஆர்பை பயன்படுத்தி நிறைய ஃபயர் பவர் வச்சு அந்த பேரன் அட்டாக் பண்றப்ப ஹீரோ அந்த தருணத்தை பயன்படுத்தி அந்த டிராகனோட தலையை வெட்டுறப்ப ஒரு வழியா கீழே வந்துட்டியா மேல அண்ணாந்து பார்த்து கழுத்தே வலிக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க நடக்கிற மீட்டிங்ல இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு இருந்துட்டு நான் தான் டிரா ஸ்வாட் கில்ட சேர்ந்த ஹனேகாவா, அதுக்கப்புறம் இவர் தான் எங்களோட கில்டு மாஸ்டர் கோட்டோ ரியூஜி, இவர் சொல்றதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அந்த சேர்மன் இருந்துட்டு டிரா ஸ்வாட் கில்டு ஜப்பான்ல 11 எஸ்ராங் ஹண்டர்ஸோட இருக்கிற ஒரு பெரிய கில்டு, ஏசியாலேயே 2வது பெரிய கில்டு, அதோட கில்டு மாஸ்டர் அவர் பேருக்கு ஏத்த மாதிரியே நிறைய ஆர்வலோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்கிற ப்ரொபோஸ்ல அக்செப்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிறப்ப சேர்மன் இருந்துட்டு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறப்ப அந்த ஹனேகாவா இருந்துட்டு நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனையும் எங்களோட ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி சில முடிவுகளுக்கு வந்திருக்கும். நம்மளோட பிளான்ல 2 கீ பாயிண்ட் இருக்கும். ஒன்னு இதுங்களோட வாழ்ற நாட்கள், முட்டையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதிவேகத்துல வளரும், ஆனா 1 வருஷத்துக்கு தான் உயிரோட இருக்கும். சோ நம்ம ராணி எறும்ப கொன்னாலும் மத்த எறும்புகள்லாம் 1 வருஷம் கழிச்சு தானவே செத்து போயிடும். 2வது அவங்களோட பிஹேவியர் எப்பவுமே ஸ்ட்ராங்கான மேஜிக் பவர் இருக்கிறத உணர்ந்துதான் அவங்கள போயிட்டு அட்டாக் பண்ணுது. சோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அப்ப அந்த சேர்மன் இவ்வளவு டேட்டா அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறப்ப அந்த ரியூஜி அந்த பொண்ணு மூலியமா கில்டுல இருக்கிற என்னோட சேர்த்து 10 எஸ்ராங் ஹண்டர் இந்த பிளானுக்கு வருவாங்க, நாங்க அந்த ஆண்ட்களை வெளியே கொண்டு வரப்ப நீங்க தான் அந்த ராணி எறும்பை கொல்லணும் அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாம் ஆனா நீங்க அப்ப ஆயிரக்கணக்கான எறும்புகளை சந்திக்க வேண்டியது வருமே அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல, எங்களோட ஏஐ சொன்ன பெஸ்ட் பிளான் இதுதான் அப்படிங்கிறப்ப அந்த சேர்மனும் ஓகே அப்படின்னா பிளானை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க ஹீரோவோட ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு மானா போஷனை குடிச்சு என்னோட மானாவை ரீஸ்டோர் பண்றதுக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிறப்ப அந்த பேரனோட அட்டாக்க டஸ்க் இருந்துட்டு தடுக்கலாம்னு பாக்குது, பட் தடுக்க முடியாம கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயிடுது. இக்ரி ஷேடோவும் ஹீரோவும் சேர்ந்து அட்டாக் பண்ணாலும் அந்த பேரன் தடுத்துருது. முக்கியமா ஹீரோவை அப்படியே புடிச்சு அவர் கத்திய வச்சு வெட்டலான்னு போறப்ப பின்னாடி இருந்து எல்லா ஷேடோவுமே புடிச்சுக்குது. ஹீரோமே அவனோட டேகரை வச்சு குத்திர எல்லா ஷேடோஸ்மே அவருக்கு இறுக்கி புடிச்சுக்கிறப்ப அதோட பவர் வச்சு எல்லா ஷேடோஸையுமே அழிச்சிருது. அதுங்களை திரும்பி கொண்டு வரவும் ஹீரோ கிட்ட மேஜிக் பவர் கிடையாது. அந்த பேரனுமே ஹீரோ டேகர் மாதிரி 2 டேகரை வர வச்சு 2 பேத்துக்குமே 1v1 ஃபைட் வந்து நடக்குது. உண்மையிலுமே அனிமேஷன் எப்பவும் போல சூப்பரா இருக்குது. 2 பேருமே சரிக்கு சமமா சண்டை போற மாதிரி இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஹீரோ ஓவர் பவர் பண்ணி ஹீரோ கையில இருக்கிற அந்த டேகரை தூக்கி வீசிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு கொல்ல வரப்ப ஹீரோ 2 கையுமே புடிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப அதோட வாயில இருந்து அட்டாக் பண்ண வருது. ஹீரோ இதனால தடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த எசில் இருந்துட்டு அவரோட வெப்பனை தூக்கி போட்டு அதோட கவனத்தை தசை திருப்புறப்ப ஹீரோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூலர் ஹேண்ட் ஸ்கில் மூலியமா அவ 2 கையுமே இறுக்கி புடிச்சு கை 2த்தையும் பிச்சு எடுத்து இதுதான் உனக்கான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்தி அதோட மண்டையவே பேத்து எடுத்துறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிமேஷன் தாறுமாறா இருக்கு. நீங்க இதை கண்டிப்பா செக் பண்ணி பார்த்தே ஆகணும். நீங்க முராலால கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பேரனோட சோலையுமே நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சிஸ்டம்ல வந்துருது. அப்ப ஹீரோ இருந்துட்டு எசில் உன்னோட அப்பா கிட்ட இனிமேல் இந்த டீமன் கேசல்ல உங்களோட ரேடிஷ் ஃபேமிலி தான் நம்பர் 1 இருக்குன்னு போய் சொல்லு அப்படிங்கிறப்ப அவ்வளவு சந்தோஷத்துல அது ரேடிஷ் கிடையாது ரேடிரு அப்படின்னு சொல்றா. அதோட எபிசோட முடிச்சாராங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு 3வது இன்கிரிடியன்டான அந்த பேரனோட பிளட்டும் கிடைச்சிருச்சு. சோ அதை வச்சு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் அவன் கிராஃப்ட் பண்ண கேக்குறப்ப அந்த சிஸ்டம்ல வந்துட்டு இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் வந்துட்டு கிடைக்கிற அளவும் அது வந்துட்டு நல்லா வேலை செய்யுமா இல்ல அப்படிங்கறதும் இந்த பிளேயரோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பொறுத்து தான் இருக்கு. கிராஃப்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. அப்ப ஹீரோவும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு கிராஃப்ட்னு சொல்லிட்டு பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் போர்ஷன் இருந்துட்டு 6 கிடைச்சிருது. அப்ப ஹீரோ வந்துட்டு இதை வச்சு எங்க அம்மாவோட இன்டர்னல்ஸ் நம்பரை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு இருக்கிறப்ப இவன் கேட்காமையே அயன் ஷேடோ இருந்துட்டு அந்த டிராகனை தூக்கிட்டு வந்துருது. அப்ப ஹீரோ வந்து அந்த டிராகனோட உடம்புல அரை ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதை ஷேடோவா வர வச்சுட்டு இதோட பேர் வந்துட்டு கெக்கலின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த எசில் இருந்துட்டு உங்களுக்கு பேரை ஞாபகமே வச்சுக்க தெரியல போலயே அப்படின்னு சொல்றா. அடுத்து இனோஸ்கே போல. அப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு நான் கைசர்னு பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு சூப்பர், இது இருந்தா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போனோன்னு பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணலாம். ஹலோ நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதோட எஃபெக்ட் நான் உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு ரிவார்டா ஒரு ரூன் ஸ்டோன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வென்ட்ரியில இருந்து எடுத்து யூஸ் பண்றப்ப ஹீரோக்கு கிடைக்கிற ஸ்கில் என்னன்னா அவனோட ஷேடோ வேற எங்கேயாச்சும் இருக்கும்ல
அதோட இவன் வந்துட்டு டெலிபோர்டேஷன் ஆயிக்கலாம். அப்ப ஹீரோ வந்து சூப்பர் ஓகே சில் நீங்க இருந்து தனியா தான் போகணும். உன்னோட ராடிஷ் ஃபேமிலியோட வீடு இருந்துட்டு 80வது ஃப்ளோர்ல இருக்கு. அவ்வளவு தூரம் போக முடியாது. விதி அனுமதிச்சா மறுபடியும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறப்ப அவர் வந்துட்டு என்னமோ ஒண்ணு சொல்ல வரா. பட் ஹீரோ வந்துட்டு அந்த ஷேடோ இடத்துக்கு போயிட்டு அந்த ஷேடோ இங்க வந்துருது. அப்ப இவன் அந்த டிஞ்சனை கிளியர் பண்ணதுனால இடம் வந்துட்டு நார்மலா மாறப்ப ஹீரோவால மறுபடியும் அந்த ஸ்கில்ல 3 மணி நேரம் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். சோ அவனோட அந்த கைசர் டிராகரை வர வச்சு அவன் அங்க இருந்து பறந்து போயிடறான். அப்ப அந்த ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் தாத்தா இருந்துட்டு முதல்ல ஹண்டர்ஸோட மேஜிக் பவர் வச்சு அந்த எறும்புகளை வெளியே வர வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைகளை வச்சு அதோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்துட்டு நம்ம பாதிப்படைய வைக்கிறோம். அதுங்கெல்லாம் வெளியே வந்திருக்கிறப்ப நம்ம உள்ள போயிட்டு அந்த குயின் ஹண்ட போட்டு தள்ளுறோம். இதுதான பிளான் அப்படின்னு கேட்க ஜின்சுல இருந்துட்டு பட் அந்த அலைவரிசை தான் வேலை செய்யுமான்னு தெரியல அப்படிங்கிறப்ப சேர்மன் தாத்தா இருந்துட்டு எனக்குமே கவலைகள் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அவங்களோட அனலைசேஷன் ஸ்கில் இருந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. இந்த பிளான் ஃபெயில் ஆனாலும் திரும்பி வரதுக்கு நம்மகிட்ட பிளான் இருக்கு. சோ ஹண்டர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அங்க அனுப்புனா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஹண்டர் சங்ஜின்வூவை நீ கான்டாக்ட் பண்ணி பாத்தியா அப்படிங்கிறப்ப இன்னும் இல்ல சார் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப பார்ல ஒருத்தன் நம்ம எப்பயாச்சும் தானே அப்படி குடிக்க வருவோம், ஜாலியா இருங்க, வயசாகனால உங்க மூஞ்சில வர சுருக்கம் வருது பாருங்க அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் எஸ் ரேங்க் ஹீலர் மின் பியூங்யோ. ரொம்ப சீக்கிரமா கை கால்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற மாதிரி ரிட்டையர்ட் ஆன ஒருத்தன். அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப் அண்ட் டெத் பார்ட்னர் ஜோக்கு தான் ரொம்ப முக்கியம் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த மின் இருந்துட்டு நீ உண்மையிலே போறீங்களா, ஏன்னா அங்கதான் யுன்சிக் செத்தான் அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு ஆமா அதனாலதான் நான் போகணும்னு சொல்றேன், அந்த ஐலாண்ட் மாதிரி இந்த இடம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறப்ப நான் அங்க போக மாட்டேன், அதனால என்ன கூப்பிட வந்திருந்தீங்கன்னா அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு இல்ல போனா வருவானான்னு தெரியாது, குட் பை சொல்ல வந்தேன் அப்படிங்கிறப்ப அந்த மின் இருந்துட்டு சரி நானுமே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். பட் எனக்கு ஹிஸ்டரி மட்டும் தான் தெரியும், என்ன பண்ண போறேன்னு தெரியல. நிறைய ஹிஸ்டரி நம்ம பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி சண்டை போர் எல்லாமே அந்த ஹிஸ்டரியில மட்டுமே இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பேக் வந்துட்டு இவன் சொல்றது சரிதான், இப்ப இருக்கிற யாருமே அந்த மேஜிக் பீஸ்டுக்கு எதிராக சண்டை போறதுக்கு வெறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இப்ப அதெல்லாமே டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆகி போச்சு. ஒருவேளை அந்த ஒரு ஆசைதான் அவைக்கு நீங்க தூண்டுதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவன் வந்துட்டு என்ன யோசிக்கிறீங்க, யோசிக்கிறப்ப உங்க முகத்துல இருக்கிற சுருக்கம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க இருந்துட்டு ஹீரோ அவங்க அம்மா பக்கத்துல இருக்கான். அவங்க கழுத்துல இருக்கிற தீக்காயத்தை பாக்குறப்ப சின்ன வயசுல தண்ணியோ இல்ல குழம்போ ஏதோ ஒண்ணு அவன் கழுத்துல ஊத்தி இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த தீக்காயத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை கொண்டு வந்துட்டு இதை உங்களால குடிக்க முடியுமான்னு தெரியாது, குடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது, ஆனா இந்த சிஸ்டம்லான நிறைய அதிசயம் நடந்திருக்கிறத நான் பாத்திருக்கேன், ஏன் நானே இ ரேங்க்ல இருந்து இப்ப எஸ் ரேங்கா மாறிட்டேன், அதனால இதை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெட்ல இருந்து தூக்கி ஒரு நடுக்கத்தோடயே அந்த மருந்தை அவங்க வாயில ஊத்தி விடுறான். ஊத்தி விட்ட கொஞ்ச நேரத்துல அவங்களோட தீக்காயம் மறைஞ்சு போயிருது, அவங்க மூஞ்சில இருந்த சுருக்கமும் மறைஞ்சு போயிருது. ஆனா எந்திரிக்கல. ஹீரோ இருந்துட்டு அம்மா ப்ளீஸ் எந்திரிங்க, உங்களுக்காக தான் நான் தொடர்ந்து ஃபைட் பண்ணி இவ்வளவு க்ரோ ஆயிருக்கேன், ப்ளீஸ் எந்திரிங்கம்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோட சிஸ்டர் இருந்துட்டு என்ன இன்னைக்கு ஒழுங்கா போக்கஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு அடிக்கிற காத்து நல்லா வாமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ இங்க கண்ணை திறந்து பாக்குறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு எந்திரிச்சு உட்காந்து இருக்காங்க. அப்ப அவங்க இருந்துட்டு நீ ஜின்னுவ தானே எத்தனை வருஷமா தூங்கிட்டு இருந்த அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 4 வருஷமா அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு ஜின்னா எங்க நல்லா இருக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு நீ சொன்ன ப்ராமிஸ காப்பாத்திட்ட, அது மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப மெச்சூரான மாதிரி இருக்க, உடம்பு முழுக்க காயமா இருக்கே, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையுமே பண்றியோ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போயிட்டு அழுக ஆரம்பிச்சாரான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஹீரோ வந்துட்டு அவன் பண்ண எல்லா கஷ்டமான விஷயத்தையுமே யார்ட்டையும் சொன்ன மாதிரி முழுசா எனக்கு ஞாபகமே கிடையாது, அதனால டப்புன்னு இவ்வளவு எமோஷனல் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தனும் டாக்டர் கிட்ட டாக்டர் எட்டர்னல் ஸ்லம்பர்ல இருந்தவங்க ஒருத்தவங்க எந்திரிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல எந்த அப்நார்மாலிட்டியுமே இல்ல, உடனே அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணு சொல்லி அவங்க ஃபேமிலி கேக்குறாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜின்னா வந்து பாக்குறப்ப பரவாயில்லையே நல்லா வளர்ந்துட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அவ உடனே கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடா. அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் போட்ட எல்லா எஃபர்ட்ஸுக்குமே ஃபைனல் ரிவார்டு வந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் நீங்க எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ரெக்க இருக்கிற எறும்பு மேஜிக்கல் பீஸ்ட்னால நாடு முழுக்க சில டிசாஸ்டர் நடந்துட்டு இருக்கு, அது தொடர்பா எங்களோட ஹண்டர் அசோசியேஷன் முடிவெடுத்து 4வது ஜேஜோ ஐலாண்ட் ரைட வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இதுல நம்ம நாட்டுல இருக்கிற எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் மட்டும் கிடையாம ஜப்பான்ல இருக்கிற 10 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸுமே கலந்துப்பாங்க. ஏ ரேங்க்கு கீழே இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாமே இங்கே இருந்து இந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்ணி இந்த மிஷன்ல ஹெல்ப் பண்ணுங்க, இந்த தடவை கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை அந்த மிங்குமே பார்த்துட்டு நினைச்சு பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி அவங்க ஜேஜோ ஐலாண்டுக்கு போறப்ப அவன் வந்துட்டு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப செத்து போனாலும் அந்த யூன்சாக்காக இருந்துட்டு எனக்கும் அப்படிதான் இருக்குது, பட் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னுமே நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க, நம்ம நாடு முழுக்க அந்த எறும்புகளோட கூடா மாற நம்ம அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறப்ப அந்த பேக் இருந்துட்டு போதையில அதுங்க எல்லாத்துமே வெறுக்கையிலே பிச்சை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த யூன்சாக் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவரப்பாரு இவருக்கு ஹெல்ப் பண்ண உன்னை என்னைய விட்டா யாரு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் இவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட வீடு குப்பையா இருக்கிறப்ப 4 நாள் நான் இல்லனா இப்படியா இருப்ப அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு பரவாயில்ல 4 வருஷம் கழிச்சு கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு ரொம்ப பழசாயிருச்சுல அப்படிங்கிறப்ப ஜின்னா இருந்து ஆமா நான் பிறந்ததுலதான் இங்க தானே இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த சீனை தான் பார்க்க ஆசைப்பட்டேன், பட் ஏதோ ஒண்ணு எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகல, ஹண்டரா இருக்கிறப்ப நான் கிராஸ் பண்ண கூடாத ஏதாச்சும் ஒரு லைனை கிராஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவரோட அம்மா இருந்துட்டு ஏன் ஜின்னோ அப்பா ஏதோ ஒன்னு கான்டாக்ட் பண்ணாரா, நீ ஹண்டரா இருக்க அப்படின்ட்டு நியூஸ்ல பார்த்தேன், உங்க அப்பாவுமே ஹண்டராகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஃபைட்டரா இருந்தாரு, அவர் மக்களை காப்பாத்துறது கூலா இருக்கு அப்படின்ட்டு அவரை கல்யாணம் பண்ண அவரை மாதிரியே தான் நீயும் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஜின்னா இருந்துட்டு நானுமே டாக்டர் ஆக போறேன் அப்படிங்கிறப்ப அப்ப நீ
வர மாதிரி தான் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு போன் வருது. அதுக்கப்புறம் அந்த சேர்மேன் இருந்துட்டு கான்ஃபரன்ஸ் நல்லா போச்சு, பட் அவன் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப ஜின்சூல இருந்துட்டு தாமஸ் அமெரிக்காவோட ஒரு அத்தாரிட்டி எஸ் ரேங்க் ஹண்டர், அவர் இங்க வருவாருன்னு நான் பாதி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறப்ப சேர்மேன் இருந்து டைமிங் கரெக்டா இருந்தாலும் அவன மாதிரி ஒரு மிலிட்டரி அளவுக்கு பவர் இருக்கிற ஹண்டர் வேற நாட்டு விஷயத்துல தலையிட மாட்டான். அவன் என்ன காரணம் சொல்றானா, சும்மா இங்க பாத்துட்டு போக வந்தான், எனக்கு தெரிஞ்ச அந்த டாங்ஸுக்கான நிலைமையினால நம்மள மிரட்ட வந்திருக்கான், இல்லனா ஏதாச்சும் ஒண்ணு வெரிஃபை பண்ண வந்திருக்கான். இன்னுமா நீங்க ஹண்டர் சங்ஜினுவை கான்டாக்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப ஜின்சூல் இருந்துட்டு இல்ல சார் அவரை கூப்பிட்டாச்சு, அவர் இங்க வந்துருவாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துடுறான். அப்ப ஹீரோ கிட்ட நாங்க 4 நாள்ல கிளம்புறோம், நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து இது லெவல் அப் ஆக நல்ல வாய்ப்பு, நானும் இதை பத்தி நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மேஜிக் வேவ் லென்த் உணர்றான். அப்ப அந்த சேர்மன் இருந்துட்டு பரவாயில்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தும் ஃபீல் பண்றீங்க, எஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாம் ஜிம்ல வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க, வேணும்னா போய் பாருங்களேன் அப்படிங்கிறப்ப அங்க பேக் இருந்துட்டு ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அவர் இருந்துட்டு அவரை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் உங்களோட லோவர் பாடியை ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு நான் இப்ப வெறும் ஆபீஸ் ஒர்க்கர் தான் மாஸ்டர்மா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப வந்த மேஜிக் வேவ் லென்த் இருந்து இவங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சேர்மன் சொல்ல ஹீரோ இருந்துட்டு எதுக்காக ஹண்டர் பேக் இருந்துட்டு ரொம்ப பவர் கம்மியா சண்டை போறாரு அப்படிங்கிறப்ப அந்த சோய் வந்துட்டு ஏன்னா ஃபுல் பவர் யூஸ் பண்ணா மாஸ்டர் மாவால அதை தாங்க முடியாது, அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறவங்க ஃபேம் கில்ட சேர்ந்த ஹண்டர் மா டாங் ஹூக், அது மட்டும் இல்லாம பேக் இருந்துட்டு ஃபுல் பவரை மத்தவங்க மத்தியில யூஸ் பண்ண விரும்ப மாட்டான், ஃபுல் பவரை யூஸ் பண்ணா அவன் மான்ஸ்டர் மாதிரி மாறிடுவான். அதுக்கப்புறம் அவங்க தான் நைட் கில்ட சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் அங்க வராங்களா அவங்க தான் ஜப்பானை சேர்ந்த எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்கள வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு இவன் அந்த ரீசெண்டா எஸ் ரேங்க் ஹண்டர் தான் அப்படிங்கிறப்ப அவங்க கில்டோட லீடர் அந்த ரியூஜி இருந்துட்டு நல்ல அசாசின் டைப் ஹண்டர் போல அப்படிங்கிறப்ப அந்த ஹனைக்காவா இல்ல அவன் ஒரு மேஜ் டைப் ஹண்டர் அப்படிங்கிறப்ப அந்த லிம் அப்படிங்கிற இன்னொரு கில்டு மாஸ்டரும் இவன் தானே எங்க ஆள அன்னைக்கு மூக்க உடைச்சவன் அப்படிங்கிறப்ப சாயன் பார்த்துட்டு இவன் வந்தனாலதான் அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கா அப்படிங்கிறப்ப இவங்க சண்டை போறத பார்த்துட்டு அந்த ஹனைக்காவா இருந்துட்டு மாஸ்டர் ரியூஜி சண்டை போறத பார்த்து இவங்க சண்டை போறதெல்லாம் இம்ப்ரெசிவாவே இல்ல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்த வந்துட்டு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க ஜாப்பனீஸ்லயே சொன்னாலும் எங்களை இன்சல்ட் பண்றீங்க அப்படின்னு நல்லா தெரியுது, நான் தான் நைட் கில்டோட லீடர் மிஸ்டர் பார்க் ஜாங்சு அப்படிங்கிறப்ப அந்த ஹனைக்காவா நாங்க கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறப்ப அவன் பக்கத்துல இருக்கிற வந்துட்டு அது வந்துட்டு இவர் வந்துட்டு எஸ் ரேங்க் இல்ல ஏ ரேங்க் ஹண்டர் தான், பட் இந்த நாட்டுல டாப் 5 கில்டர் நாங்களும் ஒருத்தவங்க அப்படிங்கிறப்ப சாயன் வந்துட்டு என்ன பிரச்சனை பண்றீங்க அப்படிங்கிறப்ப இவங்க தான் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த ரியூஜி இருந்துட்டு சரி இப்ப எல்லாருமே இங்க இருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வச்சுக்கலாம், வெறும் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் மட்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரூல்ஸ் நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப சேர்மேன் வந்துட்டு மேஜஸோட ஸ்ட்ரென்த்தை நம்ம இதை வச்சு கணிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம சில சண்டை போட தெரியாதவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறப்ப பேக் வந்துட்டு சரி அவங்கள விட்டுட்டு சண்டை போடலாம், கையை பிடிச்சிட்டா முதுக தொட்டுட்டா இல்ல அவங்க கீழே விழுந்துட்டா அவங்க தோத்ததாயிரும், இது ஒத்தை கொத்த சண்டை இல்ல, ஏன்னா அந்த ஐலாண்ட்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும், அதனால எல்லாருமே சண்டை போடலாம் அப்படிங்கிறப்ப அந்த ரியூஜியும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கண்ட்ரி சைட்ல அந்த லிம்மு மா அந்த பேக் அதுக்கப்புறம் சாயன் 4 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த சைடு ஜப்பான் சைடு ஒரு 4 பேர் இருக்காங்க, இவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, அதோட எபிசோட முடிச்சாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு இந்த ரியூஜி சண்டை போடல போல, அதனால எஸ்ராக் ஹண்டர்ஸோட பவரை நான் நல்லா பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த மாஸ்டர் மா அப்படிங்கிறவங்க பெருசா மாறிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பேக் இருந்துட்டு ஒரு மாஸ்க் போட்டுக்கிறவன துரத்துறான், இன்னொருத்தர் வந்து ஷாவை பார்த்துட்டு ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறப்ப ஆமா யார் ஸ்ட்ராங்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லிம்மா ஒருத்தர் துரத்திட்டு இருக்கான், அவர் இருந்துட்டு தூரமா இருந்து சண்டை போறதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படியே ஒரு ஆபத்து, இவர் சீக்கிரம் டிஃபீட் பண்ணு அப்படிங்கிறப்ப அந்த மாஸ்டர் ஷா அட்டாக் பண்றாரு. அப்ப சோய் இருந்துட்டு இந்த அரினா ஃபுல்லா டாப் டயர் மேஜிக் ஸ்டோனை வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுங்க அப்படிங்கிறப்ப சேர்மேன் இருந்துட்டு ஆமா பட் இவங்க சண்டை போறாங்கன்னா கண்டிப்பா ரீஅசஸ்மென்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா அவங்க எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்லயுமே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆனவங்க, கண்டிப்பா கையை பிடிக்கிறதோட மட்டும் நிப்பாட்ட மாட்டாங்க, தேவை இருந்தா கையை உடைக்க கூட பார்ப்பாங்க அப்படின்னு இருக்கிறப்ப பேக் ஒருத்தர் துரத்திட்டு இருக்கல அவர் இருந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப சண்டை போறதுக்கு ஒரு டைப் இல்ல போல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணவே எனக்கு வராது அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு ஆக்சுவலா அந்த சண்டை மூலியமா இவங்களோட ஹண்டர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ட்டு எங்களை வச்சு டெஸ்ட் பண்ண பாக்குறாங்க, ஓகே அவங்களுக்கு வேண்டியது ஆன்சர் அப்படின்னா அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவனுமே அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்றான். அப்போ ஒரு கில்டு மாஸ்டர் இருந்துட்டு நான் ஏ ரேங்க் தான் இவங்க மான்ஸ்டர் இவங்க கூட போயிருந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு இல்ல பாஸ் நீ உண்மையிலே ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்ப அந்த மாஸ்டர் ஷா இருக்கார்ல அவர் இருந்துட்டு அந்த ஜப்பான் ஹண்டர் கிட்ட தோத்து போயிட்டாரு, அவர் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறப்ப அந்த சைடு லிம்முமே தோத்து போயிட்டாரு, இந்த சைடு பேக்கு துரத்திட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பேருமே இவன் கூட சண்டை போட வரப்ப ஹண்டர் சாவோட என்ன வீக்கா நினைச்சிட்டீங்க அப்படிங்கிறப்ப அங்க இருந்துட்டு அவ பியூட்டிஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்கா. சாவோட ஆப்போனன்ட் இருந்துட்டு டான்சர் சாயன் உண்மையாலுமே அதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆற மாதிரி தான் சண்டை போறாங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு முதுக தொட்டு ஜெயிச்சிட்டா. அதுக்கப்புறம் பேக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரப்ப அந்த மாஸ்க் போட்டு இருந்தால அவன் இருந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வரான், அப்ப இவர் வந்துட்டு தெரியாம அவரோட ரிஃப்ளெக்ஸ்னால அட்டாக் பண்ணிரா, பட் அவனோட கண்ணெல்லாம் சகந்து வேற மாதிரி கோவத்துல இருக்கான், அந்த ஜப்பான் ஹண்டர்ஸ் எல்லாம் போச்சு அவனுக்கு கோவம் தான் கண்ட்ரோல் இழந்துருவானே யாருக்குமே என்ன பண்ண போறான்னு தெரியாது ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிறப்ப அந்த ரியூஜ் இருந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடான். அந்த மாஸ்க் போட்டு சாயனை பயங்கர ஸ்பீட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஓங்கி எத்தலான்னு வரப்ப அப்பதான் ஹீரோ வந்துட்டு அவனை தடுத்துட்டு நான் தேவலாம் தலையறான்னு நினைச்சுக்கலாம், பட் இப்ப இது ஒரு ஃப்ரெண்ட்லியான மேட்ச் மாதிரியே கிடையாது அப்படிங்கிறப்ப இந்த மாஸ்க் போட்டு அட்டாக் பண்ண வரப்ப டப்புனு ஹீரோ வந்துட்டு அவனை பிடிச்சிடறான். அப்ப அங்க இருக்கிற
இருக்கிறவங்க கோவத்துல இருக்கிற அவனே புடிச்சிட்டானே அப்படிங்கிறப்ப ரியூஜி இருந்துட்டு அவனை மேஜ் டைப்னு சொன்னல அதை நான் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அங்க ஹீரோ இருந்துட்டு ஹண்டர்ச்சா நம்ம தோல்வியை ஒத்துக்கலாம் ஏன்னா பேக்குமே தோத்துட்டாரு அப்படிங்கிறப்ப அந்த ஹனேகாவை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட எங்க கில்டு மாஸ்டர் வந்துட்டு உங்க கூட ஒரு மேட்ச் போட முடியுமான்னு கேக்குறாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண பாக்குறாரா நானுமே அந்த டீமன் கேசல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் இவ்வளவு வந்துட்டு ஒத்துட்டாரு பட் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கான் நீங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை பண்ணும் அப்படிங்கிறப்ப ரீஜியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அங்க சீசன் ஸ்டார்டிங்ல இருந்த ஜூஹி இருந்துட்டு இந்த ஜேஜோ ஐலண்டோட ரைட் மிஷனை பத்தி பாத்துட்டு இருக்கா அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு நீ வேலைக்கு போலையா ஹண்டர்ஸ் எல்லாம் நமக்காக வேலை செய்யறாங்க சோ நம்மளுமே நம்ம வேலையை கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவளுமே யாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி அந்த ஜேஜோ ஐலண்டோட ரைட் மிஷன்ல இருக்கிற சென்ட்ரி டீமை பத்தி டீடைல்ஸ் கேக்குறா அப்ப அந்த மாஸ்டர் இருந்துட்டு இவன் தான் 10th எஸ் ரேங்க் ஹண்டர் அப்படிங்கிறப்ப சாயன் இருந்துட்டு ஏ ரேங்க் டஞ்சன்ல சண்டை போறத பார்த்தேன் பட் எஸ் ரேங்க் ஹண்டருக்கு எதிராக சண்டை போட முடியுமா அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்களே உனக்கு வாசம் பிடிக்காது அப்படிங்கிறப்ப சாயன் இருந்துட்டு என்னோட மூக்க பொத்திக்கிட்டே நான் சண்டைக்கெல்லாம் போக முடியாதுல அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு நியாயமா இந்த மாதிரி மேஜும் ஃபைட்டரும் சண்டை போறப்ப நம்ம போயிட்டு தடுக்கணும் தான் பட் ஒன்ன மாதிரியே தான் எனக்கு மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அவன் செகண்ட் அவைக்கனிங் ஆயிருக்கானா இல்லையான்னு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வார்ம் பண்ணிட்டு ரெடின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ரியூஜி அட்டாக் பண்ணிடுறான் ஆனா ஹீரோ தப்பிச்சுட்டு பேசிட்டு இருந்தால அப்படிங்கிறப்ப அந்த ரியூஜி இருந்துட்டு இன்னும் ஸ்பீடு இவன் மேஜர்னு சொல்றான் வாய்ப்பே இல்ல இவன் உண்மையிலும் யார் அப்படின்னு நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதெல்லாம் ஸ்பீடா இருக்கு இருந்தாலும் என்னால டாச் பண்ண முடியுது அப்படின்னு சிரிக்கிறப்ப மறுபடியும் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்பீடா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப சாயன் இருந்துட்டு அவன் டாச் மட்டும் பண்ணல ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப இவன் டாச் பண்ணிட்டே இருக்கிறதே எனக்கு கோவம் வருது நான் பிளான மாத்திட்டேன் ஃபுல் பவர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்ணி முகத்துல கீரல் போடுறப்ப ஹீரோ வந்து ரீஜோட கையை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட என் கண்ணை இழந்திருப்பேன் அப்படிங்கிறப்ப அந்த ரீஜ் இருந்துட்டு என்னோட ரிஸ்ட பிடிக்காம கையை பிடிச்சிருக்க என்ன அசிங்கப்படுத்துறீ அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் ரிஸ்ட பிடிச்சிருந்தா மேட்சே முடிஞ்சிருக்கும் பட் இந்த மாதிரி இந்த மேட்ச் முடியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எக்ஸைட் ஆகி சண்டை போட போயிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க போச்சு இப்படி அவங்க சண்டை போட்டாங்கன்னா யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆகாம அவங்க சண்டையை நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போறப்ப நடுவுல ஒரு ஐஸை போட்டு அவங்க ரெண்டு பேத்தையுமே பிடிச்சாங்க பேக் இருந்துட்டு இது போதும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா யாரும் பொறுப்பெடுத்துக்க முடியாது ஜாப்பனீஸ்ல அவர்கிட்ட ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் இருந்துட்டு ரீஜ் கூட சண்டை போட்டு வெறும் ஒரு ஸ்கிராச்சோட வரது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் போல பட் இவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க ஷேடோலையுமே என்னோட ஷேடோ சோல்ஜர்ஸை போக வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சேர்மேனுமே உங்களுக்கு இந்த ரைடு மிஷன்ல யார் யார் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் ஹீரோ இருந்துட்டு இந்த ரைடை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இந்த ரியூஜ் இருந்துட்டு ரைஜி அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு எக்ஸலண்டான ஹண்டரை பார்த்தேன் ஐ வந்துட்டு ரீஅவேக்கன் ஆகி புதுசா எஸ் ரேங்க் ஹண்டர் ஆனவன் அவனோட பேரு சங்ஜின் ஊ அப்படிங்கிறப்ப அந்த ரைஜன் அப்படிங்கிறத அப்படியா பட் அவனோட பேர் இந்த லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்றாங்க சாயனும் சங்ஜின் ஊ நம்ம கூட ரைடுக்கு வரல போல அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு அவங்களுக்கு காரணம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பெங்கியூ பேரும் இல்லாததை பார்த்து பேக் இருந்துட்டு ஆச்சரியப்படுறான் ஆனா சோயும் பேக்கும் 15 எஸ் ரேங்க் ஹண்டர் இருக்கும் இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு போறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு வெல்கம் பேக் ஜிமு டின்னர் ரெடியா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து 4 வருஷம் கழிச்சு எங்க அம்மா தூக்குதல இருந்து எந்திரிச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் தேவை அதனாலதான் என்னால ஜேஜோ ஐலாண்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த ஜேஜோ ஐலாண்ட்ல அந்த குயின் ஆண்ட் இருந்துட்டு தேவையான சாப்பாடு இந்த ஐலாண்ட்ல இல்ல அதனால ஒருத்தவங்க சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு நம்ம இந்த இடத்த விட்டு உடனே போகணும் நம்மள வழி நடத்துறதுக்காக என்னோட பவர்ஃபுல்லான குழந்தை எங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறப்ப அப்பதான் அவங்களுக்கே தெரியல பெரு இருந்துட்டு அந்த முட்டைக்குள்ள இருந்து பிறக்குது பிறந்த உடனேமே அதோட கை கால்லாம் அந்த மனுஷங்க மாதிரியே எவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்ப அந்த ஆண்ட் குயின் இருந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறு மை சைல்டு அப்படிங்கிறப்ப அந்த பெரு இருந்துட்டு பயங்கர பவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது அப்ப அந்த நியூஸ்லாம் அந்த ஆண்ட பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் தரையில இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு தேர்ட் ரைட் மிஷன்ல பட் இப்ப மனுஷங்க மாதிரி கை காலோட வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கேத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெங்கியோ அப்படிங்கிறவங்க போறப்ப குழந்தைய கூட அந்த அண்டர்ஸ் மாதிரி விளையாடுறத பாக்குறான் அதுக்கப்புறம் அங்க ஹீரோ தங்கச்சி ஃப்ரெண்ட் எடுத்துட்டு நான் ஏன் போக கூடாது சென்ட்ரி டீம் அப்படிங்கிறப்ப ஏன்னா நீ வெறும் ரேங்க் தான் அப்படின்னு யூ சொல்றப்ப அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இந்த சோலோலிங் ஸ்டார்டிங்ல வந்த அந்த 2 பேர் இருக்காங்களே அவங்களுமே அந்த சென்ட்ரி டீம்ல ஜாயின் பண்றாங்க அப்ப அந்த சேர்மேன் வந்துட்டு ஒரு வழியா ரைடு மிஷன் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நிறைய கப்பல்களுமே அந்த ஜேஜோ ஐலாண்டு ஃபுல்லா போயிட்டு சுத்தி நின்றுதுங்க அப்ப நம்ம இங்கே வெயிட் பண்றதா மாஸ்டர் நம்மளால தடுக்க முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த கில்டு மாஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு ட்ரை பண்ணாதான் தெரியும் பட் அதுங்க இங்கிருந்து தப்பிச்சு போகாம பாத்துக்கிறதுக்கு தான் நம்ம இங்க இருக்கோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கூலா பேசுறீங்க வாழ்க்கை முழுக்க உங்களை பின்தொடறேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் அங்க மாஸ்டர் இருந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்றப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு நாங்க இங்கே வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறப்ப நீங்க இங்க வெயிட் பண்றதுனால தான் எங்களால நிம்மதியா போயிட்டு சண்டை போட முடியும் சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் இந்த லிம் இருந்துட்டு இவனை ஏன்டா இங்க கொண்டு வந்தீங்க இவனை ரியர் ஸ்குவாடுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஹண்டர்ஸ் கில்டோட அந்த ஏ ரேங்க் பார்ட்டி ஒருத்தர் பாத்துரும் போல அவங்களுமே வந்திருக்காங்க சோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்ப ஜென்சூல இருந்துட்டு எல்லா யூனிட்ஸ் கிட்ட இருந்துமே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க டிகை டீமுமே லேண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப சேர்மேன் இருந்துட்டு நிறைய ஹண்டர்ஸ் இந்த ஆபரேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க முக்கியமா அவன் சேர்ந்தது இன்னுமே கான்பிடன்ஸ் பூஸ்ட கொடுக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பெங்கியூ அப்படிங்கிறவன் தான் சேர்ந்திருக்கான் பேக்கோட ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு என்ன மாதிரி ஹீலர் இல்லாம என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம நீ அந்த மேஜிக் பிஸ்ட பார்த்த உடனே சண்டை போறதுக்கு போவ அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு நான் ஸ்லோவா இருந்தா ஒன்ன யார் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் அங்க ஜப்பான் ஹண்டர்ஸ் இருந்துட்டு டிகாயா அவங்க தான் செயல்படுவாங்க அவங்களுமே ஒருத்தவங்களும் எல்லாம் ரெடியா இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே லைவா டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தன் வரான் இங்க நடக்கிறது ஒரு 10 நிமிஷம் டிலே
ஆகி எல்லா மக்களுக்குமே லைவா போகும். அப்ப அந்த மாஸ்டர் மா இருந்துட்டு மத்தவங்க ப்ரொடெக்ட் பண்றப்ப ஹண்டர்ஸ் அவங்களோட ஃபுல் பவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்ல. பட் அந்த சண்டை ரொம்ப கஷ்டமா இருக்குமே, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, அந்த கேமராமேனும் அதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப மாஸ்டர் மா இருந்துட்டு மக்கள் எல்லாருமே ஒரு எஸ்ராங் ரைட் மிஷனை பார்க்க போறது இதான் கடைசி தடவை இருக்கணும். இந்த தடவை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா நம்மளோட நாடே இந்த மேப்ல இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த சேர்மேன் இருந்துட்டு ஓகே இப்ப அபிஷியலா ஜேஜு ஐலாண்டோட 4th ரைடு மிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஜப்பான் ஹண்டர்ஸ்மே அவங்களோட மேஜிக் பவரை ரிலீஸ் பண்றாங்க. சோ அதுக்கு ரியாக்ட் ஆகி அங்க உள்ள இருக்கிற எறும்புகள் எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. இவங்க வர அந்த ஹெலிகாப்டரையுமே அட்டாக் பண்ண வருது. அப்ப சோய் இருந்துட்டு ஓபன் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு நிறைய இருக்கு போல, அப்ப நம்மளும் நிறைய அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஐலாண்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அல்டிமேட் ஹண்டர்னு உன சும்மாவா சொல்றாங்க அப்படின்னு சொல்றப்ப சோய் இருந்துட்டு போலாமா அப்படின்னு கேட்க அந்த மாஸ்டர் மா இருந்துட்டு அந்த ஜப்பான் ஹண்டர்ஸால 1 மணி நேரத்துக்கு அந்த எறும்புகளை சமாளிக்க முடியும். சோ 1 மணி நேரத்துல நம்ம அந்த ஆண்ட் குயினை கொல்லணும், வாங்க போலாம் அப்படின்னு போறப்ப அந்த குயின் ஆண்ட் அவங்க கொல்றப்ப அது உதவி கேட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எறும்புகளோட கம்யூனிகேஷனை தடை செய்யறதுக்காக அந்த அலைவரிசைகளை அனுப்புறாங்க. அப்ப அங்க ஜப்பான் ஹண்டர்ஸ் சண்டை போட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு அவங்க குயினை கொல்றதுக்குள்ள இது எல்லாத்தையுமே நம்மளே கொன்ற முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அந்த ஐஸ் பவர் யூஸ் பண்றவன் வந்துட்டு சோயோட நெருப்பை பார்த்துட்டு நானும் அவனும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அப்ப அங்க பேக் இருந்துட்டு இவ்வளவு டனல் இருக்கு, இது எது வழியா போனா குயின் ஆண்ட கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறப்ப சோய் இருந்து அவனோட ஃபயர் வச்சு எல்லா டனலுமே அட்டாக் பண்றப்ப இது ஆபத்து எதுக்கு பண்ற அப்படின்னு பேக் கேட்க ஒவ்வொன்றா நம்மளால செக் பண்ணிட்டு இருக்க முடியாது, எது டீப்பான ஹோலோ அதுலதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஹீரோ இருந்துட்டு என்னோட டெய்லி கொஸ்ட முடிச்சுட்டேன், நீங்க ஸ்ட்ரீட்டே எம்டியா இருக்குது, எல்லாமே டாப் டயர் எஸ்ராங் ஹண்டர்ஸ் இந்த ரைடுக்கு போயிருக்காங்க, சோ நான் இல்லாமே அவங்க கண்டிப்பா இதுல ஜெயிக்க தான் போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அங்க ஐலாண்ட்ல அந்த குயின் ஆண்ட காணவே காணோம், ஒருவேளை அது இங்க இருந்து ஓடிடுச்சோ அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு உடனே இங்க எல்லாருமே வந்து பாருங்க அப்படிங்கிறப்ப அந்த முட்டை போடுற சேம்பர் இருக்குது, அப்ப கண்டிப்பா அதுவும் பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லாருமே அந்த பெரு போற முட்டையை பாத்துறாங்க. அப்ப அந்த கேமராமேன் இருந்துட்டு இவ்வளவு பெரிய முட்டையா அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு நம்மளோட மிஷன் இருந்துட்டு குயினை கொல்றதான், வேற எதுக்கும் நம்ம அட்டென்ஷன் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லி குத்தம் இல்ல, எவல்யூஷனை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, உண்மையாலுமே இவ்வளவு பெரிய முட்டையில இருந்து ஒரு எறும்பு வந்திருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அங்க அந்த கென்சோ இருந்துட்டு அடிபட்டுட்டு வரான். அப்ப அந்த ஹீல் பண்ற பொண்ணு இருந்துட்டு சும்மாலாம் ஹீல் பண்ண முடியாது, ஆனா பணத்துக்கு பதிலா எனக்கு வேற ஒண்ணு நீ தரணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு எறும்புங்க வந்துருது. சரி என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள அவரோட தலையை காணோம். அதோட எபிசோட முடிச்சாராங்க. ஸ்டார்டிங்ல அவளோட தலை காணாம போனதுக்கு அப்புறம் ஜாக்கிரதைன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனோட தலை வந்துட்டு காணாம போயிருது. இன்னொருத்தர் இருந்துட்டு அதை துரத்திட்டே போயிட்டு உன்னை புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். பட் அவனோட தலை தான் அங்க துண்டா போகுது. அதே சமயம் உள்ள மாஸ்டர் மா இருந்துட்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட எஸ்ராங் ஹண்டர் அளவுக்கு தான் இருக்கு, பட் இதெல்லாம் சாதாரண மேஜிக் பீஸ்ட் தான், எங்க மாதிரி சண்டை போட தெரிஞ்சவங்களுக்கு எதிர்த்து இதுங்களால வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்ப சாயின் இருந்துட்டு அவளோட ஸ்வாட அதோட மண்டையில குத்தி அதை அப்படியே மிதிச்சு அதை 2 துண்டாக்கிறா. இந்த ஆன்சர் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப அவரும் ஆமா நல்ல நிறைய இல்ல அப்படிங்கிறப்ப பேக்கோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு நிறைய இருந்தாலும் நான் உன்னை சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு நீ தானே சண்டை போடவே பயந்த அப்படிங்கிறப்ப பேக்கோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு அதை யார் சொல்றா பாரு, ஏற்கனவே நீங்க வந்திருக்க தானே, தலை இல்லாம இதுங்க கொஞ்ச நேரத்துக்கு செயல்படும், அதனால இதோட கால்களை நம்ம வெட்டணும் அப்படிங்கிறப்ப மாஸ்டர் மா இருந்துட்டு பட் இது எல்லாமே ஓல்டர் ஜெனரேஷனை சேர்ந்த காட் ஹேண்ட்ஸ் தானே, புதுசா இருக்கிறத நம்ம எதுவுமே பார்க்கலையே அப்படிங்கிறப்ப லிம் இருந்துட்டு நம்ம சரியான வழியில தான் போறோம் அப்படிங்கிறப்ப சாயின் இருந்துட்டு ஆமா என்னால பவர்ஃபுல்லான ஒரு ஆண்ட ஸ்மெல் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு அப்படின்னா பேக்கால அதை சென்ஸ் பண்ண முடியுமே அப்படிங்கிறப்ப அவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட அந்த சென்சரி ஸ்கில்ல வச்சு நல்லா அலசி ஆராய்ஞ்சு பாக்குறப்ப அவன் குயின் ஆண்ட கண்டுபிடிச்சாரான். பேக் இருந்துட்டு குயின் ஆண்ட் அங்க உள்ள சாம்பர்ல இருக்கு, பட் அதை சுத்தி நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு, எல்லா எறும்புகளையுமே அவங்க வெளியே இழுக்க முடியல போல, எல்லா காட் ஆட்ஸுமே எஸ்ராங் ஹண்டர் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் இந்த டீமை வச்சு நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவ வெளியே அந்த செத்த கும்பலோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சில பேர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பட் அப்பதான் அவனோட கண்ணாடியை பார்த்து அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் இன்னொருத்தர் இருந்துட்டு என்ன ஸ்மெல் இது, இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல நான் ஸ்மெல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அங்க பெருதான் வரும், அதை பார்த்துட்டு பயத்திலோட ஐஸ் மேஜிக் யூஸ் பண்றப்ப அப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இவங்களுமே போட்டு தெரியுது. அந்த மாஸ்க் போடுறதுனால சாரி டீமுக்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப அங்க கூட இருக்கிற பொண்ணு இருந்துட்டு அதை பத்தி கவலைப்படாம இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை பாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த குயின் ஆண்ட் கிட்ட நிறைய ஆண்ட் இருக்கிறப்ப பேக்கோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு நம்மள நல்லா வெல்கம் பண்றாங்க, நம்மள ரெஸ்பெக்ட திருப்பி தரணும்ல அப்படிங்கிறப்ப மாஸ்டர் மா இருந்துட்டு பிளான் படியே போங்க, அல்டிமேட் ஹண்டர் கொளுத்தி விட்டுரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன தாண்டி தான் அவங்கள்ட்ட போகணும் அப்படிங்கிறப்ப சோயுமே அவனோட ஃபயர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு நார்மலா அவ்வளவு ஃபயர் பவர் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இப்ப ஃபுல் பவர்ல சண்டை போட வேண்டியதான் அப்படின்ட்டு அட்டாக் பண்றப்ப அதுலயுமே அந்த காட் ஆட்ஸ் இருந்துட்டு வருது. அப்ப அவர் சொன்ன மாதிரியே இது எஸ்ராங் ஹண்டர் அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு கரெக்ட் நம்ம ஃபுல் பவர்லயே சண்டை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனோட கம்ப்ளீட் பீஸ்ட் ஃபார்முக்கு வந்துட்டு மாறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற 2 கார்டன்ஸோட தலையை புடிச்சு அப்படியே சேர்த்து நசுக்கி கொண்டாடுறான். அப்ப இது எல்லாத்தையுமே ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனோட காதுல நம்மளோட வியூவர்ஸ் 80% அதிகரிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போ அப்படிங்கிறப்ப அந்த பேக்கோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு என்ன பண்ற, எஸ்ராங் டஞ்சனோட பாத்ரூம்ல இருக்கிறோம், உயிரோட பின்னாடி அப்படின்னு சொல்றப்ப அங்க நியூஸ்ல வந்துட்டு குயின் ஆண்ட் நெருங்கி அவங்களோட கோலுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சண்டை போடாத மாதிரி எஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து டாக்டிக்ஸா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப மாஸ்டர் மா இருந்துட்டு டேங்க் மாதிரி
மாதிரி அந்த எறும்பு எல்லாத்தையுமே தடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதுங்க எல்லாத்தையுமே தூக்கி வீசுறாரு. அவரோட ஸ்கில் மூலியமா காத்துல நிறைய ஆரோஸ வர வச்சு அதை வச்சு எல்லா எறும்புகளுமே அட்டாக் பண்றாங்க. பேக் இருந்துட்டு அந்த எறும்புகளோட கால் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே போயிட்டு வெட்டுறான். அதுக்கப்புறம் சோய் இருந்துட்டு அவனோட ஃபயர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப சாயின் இருந்துட்டு பயங்கர ஸ்பீடா எல்லா எறும்புமே வெட்டிட்டு இருக்கா. நியூஸ்ல எப்பவும் போல அவனோட பிளேடு வந்துட்டு ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. கடைசியா இருந்த காட் ஆண்டையுமே அவங்க கொன்னுட்டாங்க. அப்படிங்கிறப்ப குயின் அட்டாக் பண்றப்ப மாஸ்டர் மா தடுத்துட்டு இப்பயே முடிச்சிருங்க அப்படிங்கிறப்ப லிம் இருந்துட்டு நிறைய அம்புகளை வச்சு அந்த குயின் ஆண்ட அட்டாக் பண்றான். பேக்குமே அதோட காட் ஹேண்ட்ஸ் இல்லாம இது வெறும் பஞ்சிங் பேக் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றப்ப அதோட வாயில இருந்து ஏதோ ஒரு கேஸ் ஒன்னு ரிலீஸ் பண்றப்ப இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனா பேக்கோட ஃப்ரெண்ட் ஹீல் பண்ணிட்டு நான் இருக்கிற வரைக்கும் உங்களை பழைய மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்ப குயின் ஆண்ட் இவனை அட்டாக் பண்ண வரப்ப எங்க ஹீலர் மேல கை வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மா இருந்துட்டு வந்து தடுத்துறாரு. அதுக்கப்புறம் சோய் இருந்துட்டு ஒரு பெரிய ஃபயர் ஸ்பெல்ல வச்சு அதை அட்டாக் பண்றான். பட் அதுக்கு எதுவுமே ஆகல. பயங்கரமா கத்துது. அப்ப பேக் இருந்துட்டு சாக போறதுனால கத்துதா இல்ல இது வேற ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறப்ப அதை தப்பிச்சு போக பாக்குறப்ப அதை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு எல்லாருமே அதை புடிச்சு வச்சுக்கிட்டு சாயன் அப்படிங்கிறப்ப இவளும் போறப்ப ஒன் லாஸ்ட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு அவரோட மூவ்மெண்ட் அதிகப்படுத்துறானா இல்ல டேமேஜ் அதிகப்படுத்துறான்னு தெரியல. ஆனா ஒரு ஸ்பெல்ல போடுறது மூலியமா அவர் இருந்துட்டு சரசரம் பயங்கர ஸ்பீட்ல வெட்டுறா. கடைசியில அவளோட பிளேட்ல ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதோட தலையை அட்டாக் பண்ணிரா. அதோட தலைவ பக்கம் திரும்பினாலும் அந்த தலை இருந்துட்டு அருந்து கீழே விழுந்துருது. சோ குயின் ஆண்ட டிஃபீட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறப்ப சேர்மேனும் இருந்துட்டு ஒரு வழியா ஜெயிச்சிடும்ல அப்படிங்கிறாரு. அப்ப அங்க சாயன் இருந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படிங்கிறப்ப அந்த லிம் இருந்துட்டு ஆமா குயின் ஆண்ட் இல்லாதனால அதெல்லாம் ஒரு வருஷத்துல இறந்து போயிடும். மக்களுமே இந்த ஐலாண்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு ஆனா கடைசியில என்னமோ கத்துச்சு அப்படிங்கிறப்ப அவனோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு அதை எதுக்கு இப்ப பேசுற யூன்சாக்காக நம்ம இப்ப பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேட் நியூஸ் எறும்புங்க எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறப்ப இல்லையே இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு அலைவரிசை அமிச்சாங்கல்ல கம்யூனிகேஷனை கட் பண்றதுக்கு அதோட எஃபெக்ட் வந்து அது இழந்துருச்சு. அதுக்கப்புறம் சோயோட அந்த ஃபயர் கேஜையுமே தாண்டி அந்த எறும்புகள் உள்ள வருதுங்க. அப்ப அவங்க எல்லாம் கடைசி அந்த குயின் ஆண்ட் கத்துனது ஹெல்ப்புக்காக தானா அப்படிங்கிறப்ப சாயின் இருந்தாலும் கில்டு மாஸ்டரோட ஃபயர் கேஜை தாண்டி அது எப்படி வருதுங்க அப்படிங்கிறப்பதான் அங்க ஏதோ ஒண்ணு வரதா அவங்க உணர்றாங்க. வேற யார் வருவா பெருதான். அப்ப அவங்களா பிளாக் ஆண்டா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப அது இருந்துட்டு அதோட பவரை ரிலீஸ் பண்ணுது. அப்ப சாயின் இருந்துட்டு என்ன பயங்கரமான பிரசன்ஸ். அதுக்கப்புறம் இதோட ஸ்மெல் இது சாதாரண மேஜிக் பிஸ் கிடையாது அப்படிங்கிறப்ப டைம் இல்ல சீக்கிரம் கொள்ளணும் அப்படின்ட்டு மாஸ்டர் மா இருந்துட்டு அட்டாக் பண்ண போறப்ப அது இவங்களை கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டா குயின் ஆண்ட் கிட்ட போயிடுது. போயிட்டு அந்த குயின் ஆண்ட வந்துட்டு சாப்பிட்டு பயங்கரமா கத்திட்டு டப்புன்னு சாயன் பின்னாடி வந்து சாயனை அடிச்சு தூக்கி வீசிடுது. விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டாக் பண்ணாலும் இவர் ஷீல்டையும் கையும் சேர்த்து அழிச்சிருது. இன்னொரு கையை வச்சு அட்டாக் பண்ண போனா அந்த கையையுமே இது வெட்டிடுது. பேக் அட்டாக் பண்ண போனா அவனையுமே வெட்டி போட்டுருது. ஜோய் அட்டாக் பண்ண போனா அவனையுமே நெஞ்சில வெட்டிடுது. லிம் இருந்துட்டு அவனோட ஆரோ வச்சு அட்டாக் பண்ணாம அந்த ஆரோவை ஈஸியா புடிச்சிட்டு இவனை தூக்கி வீசிட்டு அட்டாக் பண்ணலான்னு போறப்ப ரெண்டு கையோட மாஸ்டர் மா வந்து அடிச்சுட்டு என்ன எங்கள்கிட்ட எங்களோட பெஸ்ட் ஹீலர் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப பேக்கோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு நான் கேமஃபிளாஜ் ஸ்கில் யூஸ் பண்ணிருக்கேன். இது மூலியமா நான் இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. பட் என்ன என்னால நகர முடியாது. பட் ஹீலருக்கு இதுவே போதும். நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களை சாக விட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப அது இருந்துட்டு மாஸ்டர் மாவோட எல்லா அட்டாக்ல இருந்துமே தப்பிச்சு அவ்வளவு பெருசா இருக்கிறவரை ஈஸியா தரையா தூக்கி அடிச்சிருது. அதுக்கப்புறம் இவன் இருக்கிறதையுமே அது உணர்ந்து இவன் கிட்ட வரப்ப டக்குன்னு வாயில இருந்து ரத்தம் என்னன்னா வயிற்றுல குத்திருச்சு. பேக் இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்னு அவன் சொல்றப்பயே அவனோட தலையை கடிச்சு கொன்றுது. அதுக்கப்புறம் பேக் மேலையுமே அவனோட உடம்ப தூக்கி வீசி பேக்கோட கழுத்தை புடிச்சு அவன் எப்படி சொன்னா அதே மாதிரி பேக் ஓடிருங்க அப்படின்ட்டு இது பேச கத்துக்குச்சு. அப்ப அது இருந்துட்டு நீங்க எல்லாம் வீக்கா இருக்கீங்க. என்னோட குயினை கொன்னுட்டீங்க. உங்க சோல்ஜர்ஸ கொன்னதெல்லாம் பத்தாது. உங்களோட கிங் எங்க இருக்கான்? வெளியே யாரோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருது. அப்ப பேக் இருந்துட்டு ஸ்ட்ராங்கா யாரு ரியூஜிய சொல்லிட்டு போதா சரி ஃபர்ஸ்ட் நம்ம இங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய ஆன்சர் இருந்துட்டு இன்னுமே அங்க வர ஆரம்பிக்குது. அப்ப அங்க வெளியே ஜம்பான ஹண்டர்ல ஒருத்தி டெல்டாவும் சார்லியும் கான்டாக்ட் பண்ணவே இல்லையா அப்படிங்கிறப்ப ரீஜ் இருந்துட்டு அவங்களோட சிக்னல் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும். பிராவோ நீங்க அவங்கள்ட்ட பேசுனீங்களா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு இல்ல நாங்க வேணா போயிட்டு பாக்கட்டுமா அப்படிங்கிறப்ப ரீஜ் இல்ல நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். உங்க வேலையை முடிச்சுட்டு சொன்ன இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐஸ பார்த்துட்டு போய் அவங்க செத்து கிடக்கிறதையுமே பாத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒருத்தர் போன் பண்ணி ஏன் சொன்ன டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப ரியூஜ் இருந்துட்டு இங்க சில பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப எப்படி உங்களை ரிஸ்க் கம்மியா இருக்கிற ஆண்டு கூட தானே சண்டை போட சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறப்ப இவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு ரியோஜி சொல்ல அந்த போன் பண்ணவர் இருந்துட்டு பரவாயில்ல உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் தான். பட் நீ அங்க இருக்கிற வரைக்கும் சில பேர் செத்தா பரவாயில்ல. நம்மளோட ஆலைஸ் அந்த குயின் ஆண்ட பாத்துட்டாங்களா அப்படிங்கிறப்ப ரீஜ் இருந்துட்டு பாத்துட்டாங்க. பட் பழையபடி எறும்புகள் அந்த இடத்துக்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க உயிர் பழைப்பாங்களா அப்படிங்கிறப்ப ரீஜ் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு 0% அப்படிங்கிறப்ப அந்த போன் பண்ணவர் இருந்துட்டு அப்படின்னா ஓகே அவங்க எல்லாருமே இறந்ததுனால நீங்க எல்லாருமே அங்க இருந்து திரும்பி போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. அவங்க பண்ண உயிர் தியாகத்துக்காக கடல்ல நிப்பாட்டி வச்சிருக்கிற நம்மளோட செகண்ட் அட்டாக் குரூப்பை வச்சு இதுங்களை தீர்த்து கட்டுறோம். இப்படி மட்டும் பண்ணா நம்ம நாட்டோட எஸ்ராங் ஹண்டர்ஸ்க்கு தான் எல்லா புகழுமே வந்து சேரும். அதனால நீங்க எல்லாருமே ஷிப்புக்கு போயிருங்க அப்படிங்கிறப்ப ரியூஜியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாடிஸை கலெக்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப பிரு அட்டாக் பண்ண வரப்ப அவன் சென்ஸ் பண்ணி தடுக்கிறான். பட் இன்னொருத்தனால முடியல. அப்ப ரியூஜ் இருந்துட்டு சீக்கிரம் பிராவோட சேர்ந்து ஷிப்புக்கு போயிட்டு அடுத்த அட்டாக்கு ரெடி ஆகு. நீ இங்கே இருந்தா என்னோட வழியில தான் குறுக்க வருவ அப்படிங்கிறப்ப அவனும் போயிடான். அதுக்கப்புறம் பெருவை பார்த்துட்டு என்ன ஒரு
பயங்கரமான ஆரா அப்படின்னு நினைக்க, நீதான் அவங்களோட கிங்கா அப்படின்னு பெரு கேட்க, பேசுதா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமா நான் தான் இவங்களோட கிங் அப்படிங்கிறப்ப அது மேஜிக் பவர் ரிலீஸ் பண்ணுது. அப்புறம் ரியூஜி இருந்துட்டு, என்ன விதமான மேஜிக் பவர் இது அவன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நினைச்சு பார்க்கலாம். சேம் டைம் அவனோட பிளேடுமே உடஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அங்க சோய் இருந்துட்டு அந்த ஆன்சர் இருந்துட்டு தடுத்து வச்சிருக்கிறப்ப, இன்னும் பவர்ஃபுல்லா அவங்களை அட்டாக் பண்ண அப்படிங்கிறப்ப, சோய் இருந்துட்டு என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறப்ப, பேக் இருந்துட்டு எங்களால திருப்பி சண்டை போட முடியாத அளவுக்கு எங்களுக்கு அடிபட்டு இருக்குது. எங்களோட கடைசி நம்பிக்கையான சோயோட பவருமே போயிட்டு இருக்குது. எங்களோட கதை முடிஞ்சு அப்படிங்கிறப்பதான் ஹீரோ இவங்களோட நிழலுக்குள்ள அவனோட ஷேடோவை போட்டு வச்சிருந்தால அதங்களாம் வெளியே வந்து அந்த ஆன்சர் தடுக்குது. அப்ப ஹீரோ கிட்ட தான் ஒரு ஷேடோவோட அவனோட இடத்த மாத்திக்கிற ஒரு ஸ்கில் இருக்குல்ல, அதனால எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றான். சாட்லி எபிசோட முடிச்சிடுறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஷேடோஸ் எல்லாம் பார்த்து பிளாக் சோல்ஜர்ஸ் தானே அப்படிங்கிறப்ப, டேங்க் இருந்துட்டு அட்டாக் பண்ணுது, அயன் ஷேடோ இருந்துட்டு அட்டாக் பண்ணுது, இக்ரிஸ் இருந்துட்டு அட்டாக் பண்றான். டஸ்க்குமே அட்டாக் பண்ண ஹீரோவோட 4 மேஜர் ஷேடோவுமே அங்க இருக்கு. அப்ப ஹீரோமே அந்த இடத்துக்கு வரப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்ப இன்னொரு இடத்துல ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துட்டு அங்க இருந்து வர லைவ ஏதோ ஒண்ணு இன்டர்ப்ட் பண்ணிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஜின்சுல் இருந்துட்டு, சார் கான்டாக்ட் பண்ண முடியல, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, சேர்மேன் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சேஃப்டியை கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கம்யூனிகேஷன்லாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க லைவ் போடுற சேனல்ல, சார் வீவர் போன் பண்ணி தொல்லை பண்றாங்க சார் லைவ் போட சொல்லி அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு இருந்தா நான் போட மாட்டேன்னு சொல்றேன், லைவ் மட்டும் இல்ல கம்யூனிகேட் கூட பண்ண முடியல, ஒருவேளை எஸ்ரங் கண்டர் எல்லாமே செத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கேமராமேன் போயிட்டு அங்க என்னதான் நடக்குது சொல்லு அப்படிங்கிறாரு. ஆனா அங்க இம்மார்டல் கேமராமேனோட அந்த டிவைஸ் வந்துட்டு உடஞ்சு போயிருக்குது. அப்ப ஹீரோ ஃபர்ஸ்ட் அயனை அட்டாக் பண்ண சொல்றப்ப, அவன் இருந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கில் அந்த ஆண்ட் மேல யூஸ் பண்றப்ப, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஷேடோஸ்லாம் அட்டாக் பண்றப்ப இவங்களை எந்த ஆண்ட்டுமே அட்டாக் பண்ணாம டஸ்க் இருந்துட்டு ஒரு ஷீல்டு போட்டு தடுத்துக்குது. அப்ப மாஸ்டர் மா இருந்துட்டு எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யாரு, அண்டர் சங் எப்ப இங்க வந்தாரு அப்படிங்கிறப்ப, ஹீரோ அங்க வரப்ப அண்டர் சங் எங்க இங்க வந்தீங்க அப்படிங்கிறப்ப, ஹீரோ நான் அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், முதல்ல உங்க காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப, ஹீரோவோட அந்த போர்ஷனை மத்தவங்க அப்படியே கொடுக்க முடியாது, அதனால வாயை தரங்க அப்படின்னு வாயில ஊத்தி வரப்ப கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிராரு. அதுக்கப்புறம் மத்த எல்லாருமே ஹீல் பண்ணிட்டு அங்க படுத்திருக்கிற நம்ம ஹெலிகாப்டர் அக்கா கிட்ட போயிட்டு அந்த மருந்து ஊத்துறான். ஏன் ஹெலிகாப்டர் அக்கான்னு சொல்றேன்னு ஸ்டோரியை பார்த்தா புரியும். பட் அந்த போர்ஷன் வந்துட்டு வேலை செய்யல. இதுக்கு முன்னாடி ஹீரோ யூஸ் பண்றப்பையும் உங்களோட ஹிட் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படிங்கறனால யூஸ் ஆயிருக்காது. அதனால ஹீரோ வந்துட்டு இவரோட ஆரா வீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சீரியஸான காயத்தினால குணப்படுத்த முடியாது, நான் வழி ஏற்படுத்தி தரேன், நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிறப்ப, இன்னுமே நிறைய எறும்புகள் இருந்துட்டு அந்த இடத்த அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் சேர்மேன் வந்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்ல சார், ஏதோ ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருந்துட்டு அந்த ஹோல் ஐலாண்ட் முழுக்க இருக்கு, ஜப்பான் ஹண்டர்ஸுமே கான்டாக்ட் பண்ண முடியல, அங்கிருந்து லைவ் போடுற சேனலையுமே அந்த பிளாக் எறும்பு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஃபுட்டேஜ் கட் ஆயிருச்சான் அப்படிங்கிறப்ப, இவர் வந்துட்டு சரி சீக்கிரம் கம்யூனிகேட் பண்ண பாருங்க, மெடிக்கல் டீமையும் ரெக்கவரி டீமையும் அங்கேயே இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அளவுக்கு என்னோட உடம்பையும் என்னோட ஹார்ட்டையும் நான் வெறுத்ததே கிடையாது, என்னால ஒண்ணும் பண்ண முடியலனாலும் எனக்கு அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணும் போல இருக்கு, ப்ளீஸ் எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோட தங்கச்சி இருந்துட்டு என்னதான் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் கட் ஆச்சு, இப்ப டிவியுமே ரிப்பேரா அப்படிங்கிறப்ப, அவங்க அம்மா இருந்துட்டு அதுக்குன்னு அடிச்சா சரியாயிருமா அப்படிங்கிறப்ப, அவர் வந்து சரி போன்லயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படிங்கிறப்ப, ரொம்ப இம்பேஷண்டா இருக்காரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒருத்தன், சார் மிஸ்டர் ரியூஜியோட சிக்னல் இருந்துட்டு ஆஃப் ஆயிருச்சு, ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எனிமியோட பேட்டர்ன் வந்துட்டு தெரிஞ்சு, சோ மேபி எனிமி தான் அவனை கொண்டிருக்கணும், மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்ப, போன்ல பேசுறவர் வந்துட்டு சீக்கிரம் கண்டுபிடிங்க, ஹண்டர்ஸ் எப்படி இறந்தோம்னா நம்ம பிளான் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல, யாருன்னா ஜப்பான் ஹண்டர்ஸோட சேர்மன். அவர் இருந்துட்டு ரியூஜி செத்துட்டானா யூஸ்லெஸ், அந்த ஐலாண்ட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க ஹீரோவோட ஷேடோஸ்லாம் அடி பொழக்கிறத பத்தி இவங்க எல்லாம் பேன் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இக்ரிஸ்க்கும் அயனுக்கும் பிரச்சனை இல்ல, பட் மத்த ஷேடோ சோல்ஜர்ஸ் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்காங்க, காம்பேட் பவரை நான் ஜாஸ்தி பண்ணணும், பட் இவங்க இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு, எல்லாரும் கேளுங்க நம்ம வந்துட்டு ஆபத்துல இருக்கோம், நீங்க வெளியே போறதுக்கு வழி ஏற்படுத்தி தரேன், அவனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க கூட சேர்ந்து ஏதாச்சும் எறும்பு தப்பிச்சு வந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கங்க அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பாக்குறதையும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவனோட அரை ஸ்கில்ல யூஸ் பண்ண போறான். அப்பதான் திடீர்னு எறும்புகள் எல்லாமே வழிவிட ஆரம்பிச்சிருது. யாருன்னு பார்த்தா பெரு தான் பயங்கர ஆராவோட அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. பேக் இருந்துட்டு இது திரும்பி வந்துருச்சு அப்படின்னா ரியூஜி அது கொன்றுச்சா அப்படிங்கிறப்ப, பெரு இருந்துட்டு பயங்கரமா அங்க கத்திட்டு, வெளியே ஹியூமன்ஸோட கிங்கே இல்ல, இங்க இருக்கிறவன் தான் கிங்கா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு இதனாலதான் ரியூஜி கிட்ட இருந்த ஷேடோ வந்துட்டு கான்டாக்ட இழந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோ அவனோட ஆராவை யூஸ் பண்ணிட்டு போறான். மேன்வா படிக்கலனாலும் இந்த சீன் எவ்வளவு பீக் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அப்ப பெரு இருந்துட்டு நீதான் மனுஷங்களோட கிங்கா அப்படின்னு கேட்க, ஹீரோ இருந்துட்டு பரவாயில்ல பூச்சியா இருந்துட்டு பேச வேற செய்யற அப்படிங்கிறப்ப, உன்னோட பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரு கத்துறப்ப, ஹீரோ இருந்துட்டு ஆஃப்டர் ஆல் பூச்சி வெறும் பூச்சி தான் போல அப்படிங்கிறப்ப, ஹண்டர் சங் இருந்துட்டு எதுக்கு அதை தனியா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, கேமராமேனோட டிவைஸ் ஒர்க் ஆகுறப்ப உடனே இமேஜ் ரீஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கான்டாக்ட் பண்றப்ப, அப்ப உடனே லைவ் போடுங்க அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிறவங்க இருந்துட்டு சார் இப்ப லைவ் ஆரம்பிச்சோம்னா டிலே பண்ணி நம்மளோட போட முடியாது, ஏதாச்சும் திடீர்னு நடந்தா நம்மளால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, இது ரெண்டு அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீங்க பண்ணுங்க, நம்ம எல்லாரோட நிலைமையுமே அவர் ஒருத்தர் கையில தான் இருக்கு அப்படிங்கிறப்ப, ஹீரோ வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஹீரோ அங்க ஃபைட் பண்றத பாத்துறாங்க. ஹீரோவோட தங்கச்சி பார்த்துட்டு அண்ணன் என்ன அங்க பண்ணிட்டு இருக்கிறான், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் தானே போனா மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்ப, அங்க அந்த சேர்மேனுக்கு சந்தோஷத்துல எனக்கு தெரியும் அவன் ஜாயின் பண்ணுவான் அப்படிங்கிறப்ப, ஆனா அவன் எப்படி அங்க போனான் அப்படிங்கிறப்ப, சேர்மேன் இருந்துட்டு அதான் அப்ப முக்கியம் இப்போதைக்கு அவனை நம்பலாம் அப்படிங்கிறப்ப, பெரு இருந்துட்டு ஹீரோவை மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுருது. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேஜ் டைப் ஹண்டர் எதுக்கு பக்கத்துல போகணும் அப்படிங்கிறப்ப, அங்க பெரு இருந்துட்டு நீ
நீயும் ரொம்ப வீக் தான் போல அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. ஹீரோ கிராவிட்டி மேஜிக்க வச்சு அதை புடிச்சு இழுத்துட்டு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்றான். அதுக்கு எதுவுமே ஆகலனாலும் பஞ்ச் பவர்ஃபுல்லா தான் இருக்கு. மாஸ்டர் மா இருந்துட்டு உண்மையாமே ஒரு மேஜ் டைப் பண்றது தானே அப்படிங்கிறப்ப பேக் வந்து சத்தியமா இப்ப எனக்குமே தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது டஃபா இருக்கே அதுக்கு அதோட ஓடு தான் காரணம் அப்படிங்கிறப்ப அது மறுபடியும் எந்திரிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மறுபடியும் வயித்துல குத்துறான். பெரு மறுபடியும் ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோ வந்துட்டு மறுபடியும் பெரு அட்டாக் பண்றான். அப்ப அந்த கேமராமேன் இருந்து நான் ஒரு ஏ ரேங்க் ஹண்டரா இருந்தாலும் கூட இந்த இடத்துல நிக்கிறதுக்கு என்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயிரும் போல அந்த அளவுக்கு சண்டை பயங்கரமா இருக்கு. அவங்களோட மேஜிக் பவர்னாலே என்னோட சுயநினைவையே நான் இழந்துருவேன் போல அப்படிங்கிறப்ப அந்த பெரு இருந்துட்டு என்ன இவன் பின்னாடி தள்ளுறானா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரே குத்துல அதை தூக்கி வீசிறான். அப்ப பெரு இருந்துட்டு ஏன் யாரு இந்த ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓங்கி குத்துறப்ப ஹீரோவுமே குத்தி அந்த பஞ்சை நிறுத்திட்டு மூஞ்சில ஒரே குத்து தான். ஆனா அதோட வாயில இருந்து நாக்கு வெளியே வந்துருது. அதனால ஹீரோவோட முகத்துல ஒரு காயம் படுறப்ப ஹீரோ வந்துட்டு நிக்க முடியாம உட்காந்துறான். அப்ப பெரு இருந்துட்டு இங்க இருக்கிற மெரின் லைஃப்ல இருந்து என்னோட மேஜிக் மூலியமா உருவாக்குன கொடுமையான விஷம் இது. உன்னால இனிமேல் நகரவே முடியாது. உன்னோட கதை முடிஞ்சு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிருது. அப்ப அங்க ஜப்பான் ஹண்டர்ஸோட சேர்மேன் இருந்துட்டு 10 பேர்ல 7 பேர் செத்து போயிட்டாங்களா விளையாடுறீங்களா அப்படிங்கிறப்ப இல்ல சார் மத்த ஹண்டர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு எப்படி பாதிக்கு மேல சாவாங்க அவ்வளவு யூஸ்லெஸ் அப்படிங்கிறப்ப இந்த கண்ட்ரோல் ரூம்ல அது மட்டும் இல்லாம மிஸ்டர் யூஜி கூட சண்டை போட்ட அந்த எனிமி இருந்துட்டு மறுபடியும் கிரேட்டர் பக்கத்துல இருக்கிற மாதிரி ரேடார்ல காமிக்குது. மேபி அதுக்கு ஏதாச்சும் அங்க பர்பஸ் இருக்கலாம் இல்ல அது வந்துட்டு பயங்கரமா காயப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு ஹண்டர்ஸை கான்டாக்ட் பண்ண முடியலனாலும் ரியூஜிவே இது கொண்டுருச்சு அப்படின்னா அவங்களால எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா இதுவுமே சண்டை போட்டு டயர்டா தான் இருக்கும். சோ எப்படியாச்சும் அதை மட்டும் கொண்டுட்டோம்னா நம்மளோட நாட்டுக்கு தான் பெருமை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சீக்கிரம் மிச்சம் இருக்கிறவங்கள போயிட்டு கடல்ல இருக்கிற அட்டாக் டீமோட சேர்ந்து இங்க வந்து சண்டை போட சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்குமே உங்களுக்கு ஹெலிகாப்டர் வரும் போங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த ரியூஜி கூட இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் அதை நம்மளால கொல்லவே முடியாது அப்படிங்கிறப்ப கொஞ்சமாச்சும் தைரியமா நடந்துக்கு அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இல்ல அது நம்ம எல்லாத்தையுமே கொன்றும் அப்படிங்கிறப்ப இவன் வந்து நமக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப ஹெலிகாப்டருமே வந்துருது. அப்ப அங்க ஹீரோ இருந்துட்டு அந்த பெருவோட கை ஆக்சுவலா புடிச்சிட்டான். இப்ப அதோட ஓட உடையிற அளவுக்கு ஒரு பஞ்ச் விட்டு தூக்கி வீசிறப்ப இப்ப அவரு உடம்புல பாய்சன் ஏறிச்சுதானே அப்படின்னு சோய் இருந்துட்டு கேட்க பேக்குறது இதுக்கு மேல எதையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு சீக்ரெட் வெப்பன் வச்சிருக்க அதனாலதான் கான்பிடென்டா இருந்திருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு லாங்கிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு. அதுவே ஹீரோவோட உடம்புல இருக்கிற பாய்சனை டிடெக்ட் பண்ணி அதை டீஆக்சிஃபை பண்ணிரும். அப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட பெர்செப்ஷன் அதிகமானதுனால அதோட எமோஷன்ஸ் என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அதோட ஆங்ஷைட்டியுமே தான் எனக்குமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு நொடியும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு மிதிக்கிறப்ப அது இருந்து தப்பிச்சு பாய்சன் வேலை செய்யல ஸ்ட்ரென்த்தை வச்சு சண்டை போட்டாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரு இருந்துட்டு எவால்வ் ஆகுது. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பேரனை தோக்கடிச்சிருப்பான்ல அதோட 2 எஸ்ராங் வெப்பனை எடுக்கிறான். எடுத்துட்டு இதை வேகமா அட்டாக் பண்ண போறப்ப ஹீரோட ஸ்பீடுக்கு இப்ப அது வந்துட்டு ஈடு கொடுக்குது. 2 பேருமே பயங்கரமா ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அனிமேஷன் எப்பவும் போலதான் தாறு மாதிரி அந்த பெரு இருந்துட்டு ஐஸ் ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அதையே அறுத்து ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அங்க விழுகிற மண்ணுக்குள்ள போயிட்டு ஹீரோ கூட சண்டை போடுறப்ப அந்த பெரு இருந்துட்டு இவனோட ஸ்பீடு என்ன விட கம்மியா இல்ல போக போக அதிகமாயிட்டே தான் இருக்கு எப்படி இது நடக்குது அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு சண்டை போடுவாங்க பாருங்க. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியாது. எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு சண்டை அப்சல்யூட் சினிமா தான் கைஸ். ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோ வந்துட்டு அந்த பெருவை விட ஃபாஸ்ட் ஆகி கத்தியை தூக்கி போட்டு படபடான்னு குத்திடுறான். அதுவும் மறுபடியும் கத்தியை பிடிச்சோம் ஸ்பீட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப இடையில திரும்பியும் அந்த எவால்வ் ஆகுது. எவால்வ் ஆயிட்டு ஹீரோவோட கண்ணுல வந்துட்டு அதோட நகத்தை இறக்க வரப்பதான் ஹீரோவுக்கு வந்துட்டு ஃபேட்டல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஸ்கில் இருந்துட்டு மியூட்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லா அப்கிரேட் ஆகுது. அந்த ஸ்கில்லா வச்சு அந்த பெரு அப்படியே சட சட சடன் வெட்டி போட்டுறான். அந்த பெருவுக்குமே எதுவுமே புரியல. மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்ப அதோட உடம்ப ஹீல் பண்ணிக்கிட்டு ஐஸா போட்டு தடுத்துடுது. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரக்கைய வர வச்சு பறந்து அங்க இருந்து தப்பிக்க பாக்குது. ஆனா ஹீரோ வந்துட்டு விடாம ஸ்பீடா போய் துரத்திட்டு சங்கு சக்கர மாதிரி சரசர சரசரன்ட்டு அதை அடிச்சு கீழே கொண்டு வந்துடுறான். அத்தனை பேரை கொன்னது ஏதோ சாக்கு மூட்டை மாதிரி அந்த இடத்துல கிடக்குது. அப்ப அது இருந்துட்டு உண்மையுமே இந்த ஹியூமன் யாரு அப்படின்ட்டு கோவத்துல கத்துறப்ப அங்க இருக்கிற எருமைகளா எந்திரிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ வச்சு அந்த எருமைகளுக்கு எதிராக சண்டை போட வைக்கிறான். இக்ரீஸ் டேங்க் அயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சு மேறாங்க. அந்த டஸ்க்குமே அதோட ஃபயரை வச்சு அங்க இருக்கிற எறும்பு எல்லாத்தையுமே கறிக்கிறப்ப பெரு இருந்துட்டு நான் தானே எல்லாத்துக்கு மேலே இருக்கணும். நான் தான் எல்லாருமே சாப்பிட்டு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருப்பேன். நான் தானே உச்சத்துல இருக்கணும். ஆனா இப்போ நான் ஓடணும். நான் உயிரோட இருக்கணும்னா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போக பாக்குது. ஆனா ஹீரோ இருந்துட்டு மறுபடியும் அவனோட கிராவிட்டி மேஜிக் வச்சு புடிச்சு இழுத்துறான். அப்ப அது இருந்துட்டு நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் பயத்துல ஓடுது. எப்படியாச்சும் தூரமா போகணும் எப்படியாச்சும் தூரமா போகணும் அப்படிங்கிறப்ப மறுபடியும் ஹீரோ அந்த மியூட்டிலேஷன் ஸ்கில்ல வச்சு சரசர சரசரன்னு பெருவை வெட்டுறப்ப பெருவோட உயிர் போயிருது. பெருவை கொண்டதுனால ஹீரோவோட லெவலுமே ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் அந்த எறும்புகளுமே உள்ள போறப்ப எறும்புகள்லாம் போகுது. நம்ம ஜெயிஸ்டம் அப்படிங்கிறப்ப சாயனை வந்து பார்க்க சொல்றாங்க. அவரோட ஆறா இன்னுமே வீக் ஆயிருது. அப்ப சோய் இருந்துட்டு வெளியே தான் எவாக்குவேஷன் ஹெலிகாப்டர் இருக்கு அங்க போயிடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ அது வரைக்கும் தாங்க மாட்டா அப்படிங்கிறப்ப இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ அவங்க அம்மாக்காக எடுத்த மருந்து இன்னொன்று இருக்குள்ள எலிக்சர் ஆஃப் லைஃப் அதை இருந்துட்டு சாயனை கொடுத்துட்டு அம்மாவோட 8 நாள் ஸ்லம்பரையே இது குணப்படுத்திருச்சு. கண்டிப்பா இது வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த மருந்தோட கண்டிஷன் வந்துட்டு அப்ளை ஆகாததுனால இந்த மருந்து வேலை செய்யாது அப்படின்ட்டு வந்துருது. அப்ப ஹீரோ இருந்துட்டு டைமும் ரொம்ப ஆயிருச்சு. போஷனும் வேலை செய்யல. ஷேடோ எக்ஸ்சேஞ்சையும் இப்ப யூஸ் பண்ண முடியாது. வேற ஏதாச்சும் வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு திரும்பி பாக்குறப்ப
எபிசோட முடிச்சுறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு கேமரா ஆஃப் பண்ணல நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல கேமராமேன் ஆஃப் பண்றப்ப ஹீரோவோட ஷேடோ வந்துட்டு அந்த பேக்கோட ஃப்ரெண்ட் பெங்கியோட பாடியை கொண்டு வருது. அப்ப பேக் வந்துட்டு அவனோட பாடி எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க, நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு அங்க ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. சோ ஹீரோ வந்துட்டு பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அரை ஸ்கில் மூலியமா பெங்கியோட ஷேடோ வந்துட்டு வர வைக்கிறான். அதே சமயம் வெளியே இருந்துட்டு அந்த எறும்புக எல்லாத்தையுமே ஷிப்ல இருந்து அழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் அந்த ஐலாண்டுக்கு போக சொல்றாரு சேர்மன் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஜப்பான் ஹண்டர் அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் போகணுமா, ரியூஸ் எப்படி செத்தா நீங்க பார்த்து இருந்திருக்கணும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி செத்து போயிட்டான் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் செத்துருச்சு, அவங்க ஹண்டர்ல ஒருத்தன் போட்டுட்டான், இனிமே நீங்க தான் இருக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அங்க உள்ள ஹீரோ வந்துட்டு சம்மனிங் மேஜிக் யூஸ் பண்ணல, இறந்தவங்கள தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே பாத்துறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு எனக்கு குரல் கேட்டுச்சு, மிஸ்டர் பெங்கி இருந்துட்டு அவரோட பவரை என்கிட்ட யூஸ் பண்ணிக்க சொன்னாரு அப்படிங்கிறப்ப அந்த ஷேடோவுமே அவளை ஹீல் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு இவர் எப்படிப்பட்ட லைஃப் வாழ்ந்திருப்பான்னு என்னால உணர முடியுது. ஏன்னா நான் எதுவுமே சொல்லாமையே போயிட்டு தானா ஹீல் பண்றாரு. கண்டிப்பா ஒரு கைண்டான கேரிங்கான பர்சனா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு ஒவ்வொரு கஷ்டமான பேட்டில் சண்டை போறப்பையும் லெவல் அப் ஆவானா, உண்மையுமே பயங்கரமான பவர் அப்படின்னு நினைக்க பேக் இருந்துட்டு இவனோட ஷேடோ உங்கள்ட்ட இருந்தா வரப்போற சண்டையில எல்லாம் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும், பட் அவனுக்கு சண்டை போறதே பிடிக்காது, அதனால அவனை யூஸ் பண்ண நான் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரெட் கேட் அப்பவும் இதே மாதிரி தான் என் தோல்ல நீங்க கை வச்சீங்க, பட் அப்ப ஆர்டர் கொடுத்தீங்க, இப்ப என்கிட்ட பணிவா கேக்குறீங்க, கவலைப்படாதீங்க எனக்குமே யூஸ் பண்ற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோவை ரிலீஸ் பண்றப்ப அது இருந்துட்டு போகப்ப பேக்க பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு போறப்ப அவன் இருந்துட்டு எமோஷனல் ஆகி தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸோட சேர்மன் இருந்துட்டு எப்படி எப்படி அவங்க அதை தோக்கடிச்சாங்க, திடீர்னு அவன் எங்க இருந்து வந்தான், அவன் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படிங்கிறப்ப போன்ல எங்களுக்கும் தர சார், திடீர்னு எங்க இருந்தும் அந்த மாதிரி தான் ரீடிங் காமிக்குது அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு 7 பேர் செத்துட்டாங்க, இது ஒரு கெட்ட கனவா இருக்கணும் அப்படிங்கிறப்ப போன்ல இருந்து சார் மறுபடியும் அந்த ஐலாண்டுக்கு போறதா, ஏன்னா இன்னும் ஹெண்டர்ஸ் இழந்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ள வர கேட்டை க்ளோஸ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு திரும்பி வர சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்கு எந்த பெருமையும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கிறாரு. அப்ப அந்த எருமைங்க எல்லாமே வெளியே இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க அதோட லீடர் இறந்து போனதுனால கட்டுப்பாட்டை இறந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன ஆனாலும் நம்மளோட மெயின் லேண்டுக்கு மட்டும் இதை போக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த எஸ்ராங் ஹண்டர்ஸுமே அங்க இருந்து தப்பிக்கிறப்ப அங்க இருக்கிற பொண்ணு இருந்துட்டு இதுங்கெல்லாம் மெயின் லேண்டுக்கு தான் போக பாக்குது, இதுங்க வழியை பிளாக் பண்றதுக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு அப்ப போலாம் அப்படிங்கிறப்ப அப்ப ஹண்டர் சங் அப்படிங்கிறப்ப சோய் இருந்துட்டு நாங்க இருக்கிற நிலைமையில அவருக்கு வந்து நாங்க இறந்துலாதான் இருக்கோம், அவங்க இருக்கிற முட்டை எறும்புகளை கிளியர் பண்றாருன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சாயனையுமே இப்ப கொஞ்சம் எக்ஸாமின் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உள்ள ஹீரோ முட்டையெல்லாம் அழிச்சிட்டு பரவாயில்ல பொறிக்காத முட்டைய கொன்னா கூட எனக்கு லெவல் அப் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட வர வச்சு அந்த ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணிட்டு இந்த ஸ்வாட நான் ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணிருக்கலாம், டீமன் மோனார்க் ஸ்வாட் பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு, மத்ததை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப ஹீரோட ஷேடோ அங்க அட்டாக் பண்றப்ப ஹீரோக்கு லெவல் ஏறி லெவல் 100 வந்துடுறான். அதுக்கப்புறம் இப்ப கொடுக்குற போஸ்ட் தான் நம்மளோட தம்னையில இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறமா இவன் இருந்து இவ்வளவு ஆறா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா பெருவோட ஷேடோ வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறான். ஐஸ்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு இதன டார்க்னஸ் என்னால எதுவுமே உணர முடியலையே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மறுபடியும் நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பெருவோட ஷேடோ வருது, எப்படி கூட்டுக்குள்ள இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவுமே வருது, நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன், சரி இப்ப மத்த ஆண்டோட ஷேடோ எடுக்கலான்னு போறப்ப மை கிங் அப்படின்னு பெரு சொல்ல ஹீரோ வந்துட்டு பேசுனியா, இதுக்கு முன்னாடி எந்த ஷேடோஸும் பேசினது இல்லையே அப்படிங்கிறப்ப பெரு இருந்துட்டு எனக்கு ஒரு பேர் கொடுங்க அப்படிங்கிறப்ப சிஸ்டம்ல வந்துட்டு ஜெனரல் ரேங்க் அப்படின்னு வருது. ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, இதனால இது பேசுதோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் உன்னை கொன்னேன், நான் சொல்றதுல கேப்பி அப்படிங்கிறப்ப பெரு வந்துட்டு நான் சாகல, உங்க கையால திரும்ப பறந்திருக்கேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கேன், பேரு கொடுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பெரு இனிமேல் உன்னோட பேரு பெரு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹானர்டா இருக்கு அப்படின்னு அது சொல்ல ஹீரோ வந்து சரி இப்ப வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு மத்த ஆண்டோட ஷேடோவும் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கடலையும் தாண்டி ஆன்ஸ் இருந்துட்டு மெயின் லேண்டுக்கு போயிருது. நிறைய ஹண்டர்ஸ் பயப்படுறாங்க, ஒருத்தர் இருந்துட்டு சீக்கிரம் டேங்க்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டு அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய ஆண்ட் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல பெரு வந்துட்டு லீடர் இல்லாத 4000 எறும்பு எல்லா டைரக்ஷனும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவ்வளவா அதுங்க கொஞ்சம் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்க பெரு வந்துட்டு உங்க ஆசை அதுதானா, நீங்க சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருது. அங்க ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஒரு எறும்பை போட்டு தள்ளிட்டு ரொம்ப ஜாக்கிரதை ஒவ்வொன்னா போட்டு தள்ளுங்க அப்படிங்கிறப்ப இவர ஒரு எறும்பு அட்டாக் பண்ண வருது. ஆனா டப்புன்னு அது வந்துட்டு அப்படியே அருந்து விழுந்துருது. என்னன்னா பெரு தான் காப்பாத்தி இருக்குது, அது என்னன்னு தெரியல, பட் அதுதான் நம்ம காப்பாத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றப்ப அங்க சோய் அப்புறம் எல்லாருமே போற ஹெலிகாப்டர்லயுமே பேரியரை போட்டு அந்த எறும்புகளை தடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அதுங்க வந்துட்டு நிறைய இருக்கு, இந்த மாதிரி காத்துல இருக்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அதுங்க வந்துட்டு அவங்க போட்டுருக்கிற பேரியரையும் உடச்சவங்களை அட்டாக் பண்ண வருது. ஆனா திடீர்னு அதுங்க எல்லாமே அட்டாக் பண்ணப்படுது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வரான். அவங்க வந்துட்டு மறுபடியும் அவன் நம்மளை காப்பாத்திட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப அவங்க சேஃபா போயிடலாம் அப்படிங்கிறப்ப அப்ப அந்த சேர்மேன் இருந்துட்டு மெயின்லேண்டுக்கு வந்த அந்த எறும்புகள் எல்லாத்தையுமே இங்க இருந்த ஹண்டர்ஸ் வந்துட்டு டீல் பண்ணிட்டாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு கேஷுவாலிட்டிஸை மினிமைஸ் பண்ணியாச்சு. எஸ்ராங் ஹண்டருமே திரும்பி வந்துட்டாங்க. சுயநினைவு இல்லாத ஹண்டர் சா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தியாச்சு. இந்த ரைட்ல நிறைய கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டிருந்தாலும் அந்த ஐலாண்ட்ல உருவாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்திட்டோம். இந்த 4வது ஜேஜோ ஐலாண்ட் ரைடு இருந்துட்டு வெற்றியில முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எறும்புங்க வந்துட்டு இன்னொரு சைடு நாட்டை வந்துட்டு அட்டாக் பண்ண போறப்ப அங்க நேவி இருந்துட்டு அதை அட்டாக் பண்ண போறாங்க. அவ கேப்டன் வந்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம கண்ட்ரியோட ஹீரோ இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு ஏதோ வந்துருச்சுங்களே 4 புறம் ஒரே
இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது, இதுங்களை இங்கே தண்ணியிலே சமாதி பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்றான். பட் அதுலயே அங்க இருக்கிற எல்லா எறும்புகளையுமே அழிச்சாராம். இதுங்களுக்கு பதிலா அந்த கருப்பு எறும்பு கூட சண்டை போட்டுருந்தா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ல அந்த ரைடுக்கு அப்புறம் சில நாள் கழிச்சு அதுல இறந்து போனவங்களுக்காக ஒரு மெமோரியல கண்டக்ட் பண்ணோம். இதோ வந்துட்டாரு எஸ்ராங் ஹண்டர் சங் ஜின் வூ. நிறைய பேர் இவர் இல்லாம அந்த ரைடு சக்சஸே ஆயிருக்காதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் இவரை ஹீரோன்னு சொல்றாங்க. பட் நிறைய பேர் இவர் முன்னாடியே போயிருந்தா நிறைய உயிர் போயிருக்காது அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு தலை நிமிர்ந்து நடங்க, பப்ளிக் என்ன சொன்னாலும் சரி, நீங்க இல்லாம இந்த ட்ராஜடி முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ போயிரப்ப அங்க சேர்மேன் நின்னுட்டு இருக்காரு. அவர் இருந்துட்டு ஹண்டர் அசோசியேஷன் சேர்மேன் அப்படிங்கிற சார்பில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இல்ல, நான் ஃபர்ஸ்டே போயிருந்தா நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு உங்களாலதான் இப்ப அந்த எஸ்ராங் ஹண்டர்ஸ் திரும்பி வந்திருக்காங்க, நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கான ரிவார்டு வந்துட்டு அதுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க, ஏன்னா இப்ப இன்டர்நேஷனல் முழுக்க உங்களோட பவர் வந்துட்டு தெரிஞ்சு போயிருச்சு, கண்டிப்பா உங்களை யாருமே அப்ரோச் பண்ணாம இருக்க மாட்டாங்க. சோ நீங்க உங்களோட பவரை எங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நானே ஒரு கில்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சில பேர் அந்த ஆன்டிங் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஒருத்தர் இருந்துட்டு பாஸ் அங்க மெமோரியல் கண்ட்ராக்ட் பண்றாங்க, அங்க போகாம இங்க இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு பின்ன ஒழுங்கா எல்லாரும் செத்துருச்சான்னு பார்க்கணும், லூட்டை கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் முக்கியமான விஷயம் தெரியுமா. அதுக்கப்புறம் ரியல் மென் இருந்துட்டு கொடுத்த வேலையை நைஸா ஸ்டெடியா பண்ணுவான் அப்படிங்கிறப்ப சூப்பர் பாஸ் அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தன் வரான், யாரா நீ அப்படிங்கிறப்ப அவன் ஏதோ வேற பாஷையில பேசுறான். இவன் என்ன சொல்ற அப்படிங்கிறப்ப ஒரு கை வந்துட்டு அவனை தூங்க வச்சிருது. பார்த்தா யாரோ தாத்தா மாதிரி இருக்காரு, நீங்க பேசினது எனக்கு தொல்லையா இருந்துச்சு அதான் தூங்க வச்சுட்டேன், அவன் இங்கதான் இருக்கானா அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு இங்கதான் இருந்திருக்கான் போல, பட் எதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கான் எப்பவும் போல அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு சரி அப்படின்னா நம்ம திரும்பி போலாம், இங்க அவங்கள ஒருத்தர் இருக்கான் போல அவங்கள்ட்ட இதை விட்டுறலாம் அப்படிங்கிறப்ப அந்த மாடு மாதிரி இருக்கிறவன் அப்ப இந்த விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டீங்க அப்படிங்கிறப்ப இந்த தாத்தா இருந்துட்டு நம்மளோட வேட்டையாடுறது வந்துட்டு கண்டிப்பா கண்டினியூ ஆகும் பிளான் பண்ணபடி, அதுல எந்த மாற்றமும் இல்ல, இப்ப வா போலாம் அப்படின்னு போறப்ப இந்த தடிமாடும் சரி எக்ஸ்ட்ரா ட்ரபிள் எதுக்கு, அவங்க இருந்தா என்ன பண்ணிருப்பானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடறான். இது எல்லாத்தையுமே ஹீரோட அப்பா இருந்துட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோ இருந்துட்டு டிராபிக்ல இருந்துட்டு மாட்டிட்டு இருக்கிறான். அப்ப இவரு இருந்துட்டு போன் பண்ணிருக்கான். அவர் இருந்துட்டு என்னாச்சு கில்டு விஷயம் அப்படிங்கிறப்ப சேர்மேன் அப்ரூவ் பண்றாரு அப்படின்னு ஹீரோ சொல்றப்ப அவர் வந்து ஓகே ஆபீஸ் தேடிறேன் அப்படிங்கிறப்ப அந்த சாங் இருந்துட்டு ஜின்வு மறந்துறாரு என்னையுமே கில்டு ஹையர் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் சேர்மேன் கூப்பிடுறாரு. ஹீரோ வந்துட்டு கில்டு விஷயம் ஏதாச்சும் பேசணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அது இல்ல இது வேற மேட்டர், நீங்க இருக்கிற ஹைவேல வந்துட்டு ஒரு பி ரேங்க் கேட் வந்திருக்கு, அதுக்கு ஹண்டர்ஸ் ரெடி பண்ணியாச்சு, பட் அவங்க வர டைம் ஆகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அங்கேயுமே அந்த கேட்னாலதான் இப்படி டிராபிக் ஆயிருக்கு, அங்க இருக்கிறவன் என்ன சொல்றீங்க இன்னும் வர டைம் ஆகுமா, ஏன் போனை கட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கேட்டை மூட வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்ப அங்க இருக்கிறவன் இருந்து சொன்னாங்க ஹண்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அதை நான் தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். ஆனா ஹீரோ உள்ள போனாலுமே அது ரெட் கேட்டா மாறிடுது. ஹீரோ வந்துட்டு ரெட் கேட்டா நினைச்சேன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அம்மா கிட்ட லேட் ஆகுறேன்னு சொல்லிட்டாச்சும் வந்திருக்கலாம், வெல் இதுங்க மட்டும் தான் இங்க இருக்கு அப்படின்னா அவ்வளவு டைம் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ எல்லாத்தையுமே வர வைக்கிறான். ஹீரோ வந்துட்டு இதை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சோய் இருந்துட்டு அவன் மெமோரியல் செரமனிக்கு வந்தான் அப்படிங்கிறப்ப சாயன் இருந்துட்டு இந்த ரயில நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு கத்துக்கிட்டேன், என்ன ஒருத்தவங்க காப்பாற்ற வேண்டியது இருக்கு, ஆனா அவன் அப்படி இல்ல, அவன் நான் கேட்ச் அப் பண்ணணும், அவன் சைடு நிக்கணும், அதுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஹண்டர்ஸ் ஹண்ட் பண்றதுக்கு தான் பிறந்திருக்காங்க. டஞ்சன்ஸ் அப்படிங்கிறது ஹண்டர் சர்வைவ் ஆகிற ஒரு இடம், அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பிரேவா இருக்கலாம், அவங்க சாவுக்கு ஒரு படி தள்ளி தான் இருப்பாங்க. சோ அவங்களோட சிச்சுவேஷன் எப்ப வேணாலும் மாறலாம், இருந்தாலும் எத்தனை எனிமையை ஃபேஸ் பண்ணாலும் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஹண்டர்ஸ் ஃபைட் பண்றதை விட மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வேற வேற காரணம் இருக்கு, அவங்களோட குடும்பத்துக்காக, அவங்களோட ஐடியலை அப்ஹோல்ட் பண்ண, அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண, இல்ல விதியை மாத்த. இதனால ஹண்டர்ஸ் இருந்துட்டு அவங்களோட ஹண்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க எந்த இடத்துலயும் அதை நிறுத்தவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோவோட அந்த ஷேடோஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு வழிவிடுறப்ப ஹீரோன்ட்டு சரி அடுத்த டார்கெட்டுக்கு போலாம் அப்படிங்கிறப்ப இதுவுமே மேன்வேல வந்துட்டு ஒரு ஃபேமஸான பேனல் தான். இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த சீசன் முடியுது. உண்மையுமே சொல்ல போனா தரமான சீசன், எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு மெமரியில இருக்கக்கூடிய சீசன். ஏன்னா போன தடவை சீசன் 1 நான் போட்டேன், 3 எபிசோட் போட்டுருப்பேன். ஆனா அப்ப அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் சேனலை ஆரம்பிச்சேன், அப்ப எனக்கு வியூஸே போல. பட் இப்ப பாருங்க இந்த அனிமேனால இப்ப நம்ம சேனலுக்கு நிறைய ரீச் கிடைச்சிருக்கு. இவ்வளவு சீக்கிரம் இப்ப ஒரு நீங்க பாக்குறப்ப 62,000 சப்ஸ்கிரைபர் கூட வந்திருக்கலாம். அதுக்கு வந்து இந்த அனிமே தான் ஒரு மிகப்பெரிய காரணம். சோ இந்த அனிமே நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். இந்த சீசன் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆனா அது பண்ணது எல்லாருமே யாரு, மேன்மாவை வந்துட்டு படிச்சவங்க. சில பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா ஒரு பேனல் அப்படிங்கிறது வேற, ஒரு சீனை அனிமேட் பண்றது அப்படிங்கிறது வேற. இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு நல்ல எஃபர்ட் போட்டு தான் இந்த சீசனை வந்துட்டு மேக் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு இந்த சீசன்ல எந்த ஒரு குறையுமே தோணல ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா. ஏன்னா மேன்வா படிக்கிறவங்க மட்டும் அவங்க அனிமே உருவாக்கல, ஜெனரல் ஆடியன்ஸை போயிட்டு அது ரீச் ஆகணும். சோ அதை அவங்க பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. சீசன் 3 கண்டிப்பா எல்லாரும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி விடவே மாட்டாங்க. அடுத்த வருஷம் ஜான்வரியில வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, பட் லேட் ஆகலாம், பட் கண்டிப்பா வந்துரும் கைஸ். சோ யா உங்களுக்கு இந்த சீசன் எப்படி இருந்துச்சு, எந்த ஒரு மாதிரி அனுபவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஹைப்ல தான் நானும் பார்த்து நல்லா ஹைப்ல பார்த்துட்டு இருந்தேன். சோ மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்ப இது முடிஞ்சிருந்தாலும் அடுத்த வாரத்துல இருந்து ஒன் பீஸ் வருது நம்ம சேனல்ல. ஒன் பீஸ் இப்ப வரதுல இருந்து அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லுங்க, ஏன்னா நானுமே அதை நிறைய பார்க்க
பார்க்காம இருக்கேன். இப்ப சேனல் அப்லோட் பண்றேன்னா, எனக்கும் பார்த்த மாரி இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா, ரிலீஸ் ஆகறதுக்குள்ள நான் விட்டு வச்சிருக்கிற எல்லா எபிசோடும் பார்த்துடுறேன். ஸோ கமெண்ட்ல அதையுமே சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சோலோ லெவலிங்க்கு ஈக்குவலான இன்னொரு மேன்வா அடாப்டேஷன் இருந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. இன்னும் 2 ஆர் 3 டேஸ் தான் இருக்கு. ஸோ அதையுமே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் புது வீடியோல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.